எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம 12 Monkeys சீரிஸோடைய சீசன் 4 எபிசோடு 1 and 2 தான் பார்க்க போறோம். இதுதான் லாஸ்ட் சீசன். இதோட இந்த சீசனே மொத்தமா முடியுது. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. போன சீசனோட எண்டிங்ல நம்ம எல்லாருக்குமே விட்னஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது ஒலிவியா தான். அந்த ஒலிவியா ஏத்தன் கோல கத்தியாலேயே குத்தி சாகடிக்கிறாங்க. அதோட நம்ம கேத்ரினாவும் கத்தி குத்து வாங்கிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜேம்ஸும் ரைலியும் கேத்ரினாவை பிடிச்சுக்கிட்டே டைட்டனை விட்டு வெளியே வராங்க. அங்க ஹேனாவும் வந்து இவங்க எல்லாரும் 2047வது வருஷத்துக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கதை அப்படியே ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகுது. பண்டைய காலம். ஒரு காட்டுக்குள்ள நெருப்பு மூட்டி அதை சுத்தி சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்தில் வாழ்ற பிரைமரிஸ். அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஆளுங்களோட வராரு. அவரு பிரைமரிஸை பார்த்து அந்த வெப்பன் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா பிரைமரிஸ் எதுவும் சொல்லல. உன்னால அந்த வெப்பனை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆள் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற பிரைமரிஸ் எல்லாரையுமே நெருப்புல உயிரோட எரிச்சு சாகடிக்கிறாரு. இந்த பிரைமரிஸ்ன்றவங்க பூமியில முதல்ல மனுஷங்க உருவானதுல இருந்து இப்ப வரைக்குமே இருக்காங்க. அதோட எல்லா பிரைமரிஸும் எல்லா காலகட்டத்தோடும் கனெக்ட்லயே இருப்பாங்க. சோ இப்ப நிறைய பிரைமரிஸ் உயிரோட எரியறாங்கல்ல. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கிற சின்ன பொண்ணு அவளுக்கு தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணும் பிரைமரி. அப்பா அவங்க எல்லாம் வழியில கத்துறாங்கன்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்பா ஒரு சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, இதை வாங்கிக்கோ அப்படின்னு. ஒரு பாம்பு அதோட வாழையே முழுங்குற மாதிரி அதுக்கு நடுவுல நிறைய பசில் மாதிரி சிம்பிள் இருக்கு. அந்த பொருளை கொடுக்கறாரு. இந்த பொருளை நீ லெஜெண்ட் கிட்ட கொடுக்கணும். அவரோட பேர் என்னன்னு உனக்கு தெரியும்ல. உடனே அந்த பொண்ணும் ஜேம்ஸ் கோல்னு சொல்றா. 2047ல இருக்கிற நம்ம ஜேம்ஸை பத்தி ஏதோ ஒரு காலகட்டம் அதுவும் ரொம்ப பாஸ்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கதை அப்படியே 2047வது வருஷத்துக்கு போகுது. நம்ம கேத்ரினா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரெய்லி எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அதோட ரெய்லி அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே பாஸ்ட்டுக்கு போயிடலாம். அங்க ஒவ்வொரு காலகட்டத்துல வாழலாம். இது எல்லாத்தையும் பாஸ்ட்ல நம்ம மாத்த ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது 2047. நானும் டீக்கனும் இந்த காலகட்டத்துல தான் நம்ம ஃபெசிலிட்டிக்கு வந்தோம். ஃபெசிலிட்டியே அழிஞ்சு போயிருந்தது. ஏதோ ஒண்ணு இங்க நடக்க போகுது. அதுக்குள்ள நம்ம பாஸ்ட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படின்னு இவங்க சொல்லி வாய மூடல. இந்த டைம் மிஷினுடைய கோர் வந்து ஓவர் ஹீட் ஆகி அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இதுக்கு ரீசன் போய் பார்த்தா வெளியே டைட்டன் இருக்கு. ஜேம்ஸும் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, உண்மையிலேயே விட்னஸ் வந்து ஒலிவியா தான். இப்ப அந்த டைட்டனே ஒலிவியாவோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்ல இவங்க எல்லாரும் ரெடி ஆகுறாங்க ஒரு பெரிய சண்டைக்கு. இந்த ஃபெசிலிட்டில அவ்வளவாலாம் நிறைய பேர் கிடையாது. ஆனா டைட்டன்ல இருந்து மாஸ்க் போட்ட ஆளுங்க நிறைய பேர் வராங்க. உயிர் பொழிச்ச கேத்ரினாவுக்கும் புரிய வருது, அவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது, இங்க இருந்து தப்பிக்கணும்னு. அதுக்காக ப்ராஜெக்ட் கேரோன்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் பாஸ்ட்ல நம்ம ராம்சேவுக்காக ஒரு டைம் மிஷினை உருவாக்குனாரு. அந்த டைம் மிஷின் மூலியமா தான் ரைலிய ஃபியூச்சருக்கே அனுப்பியிருப்பாரு நம்ம ஜேம்ஸ். கேத்ரினாவோட ஹஸ்பண்டுக்கு இருக்கிற டேலண்ட்டை பார்த்துட்டு நம்ம பேலட் மேனு அடுத்தது இன்னொரு ஆஃபரை கொடுக்குறாரு. இது வரைக்கும் உருவாக்காத அளவுக்கு பெரிய டைம் மிஷின், அதுதான் டைட்டனே. அந்த டைட்டனை உருவாக்குனதே கேத்ரினாவுடைய ஹஸ்பண்ட் தான். அந்த மாடலுடைய புரோட்டோடைப்பை யூஸ் பண்ணி நம்ம கேத்ரினாவும் ஒரு மாடலை உருவாக்கியிருக்காங்க. நார்மல் டைம் மிஷின்ன்றது மனுஷனை மட்டும் கொண்டு போறது. ஆனா இந்த ப்ராஜெக்ட் கேரோன்ன்றது மனுஷங்க இங்க இருக்கிற இடம்னு எல்லாத்தையுமே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அதுக்காகவே தனியா ஒரு டைம் மிஷின் செட்டப்பே இருக்கு. அதுல இருந்து லேசர்ஸ்லாம் வரும், பீம் வரும். அந்த பீமுக்குள்ள இருக்கிறவங்க டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டத்துக்கு போவாங்க. வெளியே இருக்கிறவங்க இங்கேயே மாட்டிப்பாங்க. ஜேம்ஸ், ரைலி, அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு. இந்த மிஷினை நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. மேபி ஒர்க் ஆனா ஓகே, இல்லனா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாரும் காலி. ஆனா கேத்ரின் என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் என்ன நம்பு, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். அதோட நம்ம டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டத்துக்குலாம் போக போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண போறோம். நம்ம 2047ல தான் இருக்க போறோம்னு சொல்றாங்க. டைம் டிராவல் இல்லாம ஒரு டெலிபோர்டேஷன் மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போக போறாங்க. ஆனா அந்த செட்டப்லாம் பண்ண டைம் ஆகும். அதுக்குள்ள அந்த மாஸ்க் போட்டவங்கலாம் உள்ள வந்துருவாங்கல்ல. அதனால கொஞ்ச நேரம் அவங்கள சமாளிக்கணும். என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் டீக்கன் ஒரு ஐடியாவை சொல்றாரு. கையில பாம்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய டவர் ஒன்னு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பாம் வச்சு அந்த டவரையே வெடிக்க வச்சு நேரா அந்த டவர் டைட்டன் மேல விழுந்து பெரிய பிளாஸ்டே ஆகுது. இந்த நேரத்துல அந்த டைம் மிஷின் எல்லாரும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் மாஸ்க் போட்ட ஆளுங்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க. சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. கேத்ரினா உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க உருவாக்கின அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் மூலியமா உடம்புல பட்ட காயம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா குணமாயிடும். நம்ம கேத்ரினாவோட வேலை எப்படியாவது அந்த கோரை கூல் டவுன் பண்ணணும். கேத்ரினாவும் அதை பண்றாங்க. அந்த டைம்ல உள்ள மாஸ்க் போட்ட ஆளுங்கெல்லாம் வராங்க. சோல்ஜர் போயிட்டு சண்டை போடுறாரு. குண்டடி வாங்கி இறந்தும் போறாரு. சோல்ஜரை பார்த்து கேத்ரினா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த சோல்ஜரை பையன் மாதிரி அவங்க வளர்த்தாங்க. அந்த சோல்ஜரும் சாகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தானே செத்து போனேன், பரவாயில்லன்னு சொல்றாரு. இப்ப கேத்ரினாவுக்காக அவரும் இறந்து போயிட்டாரு. எங்க டைட்டன்ல இருக்கிற ஒலிவியாவும் நம்ம ஆளுங்களை அனுப்பி ஒருத்தரா கொள்றது வேஸ்ட், நம்ம டைம் மிஷின்ல இருக்கிற பீமை பவர்ஃபுல்லா அனுப்பி அந்த ஃபெசிலிட்டியவே மொத்தமா காலி பண்ணுங்கன்னு சொல்ல அந்த பீமும் வந்து அட்டாக் பண்ணி அந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க டைம் மிஷினோட கோரும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் கேரனை ஆரம்பிக்க வேண்டிய நேரம். ஆளுங்க எல்லாருமே உள்ள அந்த லேசருக்குள்ள வந்துருங்க, வெளியே யாரும் போவாதீங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் வேக வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு
டைம் மிஷின் ஆன் ஆகி அப்படியே லேசர்லாம் வர ஆரம்பிக்குது. டீக்கன் அந்த லேசருக்கு வெளியே மாட்டிக்கிட்டாரு. சோ நம்ம டீக்கனை தவிர மீதி அந்த லேசருக்குள்ள இருக்கிற எல்லாருமே அங்கிருந்து மறைஞ்சி இதே காலகட்டம் 2047லயே வேற ஒரு இடம் சேஃபான இடத்துல லேண்ட் ஆகுறாங்க. அதான் நம்ம ஜேம்ஸ் வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் வாங்கி வச்சிருப்பார்ல, அந்த லொகேஷனுக்கு ஃபியூச்சர்ல 2047ல இவங்க இருக்காங்க. சரி ஓகே, எப்படியோ அந்த டைட்டன் கிட்ட இருந்தும் ஒலிவியா கிட்ட இருந்தும் தப்பிச்சாச்சு. இப்போ நம்ம டைம் மிஷினை ஆன் பண்ணி நம்ம விருப்பப்பட்ட காலகட்டத்துக்கு போயிட்டு ஒலிவியாவை தடுக்கலான்னு பார்த்தா அந்த டைம் மிஷினுக்கு பவர் கொடுக்குற அளவுக்கு இவங்க கிட்ட பவர் சோர்ஸ் இல்ல. சரி ஜெனரேட்டரை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இந்த டைம் மிஷின் ஒர்க் ஆக நமக்கு 1000 ஜெனரேட்டர் தேவைப்படும். அதோட இதுக்கப்புறம் ஒலிவியாவை எப்படி தடுக்கணும் அப்படின்ற விஷயமா அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாரும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இப்போ அந்த ஹோட்டல்ல தானே இருக்காங்க. நம்ம ஜேம்ஸும் அவரோட ரூமுக்கு போய் பார்க்கறாரு. பார்த்தா அங்க நிறைய டிராயிங்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம ஜெனிஃபர் தான். அதுல ஒரு டிராயிங் ஒரு பாம்பு அதோட வாழை அதுவே முழுங்குற மாதிரி. இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சின்ன வயசுல என்னோட அப்பா சொல்லியிருக்காரு. எங்க அம்மா இதே மாதிரி வரைஞ்சி ஏதோ கதெல்லாம் எழுதிருக்காங்க. அதையே ஜெனிஃபரும் வரைஞ்சிருக்கா அப்படின்னா ஜெனிஃபருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நேரா அந்த டிராயிங்கை கொண்டு போய் கேத்ரினா கிட்ட காட்டுறாங்க. இங்க பாருங்க, ஜெனிஃபர் இதை வரைஞ்சிருக்கா. இன்னும் சொல்ல போனா நம்ம ஜெனிஃபரோட ஹெல்ப்பால எல்லாத்தையும் பண்ணிருக்கணும். தேவையில்லாம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணதுனால சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வரும். ஆனா ஜெனிஃபர் இப்ப இங்க இல்லையே, அவளோட காலகட்டத்துக்கே போயிட்டா. அப்படின்னா நம்ம ஜெனிஃபர் கிட்ட போயே ஆகணும். ஏன்னா ஜெனிஃபருக்கு இதை பத்தி ஏதோ ஒன்று தெரியும். ஜெனிஃபர் சொல்றத வச்சு நம்ம போனோம்னா கண்டிப்பா வைரஸையும் தடுக்கலாம், அந்த ஒலிவியாவையும் தடுக்கலாம். ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே ஒரு சொல்றதுல நம்பிக்கையே வரல. ஆனா ஜேம்ஸ் மட்டும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி முயற்சி பண்ணாம கை விடுறது தான் உண்மையான தோல்வி. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இவங்க அவங்க கிட்ட இருக்கிற டைம் மிஷினை ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கு இவங்களுக்கு ஆடம் செல்ஸ் வேணும். அதுதான் அந்த டைம் மிஷினோட பவர் சோர்ஸ். ஆக்சுவலா நம்ம கேத்ரினாவோட டைம் மிஷின் கோர்ல வந்து ஏதோ ப்ராப்ளம்னு ஸ்பியர் ஹெட்டுக்கு போயிட்டு அங்க இருந்த கர்னல் எல்லாம் போட்டு தள்ளி அங்க இருந்த கோரையும் கொண்டு வருவாங்கல்ல. சோ இப்போ அந்த கோரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற ஆடம் செல் தான் போயிடுச்சு மொத்தமா. ஆனா அவங்களோட பழைய கோர்ல அந்த ஆடம் செல் அப்படியே இருக்கும். சோ இப்போ அந்த ஃபெசிலிட்டியோட ஒரு பார்ட் மட்டும் தான் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துல வந்திருக்கு. சோ மீதி இருக்கிற இடத்துல தான் ஸ்டோர் ரூம் இருக்கும். அங்கதான் அந்த ஆடம் செல் இருக்கு. அதை இவங்க எடுத்துட்டு வரணும். ஆனா இப்பதான் தப்பிச்சு வந்திருக்காங்க. மேபி அங்க டைட்டன் இன்னும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ஒரு 5-6 மாசம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. யார் யார் போறாங்கன்னா நம்ம ஜேம்ஸும் ஹேனாவும். சோ இது 2047 அந்த ஃபெசிலிட்டி அழிஞ்சு போய் இருக்கும். இவங்களும் போறாங்க. பார்த்தா யாரோ பேசுற சவுண்ட் கேக்குது. ஸ்கேவெஞ்சர்ஸ் தான் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா 2 ஸ்கேவெஞ்சர்ஸ் யாரான்னு எட்டி பார்த்தா அது பாஸ்ட் ஜேம்ஸும் ராம்சேவும். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீனே நம்ம ஜேம்ஸும் ராம்சேவும் போயிட்டு ஒரு இடத்துல ஒரு எலும்புக்கூடு கையில இருந்து ஒரு வாட்ச் எடுப்பாங்கல்ல, ஆக்சுவலா நம்ம ரயிலோட கையில இருந்து. சோ அதை எடுத்துட்டு தான் இந்த பாஸ்ட் ஜேம்ஸும் ராம்சேவும் வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன டைம் மிஷின் யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு அனுப்ப போறாங்களாம். அங்க நான் ஏதோ ஒரு ரயிலின்ற பொண்ணை பார்க்கணுமா, அந்த பொண்ணு கிட்ட லீலாண்ட் ஃப்ரோஸ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் பண்ணிட்டேன் உலகத்தையே காப்பாத்திடலாம் அப்படின்னு பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ இப்பதான் ஜேம்ஸும் புரிஞ்சுக்கிறாரு. ஒலிவியா வந்து டைட்டனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, இவங்களும் அந்த ஃபெசிலிட்டியோட டைம் டிராவல் பண்ணாம வெறும் டெலிபோர்டேஷன் மட்டும் ஆகலான்னு தான் பிளான்ல இருந்தாங்க. ஆனா பிளான் சொதப்பிச்சு. 2047ல இருந்து இவங்க டைம் டிராவல் பண்ணி 2043க்கு வந்திருக்காங்க. சோ ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டாங்க. இப்ப ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவ்வளவுதான், எல்லாமே மாறிடும். சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க 2018வது வருஷம் நம்ம ஜெனிஃபர் பார்க்க செம சீனா இருக்காங்க. ஒரு பெரிய மியூசியம். அந்த மியூசியம்ல ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, யாரோ ஒருத்தர் அவரோட பொண்ணு கிட்ட ஒரு பாம்பு அதோட வாழை முழுங்குற மாதிரி அதுல பசில் கூட இருக்குமே. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்ப அந்த பொருள் வந்து மியூசியம்ல இருக்கு. அதை நம்ம ஜெனிஃபர் ஆட்டைய போட ட்ரை பண்றாங்க. அப்படியே ஸ்டண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கண்ணாடி கிட்ட வந்து கண்ணாடி கட்டரை யூஸ் பண்ணி ஓட்ட போட்டு அழகா அதை எடுக்கிறாங்க. மியூசியம்ல வேலை செய்யற ஒருத்தர் வராரு. அவரை பக்காவா அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அடடா என்னடா ஜெனிஃபருக்கு திடீர்னு அறிவுலாம் வந்திருக்கு, ஹீரோயின் ஆயிட்டாங்க போல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த மியூசியம்ல ஒர்க் பண்றவர் சிசிடிவில பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஜெனிஃபர் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணல, பல்டி அடிக்கிறன்ற பேர்ல குரல் வித்தெல்லாம் காமிச்சு அவங்க டிக்கியே பஞ்சர் ஆயிடுது. அப்புறம் இவங்க கண்ணாடி அழகா ஓட்டலாம் போடல, கையில செங்கல் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரே குத்து. அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு கூட சண்டை போட்டாங்களே, அதுவும் டம்மி தான். சண்டை போட தெரியாம கையை லெஃப்ட் ரைட்னு திருப்பி ஏதோ தெரியாதனமா ஜெனிஃபரோட காலை அந்த ஆளோட மெயின் பாயிண்ட்ல அடிச்சு அவர் அங்கேயே காலி ஆயிட்டாரு. சோ இதுதான் உண்மையிலே நடந்தது. ஆனா ஜெனிஃபர் அவங்க கற்பனையில இந்த அம்மா என்னமோ சீனா உள்ள வந்த மாதிரியும் இந்த பொருளை அழகா ஆட்டைய போட்ட மாதிரியும் அவங்களே நினைச்சுக்கிறாங்க. சோ சிசிடிவில ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாருல, அவரு ஜெனிஃபரை பிடிக்க வராரு. ஜெனிஃபரும் கையில கன் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் அடிச்சு போட்டாங்கல்ல, அவர்கிட்ட இருந்து கன்னை எடுத்துக்கிட்டு 2 பேரும் மாறி மாறி கன்னை பாயிண்ட் பண்ணி நிக்கிறாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி கார்டும் நான் எதுக்கு உன்னை சுடணும், நியூஸை பத்தியா ஏதோ ஒரு வைரஸ் பரவி இருக்கான், அதுக்கு மாத்து மருந்தே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எடுத்துட்டு போ அப்படின்னு அவரு சொல்றாரு. ஜெனிஃபரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. ஆமா இந்த பொருளை எதுக்கு எடுக்கிற, ஏன்னா இதை பத்திரமா வச்சுக்கணும், இது முக்கியமான பொருள்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. சேஃபா ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அங்க இன்னொரு ஜெனிஃபர் இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு ஜெனிஃபர் தான். ஜெனிஃபர் அவங்க மண்டைக்குள்ள குழப்பம் அதிகமா வரக்கூடாதுன்னு அவங்கள மாதிரி இன்னொரு உருவம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க கூடவே அவங்க பேசிக்கிறாங்க. இந்த நேரத்துல 2043வது வருஷத்துல நம்ம ஜேம்ஸும் ஹேனாவும் நடந்த விஷயத்தை கேத்ரினா கிட்ட சொல்ல, கேத்ரினாவும் அதை நேர்ல பாக்குறாங்க. இது 2047 கிடையாது,
2043. திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டோம். உள்ள போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம்னா அவ்வளவுதான், டோட்டலா எல்லாமே காலி. ஆனா கேத்ரினா நம்ம ஜஸ்ட் ஆடம் செல் எடுக்கலாம் தான் வந்தோம். ஆனா இப்ப ஃபெசிலிட்டிக்குள்ள ஒர்க் ஆகுற டைம் மிஷினே இருக்கே, அதை யூஸ் பண்ணலாம்ல. அது ஒன்னும் நம்மளோடது கிடையாது, அது இந்த காலகட்டத்தை சேர்ந்த நம்மளோடது. ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டிக்குள்ள என்ன நடக்குது பார்க்கலான்னு நம்ம கேத்ரினா, ஜேம்ஸ், ரைலி 3 பேருமே நைஸா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ பாஸ்ட் கேத்ரினா பேசுறாங்க எல்லார்கிட்டயும், இந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே நம்ம மாத்த போறோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணது ஜேம்ஸ் தான். சோ ஜேம்ஸ் பாஸ்டுக்கு போவாரு, லேலாண்ட் ஃப்ரோஸ்ட காலி பண்ணுவாரு. அந்த ஒரு உயிரை நம்ம எடுத்தா 7 பில்லியன் உயிரை நம்மளால பாதுகாக்க முடியும். சோ நாளைக்கு இந்த மிஷின்ல ஜேம்ஸ் போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இவங்களோட பிளான் வந்து எப்படியாவது ஒலிவியாவை கண்டுபிடிக்கணும்ன்றது தான். சோ ஒலிவியாவை ட்ராக் பண்ணும் பொழுதுதான் 1971வது வருஷத்துல ஒலிவியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டேஷன்ல எடுத்த போட்டோ இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு போயிட்டு சின்ன வயசு ஒலிவியாவை நம்ம காலி பண்ணலாம் அப்படின்றது தான் ரைலியோட பிளானே. ஆனா ஜேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஜெனிஃபரை ஃபாலோ பண்ணணும். சோ ஜெனிஃபர் இருக்கிற காலகட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எங்க கேத்ரினா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவதான் சடனா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம கேத்ரினா 2043 காலகட்டத்திலேயே இருக்கிற பாஸ்ட் கேத்ரினாவை மீட் பண்றாங்க. பாஸ்ட் கேத்ரினா ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஃபியூச்சர் கேத்ரினாவும் நீ என்னதான் பண்ணாலும் உன்னோட மிஷின் ஃபெயில் ஆக தான் போகுது. இதை சொல்றதுக்கு தான் நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கியா? ஏன் உன்னால சரி பண்ண முடியாது? அறிவே இல்ல உனக்கு, அதாவது எனக்கு. சரி ஏதோ ஒண்ணு, இந்த மிஷின்ல நம்ம எப்படிதான் ஜெயிக்கிறது அதை சொல்லு ஃபர்ஸ்ட். சோ ஃபியூச்சர் கேத்ரினாவும் பாஸ்ட் கேத்ரினா கிட்ட, ஏன்னா நீ ஒழுங்கா யாரையும் நம்பல, நம்ப கூடாதவங்கள நம்புன, நம்ப வேண்டியவங்கள நம்பல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ட்ரிங்க்ஸை குடிக்கலான்னு போகும்போது கையெல்லாம் நடுங்குது. பாஸ்ட் கேத்ரினா பார்த்துட்டு, ஐயோ என்னாச்சு உனக்கு, கையெல்லாம் இப்படி நடுங்குது? ஏன்னா கேத்ரினா நான் சாக போறேன் அப்படின்னு ஃபியூச்சர் கேத்ரினா சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன ஆகிருக்குன்னா, ஓவர் ஹீட் ஆகி இருக்கிற அந்த டைம் மிஷினோட கோரை இவங்க ஓபன் பண்ணி சரி பண்ணுவாங்கல்ல, அப்ப அதுல இருந்து வந்த ரேடியேஷன் இவங்க உடம்புல பட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் நமக்கு ஒரு பெரிய டவுட்டே வரும். இந்த மாதிரி ஒருத்தர் மீட் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா புது டைம் லைன் கிரியேட் ஆகும்ல. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் கிரியேட் ஆகல. ஃபியூச்சர் கேத்ரினா பாஸ்ட் கேத்ரினாவுக்கு இந்த மிஷின் சம்பந்தமா சில டீடைல் எல்லாம் சொல்றாங்க. அத பாஸ்ட் கேத்ரினாவும் டைரியில எழுதிக்கிறாங்க. சோ இந்த மெமரிஸோடவே பாஸ்ட் கேத்ரினா இருந்தாங்கன்னா டைம் லைன் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அதனால பாஸ்ட் கேத்ரினா என்ன பண்றாங்க, சரக்கோட சேர்த்து ஒரு மாத்திரையை யூஸ் பண்றாங்க. அதை போட்டுக்கிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்துக்கும் பொழுது இப்ப நடந்த எந்த விஷயமும் ஞாபகத்துல இருக்காது. ஆனா ஃபியூச்சர் கேத்ரினா சொன்ன டீடைல் மட்டும் அந்த டைரியில இருக்கும். அதை என்ன நினைப்பாங்கன்னா இவங்க, ஓ நம்ம தான் எழுதிருக்கோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ அதனால டைம் லைன்ல எந்த சேஞ்சஸும் வராது. சோ இது ஒரு பக்காவான பிளான்னு ஃபியூச்சர் கேத்ரினாவும் நேரா நம்ம ரைலியையும் ஜேம்ஸையும் பாக்குறாங்க. சோ இந்த டைம் மிஷினை வந்து நம்மளால ஒரே ஒரு தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ யாரு எங்க போக போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரைலி சொல்றாங்க 1971 ஒலிவியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு சின்ன வயசு ஒலிவியாவை காலி பண்ணலாம். ஆனா ஜேம்ஸ் முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ரைலி என்ன சொல்றாங்கன்னா, நீ வரியோ வரலையோ நான் 1971க்கு தான் போக போறேன், என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ரைலி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னதுனால இவங்களால எதுவும் பண்ண முடியல. சோ அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி ரைலியை 1971வது வருஷத்துக்கு அனுப்புறாங்க. சோ இங்க இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் திடீர்னு டைம் மிஷின் ஆன் ஆகுதுன்னு எல்லாருமே இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள கேத்ரினா இருக்கிற எல்லா டேட்டாவையும் எரேஸ் பண்ணிடுறாங்க. சோ இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்க்கும்போது திடீர்னு மிஷின் ஆன் ஆச்சு, திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு. டேட்டாவை பார்த்தா ஒன்னும் இல்ல, குழப்பமா இருக்குன்னு குழம்பி போறாங்க. அந்த சோல்ஜரு, ராம்சே இவங்க எல்லாருமே யாராவது உள்ள வந்திருக்காங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளையா கேத்ரினாவும் ஜேம்ஸும் பாஸ்ட் கேத்ரினாவுடைய ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பாஸ்ட் கேத்ரினா மாத்திரையை போட்டுட்டு குடிச்சிட்டு ஆளு மட்டையாயிடுறாங்க. சோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் கேத்ரினா ஒரு விஷயத்த சொல்றாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, முதல்ல நான் உன்னை இந்த மிஷினை வச்சு அனுப்பும்போது பவர் ரொம்ப கம்மியா இருந்தது, நம்மளோட ஆடம் செல் ஒண்ணு காணாம போச்சு. இப்பதான் எனக்கு புரியுது அது எப்படி காணாம போச்சுன்னு. அட கடவுளே, நம்ம தான் அதை எடுத்துருக்கோமா? சோ நம்மளோட பிளான் என்னன்னா, நம்ம போயிட்டு அந்த ஆடம் செல்லை எடுத்துட்டு எப்படியாவது இங்க இருந்து நம்மளோட இடத்துக்கு போயிட்டோம்னா அங்க இருக்கிற டைம் மிஷினை நம்மளால ஒர்க் பண்ண வைக்க முடியும். சோ அது மூலியமா நம்ம வேற ஒரு காலகட்டத்துக்கு போகலாம், எந்த டைமும் மாறாது, நம்மளால ஒலிவியாவை காலி பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்படின்னா ஓகே, நீங்க அந்த டைம் மிஷினுடைய கோரை ஆஃப் பண்ணுங்க, நான் போயிட்டு அந்த ஆடம் செல்லை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றாரு. உடனே கேத்ரினாவும், ரொம்ப அவசரப்படாத, நான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோர் ப்ளூ கலர்ல ஆனதுக்கு அப்புறம் நீ எடு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேத்ரினா அதை கோல் பண்ணுன்றதுக்காக அப்படியே ஓபன் பண்ணதுனால ரேடியேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜேம்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நல்லா சொல்லி அனுப்புறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப சோல்ஜரும் ராம்சேவும் உள்ள யாரோ வந்துட்டாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போனா மாட்டிப்போமே அப்படின்னு கேத்ரினா சொல்லும்போது தான் ஜேம்ஸ் சொல்றாரு, நம்ம ஏன் மாட்ட போறோம், ஏதோ ஸ்கேவஞ்சர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க முன்னாடி போனாலும் என்ன ஜேம்ஸ்னும் உங்களை கேத்ரினாவும் தான் நினைக்க போறாங்க. சோ யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அட ஆமால அப்படின்னு கேத்ரினாவுக்கும் இப்பதான் புரிய வருது. நேரா அவங்க டைம் மிஷின் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்க எல்லாம் வெளியே போக சொல்றாங்க. ஆனா மேடம், சோல்ஜர் யாரையும் வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரு. இந்த இடத்துக்கு யாரு இன்சார்ஜ், நான் தானே, ஒழுங்கா வெளியே போங்க அப்படின்னு மிரட்ட எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இப்ப கேத்ரினா அங்க இருக்கிற சிஸ்டம் மூலியமா கோரை ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க. அடுத்தது நம்ம ஜேம்ஸ் கோர் கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற ஆடம் செல்ல எடுக்கணும். அப்படி போகலான்னு போதுதான் அங்க ராம்சே வராரு. ஏய் ஜேம்ஸ், நீ தூங்கிட்டு இருக்கன்னு நினைச்சேன், என்ன சுத்திக்கிட்டு இருக்க, நாளைக்கு நீ டைம்
டைம் மிஷின் மூலியமா வேற ஒரு காலகட்டத்துக்கு போக போற, அது ரொம்ப ரொம்ப ஆபத்து, அதனால நல்லா ரெஸ்ட் எடு. சோ இதை கேட்ட உடனே ராம்சேவுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம்னு ஜேம்ஸுக்கு புரிய வருது. அவனை போய் நம்ம கொன்னுட்டோமேனு மெதுவா பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், இன்னும் சொல்ல போனா நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே நீதான், எல்லாத்துக்கும் நான் மன்னிச்சிரு நண்பா அப்படின்னு இவரு சொல்றாரு. அப்புறம் ராம்சேவை கழட்டி விட்டுட்டு அவரு கோருக்கும் போயிடுறாரு. அந்த கேப்ல கேத்ரினாவும் கோரை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஜேம்ஸும் அந்த ஆடம் செல்ல எடுத்துறாரு. சோ கேத்ரினா அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது அங்க அந்த சோல்ஜர் வராரு. மேடம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்க கூடவே இருக்கேன், ஏன்னா உங்களை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலையே. சோ இதை கேட்ட உடனே கேத்ரினாவுக்கும் தோணுது, ஏன்னா சோல்ஜர் இவங்களை பாதுகாக்கணும் தான் இறந்து போனாரு, அதனால இவங்களும் அந்த சோல்ஜர் கிட்ட நீ எனக்காக பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜேம்ஸும் கேத்ரினாவும் அந்த இடத்துலயே ஒளிஞ்சுக்கிட்டு தூரத்துல இருந்து நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ முதல் சீசன்ல பார்த்ததுதான் நம்ம ஜேம்ஸ டைம் மிஷின்ல 2015 வருஷத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா அவரு 2013 வருஷத்துக்கே போயிட்டு ரைலியா மீட் பண்ணுவாரு. சோ இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கேத்ரினாவும் ஜேம்ஸும் பாக்குறாங்க. சோ இந்த தடவையாவது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க 2018 வருஷத்துல நம்ம ஜெனிஃபர் மியூசியம்ல இருந்து ஒரு பொருளை ஆட்டையை போட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பொருளை பத்தி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது என்ன பொருள், இதை வச்சு என்ன பண்ண முடியும், ஆனா இது முக்கியமானது மட்டும் தெரியுது, ஆனா அது என்ன ஏதுன்னு தெரியல. இந்த மாதிரி மியூசியம்ல இருந்த ஒரு பொருள் காணோம் அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் ஆளுங்கலாம் சிசிடிவி மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெனிஃபரை நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஜெனிஃபர் கண்ணுக்கும் அவங்கள மாதிரியே ஒரு இல்யூஷன் தெரியுதுல்ல, அதுக்கு உடம்புல புல்லட் காயம் பட்டிருக்கான், இதுக்கு மேல நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும், அடி பாவி என்ன நீ இப்படி அம்போன்னு விட்டுட்டியா அப்படின்னு இல்யூஷன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அதோட இவங்களை தேடி யாரோ வர மாதிரி தெரியுது. ஜெனிஃபரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. சோ அந்த போலீஸ்காரங்க தான் இங்க வந்திருக்காங்க. நம்ம ஜெனிஃபருடைய பாஸ்போர்ட்டை பார்த்துட்டாங்க. ஜெனிஃபர் எங்க போக போறாங்க, ட்ரெயின் டிக்கெட்டை வேற ஆன்லைன்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதையும் பார்த்து நேரா ஜெனிஃபருக்கு முன்னாடியே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ஜெனிஃபரை அப்படியே சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. சோ இவங்க ஒரு சாதாரண போலீஸ் அப்படின்னு பார்த்தா இவங்களும் ஆர்மி ஆஃப் த 12 மங்கீஸை சேர்ந்தவங்க போல. அப்படியே ஜெனிஃபரை பார்த்து எங்க இருக்கான் அந்த ஜேம்ஸ் கோல் அப்படின்னு கேட்க ஜெனிஃபர் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ட்ரெயின் வேற வந்துகிட்டு இருக்கு, ரன்னிங்ல அவங்களால ஏற முடியாது, நான் எதுக்காக ட்ரெயின்ல ஏறணும், ட்ரெயின் என் மேல ஏறட்டும்னு ஜெனிஃபர் ஓடுற ட்ரெயின் முன்னாடி குதிச்சிடுறாங்க. அந்த ட்ரெயின் அப்படியே அவங்களை ஏத்தி காலி பண்ணுது. சோ அப்படியே அங்க இருந்த போலீஸ்லாம் ஜெனிஃபருக்கு என்ன ஆச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா அங்க ஜெனிஃபரே காணோம். அவங்க பக்கத்து பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. கூட நம்ம ஜேம்ஸும் இருக்காரு. ஜேம்ஸ் உடம்புல அந்த சூட்லாம் போட்டிருக்காரு. ஜெனிஃபர் அந்த ட்ரெயின் முன்னாடி விழுந்து சாகிறதுக்கு முன்னாடியே ஜேம்ஸ் டைம் டிராவல் பண்ணி ஜெனிஃபரை காப்பாத்தி பக்கத்து பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஜெனிஃபரும் இந்த ஜேம்ஸோட முகத்தை பார்க்கும்போது தான் ரொம்ப வித்தியாசமா இருக்காரு, ஏன்னா ரொம்ப தெளிவா இருக்காரு ஆளு. நீ எந்த காலகட்டத்தை சேர்ந்த ஜேம்ஸ் அப்படின்னு கேட்கும்போது தான் நான் ரொம்ப ஃபியூச்சர்ல இருந்து வரேன், 2043 வருஷத்துல இருந்து ஒன்ன தேடி ஜேம்ஸ் இப்போ 2018 தான் இருக்கான், நாளைக்கு காலையில சன்ரைஸ் ஆகும் பொழுது அவன் ஒரு பிரிட்ஜு கீழே இருப்பான், நீ போய் அவனை மீட் பண்ணு, போகும்பொழுது சீஸ் பர்கரை வாங்கிட்டு போய், ஏன்னா அவனுக்கு ரொம்ப பசிக்கும்னு சொல்றாரு. சோ இந்த ஜேம்ஸ் வந்து வேற ஏதோ ஒரு காலகட்டத்துல இருந்து வந்திருக்காரு, இவர் எங்க இருந்து வந்தாரு எல்லாமே போக போக தான் நமக்கு தெரிய வரும். அடுத்த நாளே ஜெனிஃபர் ஜேம்ஸை மீட் பண்றாங்க, கூடவே சீஸ் பர்கரும் வாங்கிட்டு போறாங்க. சோ ஜேம்ஸும் ஜெனிஃபர் உன்னை தேடி நான் கண்டுபிடிக்கலான்னு வந்தா நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, அதோட எனக்கு பசிக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வாங்கி அந்த பர்கரை சாப்பிடுறாரு. சோ நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஜெனிஃபரும் ரயிலியா 1971 போயிட்டாளா, அவ தனியா போயிட்டு ஒலிவியாவை சமாளிக்க முடியாது, நீயும் கூட போகலாம்ல. இல்ல ஜெனிஃபர், ரயிலியை விட இப்ப நீ தான் முக்கியம், ஏன்னா நீ தானே பிரைமரி, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு உன்னால தானே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம ஜெனிஃபருக்கு சந்தோஷம், ஏன்னா ஜேம்ஸ் நம்மள இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நினைக்கிறானு. ஆனா அதே நேரத்துல ஜெனிஃபர் கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இப்ப அவங்களுக்கு அந்த இல்யூஷன்லாம் வரல, ஒரு பிரைமரி கிட்ட என்ன பவர் இருக்கணுமோ அது இப்ப அவங்க கிட்ட கிடையாது. இந்த விஷயத்த சொன்னா ஜேம்ஸ் எதுவும் கோச்சி போனோம் அப்படின்னு எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க. ஜேம்ஸும் அவர் கொண்டு வந்த டிராயிங்க காட்டுறாரு, இதை நீ தான் வரைஞ்சிருக்க, இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு பாம்பு அதோட வாழையே முழுங்குது. உடனே ஜெனிஃபரும் என்னோட இல்யூஷன்ல அடிக்கடி இதே சிம்பிள் தான் வரும், என்னோட இல்யூஷன் மட்டும் கிடையாது, உன்னோட பையன் ஏத்தன் அவனோட இல்யூஷன்லயும் இதுதான் வந்துகிட்டே இருந்தது. சோ இதே மாதிரி ஒரு பசில் ஒன்னு மியூசியம்ல பார்த்தேன், அதை ஆட்டைய போட்டுட்டு, ஆனா போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டாங்களா, அப்படியே ட்ரெயின் முன்னாடி குதிக்கும் போது தான் நல்ல வேலை நீ வந்து காப்பாத்தின. என்னது நானா, நீனா நீ கிடையாது, ஃபியூச்சர்ல இருக்கிற ஜேம்ஸ். சரி அதை விடு, இப்போ அந்த பசில் அந்த போலீஸ் கிட்ட தான் இருக்கு. அதோட அந்த போலீஸ் ஜேம்ஸ் கோல்னு உன்னோட பேரை தான் கேட்டான், எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலன்னு இவங்க அந்த போலீஸ்க்கே கால் பண்றாங்க. நம்ம ஜேம்ஸ் அந்த போலீஸ் கிட்ட என்னோட பேரு ஜேம்ஸ் கோல்னு பேசின உடனேயுமே அந்த போலீஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம், சீக்கிரமா என்ன ஒரு இடத்துல மீட் பண்ணுங்கன்னு அந்த போலீஸ்காரர் சொல்ல இவங்களும் அந்த போலீஸை மீட் பண்றாங்க. அந்த இடத்துல தான் அந்த பசிலும் இருக்கு. ஆக்சுவலா அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அவரு ஆர்மி ஆஃப் த 12 மங்கீஸை சேர்ந்தவர்லாம் கிடையாது. போன வீடியோல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த பசில அவரோட பொண்ணு கிட்ட கொடுத்து இத ஜேம்ஸ் கோல் கிட்ட சேர்த்துருன்னு சொல்லுவார்ல, சோ அந்த பொண்ணு அவ சாகர வரைக்கும் அந்த பசில கூடவே வச்சு அவளோட பசங்களுக்கு கொடுப்பா. இப்படியே தலைமுறையா அந்த பசில் வந்து கடைசியா இந்த போலீஸ் கிட்ட வந்திருக்கு. சோ இவரும் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். இந்த பசில ஜேம்ஸ் கோல் கிட்ட கொடுக்கணும்ன்றது தான் இவரோட மிஷினே. ஒரு வழியா அதை ஜேம்ஸ் கிட்டயும் கொடுக்குறாரு. ஜேம்ஸும் அதை வாங்கிக்கிட்டு இது என்னது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரைமரிஸ்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த பசிலுக்குள்ள வச்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு என் ஃபேமிலி கிட்ட கொடுத்துருக்காங்க. சோ என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன், நீ தான் இதுக்கப்புறம் இந்த பசிலை சால்வ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கணும். ஆனா ஜேம்ஸுக்கு இந்த பசிலை எப்படி சால்வ் பண்ணணும்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. அப்பதான் நம்ம ஜேம்ஸுக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா சொன்ன கதையே ஞாபகத்துக்கு வருது. சோ ஒரு காலத்துல ஒரு பாம்பு இருந்தது. அது நேரா தான் போகும், பின்னாடி போகவே போகாது. சோ இதுதான் அந்த கதையுடைய முதல் வரி. இதுலயும் பசில் நிறைய இருக்கா. சோ அதனால ஃபர்ஸ்ட் பிளாக்க ஒரு பாம்போட சிம்பிள் வைக்கிறாரு. ஏன்னா பாம்பு நேரா போகுது. சோ பாம்போட சிம்பிள். சோ அடுத்த வரி என்னன்னா, அந்த பாம்பு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சாத்தான பார்த்தது. உடனே ஜேம்ஸ் அந்த பசிலுடைய அடுத்த பிளாக்க திருப்புறாரு. அதுல குரங்கு மாதிரி ஒரு கொடூரமா ஒரு இமேஜ் இருக்கு. சோ இதுதான் சாத்தானா இருக்கணும்னு அதையும் செட் பண்றாரு. அடுத்த லைன், அந்த சாத்தான் பாம்புக்கு ஒரு சாபத்தை கொடுக்குது. அதனால பாம்பு புத்தி கெட்டு போய் அதோட வாழை அதுவே சாப்பிட்டு ஒரு லூப்ல மாட்டிக்குது. உடனே ஜேம்ஸும் அந்த பசிலோட மூணாவது பிளாக்ல பாம்பு அதோட வாழையை முழுங்குற மாதிரியான சிம்பிளை வைக்கிறாரு. இந்த லூப்ல மாட்டின அந்த பாம்புக்கு இதுக்கப்புறம் கண்ணு தெரியல, நடக்கிற எதுவும் அதுக்கு புரியல. அதனால அடுத்த பிளாக் எதுவுமே இல்லாம எம்டியா வச்சிடறாரு. ஆனா இந்த மாதிரி பாம்பு நடக்கிற எதுவும் புரியாம ஒரே லூப்புக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குன்னு சீயர்ஸுக்கு தெரியும், அதாவது பிரைமரிஸுக்கு. அதனால ஜேம்ஸ் அந்த பசிலோடைய அடுத்த பிளாக்ல கண்ணு சிம்பிளை வைக்கிறாரு. அப்புறம் அந்த பிரைமரிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சாத்தானை அழிக்கிறதுக்காக ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கத்தி சிம்பிளை வைக்கிறாரு. லாஸ்ட் லைன், அந்த சாத்தான் முழுசா அழியணும்னா பிரைமரிஸ் உருவாக்கின அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த சாத்தான் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாதான் அந்த சாத்தான் முழுசா அழிஞ்சு போகும் அப்படின்னு அந்த கதையில இருக்கு. சோ அதனால லாஸ்ட் பசில் அந்த கொடூரமான மங்கியும் ஒரு கத்தியும் இருக்கிற மாதிரி. சோ இதெல்லாம் ஜேம்ஸ் பண்ண உடனே அந்த பசில் அன்லாக் ஆகுது. தன்னோட வாழை முழுங்கிக்கிட்டு இருந்த அந்த பாம்பு அப்படியே வெளியே வந்துருது. இதை பாக்குற ஜெனிஃபருக்கு எதுவும் புரியல. இந்த ஜேம்ஸுக்கு எப்படி இந்த கதைலாம் தெரியும், உண்மையிலே அவன் வேற லெவல் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ ஜேம்ஸும் அந்த பசிலுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பிரைமரி சொல்லிருக்காங்கல்ல. சோ அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா பிளாக் லீஃப் மே 11 1852 வருஷம்னு போட்டிருக்கு. சோ இந்த காலகட்டத்துக்கு தான் அடுத்தது நம்ம போகணும். அங்க ஏதோ ஒன்னு இருக்குன்னு நம்ம ஜேம்ஸும் ஜெனிஃபரும் ரெடி ஆகுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஜேம்ஸ் 1971 இருக்கிற ரயிலியை காப்பாத்தி கொண்டு வரணும். அதனால ஜேம்ஸ் 1971 வருஷம் அந்த ஹோட்டல் ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரயிலி எப்படியா இருந்தாலும் அங்கதான் வருவாங்கன்னு. சோ இப்படி 1971 வருஷத்துல ரயிலுக்காக நம்ம ஜேம்ஸ் அந்த ஹோட்டல் ரூம்ல வெயிட் பண்ணும் பொழுது ரயிலி சின்ன வயசு ஒலிவியாவை காலி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ரயிலுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த டைம்ல தான் சின்ன வயசு ஒலிவியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவாங்க. அதனால இவங்க ஸ்டேஷன் வாசல்லையே ஒரு கன்னை வச்சுட்டு நிக்கிறாங்க. போலீஸ் ஒலிவியாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும் பொழுது இவங்க தூரத்துல இருந்து ஒலிவியாவை ஷூட் பண்ணி காலி பண்ணலான்றது தான் பிளானே. சோ அதே மாதிரி போலீஸும் ஒலிவியாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. ரயிலையும் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் பின்னாடி இருந்த ஒரு குரூப் நம்ம ரயிலி இருக்கிற காரை பார்த்து ஷூட் பண்றாங்க. ரயிலையும் காரை விட்டு இறங்கி அவங்க கூட கன்னாலேயே ஷூட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நடக்குதா. சவுண்ட் கேட்டு போலீஸ் வந்து நம்ம ரயிலைய பிடிச்சி அவங்களையும் பிடிச்சு கொண்டு போய் செல்லுல போடுறாங்க. ஐயோ பிளான் இந்த மாதிரி சொதப்பிக்குச்சேன்னு ரயிலி கடுப்புல இருக்கும்போது தான் அவங்களுக்கு பக்கத்து செல்லுலயே சின்ன வயசு ஒலிவியா இருக்காங்க. வேற வழியே இல்ல, இவள இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு சாகடிக்கலான்னு ஷூ லேஸ் எல்லாம் கலட்டி கொண்டு போய் கழுத்தை நெரிச்சு காலி பண்ணலான்னு போகும்போதுதான் ஒலிவியா வாந்தி எடுக்கிறாங்க. வயித்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. நம்ம ரயிலி ஒரு டாக்டர்ன்றதுனால ஒலிவியா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால ரயிலுக்கு ஒலிவியாவை கொல்ல மனசே வரல. ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணல. சோ ரயிலையும் ஒலிவியாவை பார்த்து, ஒலிவியா நீ பிரெக்னெண்டா இருக்கியா, என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், அதோட நான் பிரெக்னெண்டா இருந்தா என்ன இல்லனா என்ன, உன் வயித்தை பார்த்தாலே தெரியுது, எப்படியும் ஒரு 4 மாசம் இருக்கும் எப்படின்னு நம்ம ரயிலி ஒலிவியா கிட்ட பாசமா பேசுறாங்க. ஒலிவியாவும் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நம்ம ஒலிவியாவோட அம்மா யாரு, அந்த மெசஞ்சர் லேடி. என்னோட அம்மா எனக்கு பிடிக்காத காரியத்தை பண்ண சொல்றாங்க. என் வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி அவங்களுக்கு கவலையே இல்ல. சோ அதை கேட்ட உடனே ரயிலுக்கு புரிய வருது, அப்படின்னா ஒலிவியா சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப நல்லவளா தான் இருந்திருக்கா. அந்த மெசஞ்சர் லேடி ஒலிவியாவோட அம்மா தான் ஒலிவியாவோட மனசையே மாத்தி அவ விட்னஸா வந்து நிக்கிறா. சோ இந்த வயசுலயே நம்ம ஒலிவியாவோட மனசை மாத்திட்டோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒலிவியா விட்னஸா மாற மாட்டா, எல்லாமே மாறிடும்னு இவங்க விட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருமா, குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா, நானும் ஒரு குழந்தைய பெத்தெடுத்தேன், ஆனா அந்த குழந்தைய என் கண்ணால கூட நான் பார்க்கவே இல்லை, உன் மனசுக்குள்ள ஓடுற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், ஆர்மி ஆஃப் த 12 monkeys, ரெட் ஃபாரஸ்ட் இதுதானே அப்படின்னு சொல்ல சின்ன வயசு ஒலிவியா ஷாக் ஆகுறாங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு. அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது, நான் சொல்றத மட்டும் கேளு, உங்க அம்மா சொல்றத நீ கேட்கவே கேட்காத, உனக்கு பிறக்கிற குழந்தைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை நினைச்சு பாரு அப்படின்ற மாதிரி அவங்க செமையா பிரைன் வாஷ் பண்றாங்க. ஒலிவியாவும் மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல தான் அந்த மெசஞ்சர் லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து ஒலிவியாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஐயோ இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது வேஸ்ட் ஆயிடுமே, நம்மளும் வெளியே போகணுமே அப்படின்னு போலீஸ்கார் தெரியாம தான் கன்னை வச்சு நான் ஷூட் பண்ணேன், என்ன நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்தாங்களா அதான் ஷூட் பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க போலீஸ்கார் அப்படின்னு சொல்ல சரி நான் அவங்களும் ரயிலையே விட்டுறாங்க. இன்னொரு தடவை ஷூட் பண்ணக்கூடாது, சவுண்டு கேட்டாலே உன்னை பிடிப்பேன்னு சொல்றாங்க. ரயிலையும் திரும்பவும் கன் எடுத்துக்கிட்டு நேரா ஒலிவியாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் மெசஞ்சர் லேடியும் இருக்காங்க. அந்த மெசஞ்சர் லேடி போட்டு ஒலிவியாவை செம்ம அடி அடிக்கிறாங்க. நான் சொல்றத கேட்கவே மாட்டியா, உன் இஷ்டத்துக்கு தான் நடப்பியா, நீ உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ரயிலையும் அந்த வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளி நேரா உள்ள வந்துடுறாங்க. அப்படியே மெசஞ்சர் லேடி முன்னாடி கன்னை காமிச்சு, அவளுக்கு தான் விட்னஸ் கூட சேர விருப்பமே இல்லல்ல, அவ சாதாரணமான ஒரு லைஃபை வாழணும்னு நினைக்கிறா, நீ ஏன் அவளை கெடுக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னது நான் அவளை கெடுக்கிறேனா, என்னோட பொண்ணு ஒலிவியா இந்த ஆர்மி ஆஃப் த
இந்த 12 monkeys, விட்னஸ், ரெட் ஃபாரஸ்ட் எதுலயும் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு அவளை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன். ஆனா ஒலிவியா தான் விட்னஸ முழுசா நம்பிக்கிட்டு இருக்கா. அதோட அவ வயித்துல வளர்ற அந்த குழந்தையவே விட்னஸ்க்காக தான் அவ வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ரைலி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இந்த சின்ன வயசு ஒலிவியா இருக்காங்கல்ல, அவங்க அந்த ரெட் கலர் இலையில செஞ்ச டீயை குடிச்சு இமேஜினேஷன்ல அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுடைய செவுத்துல விட்னஸ் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, எனக்காக நீ அதை வளர்க்கணும். ஏன் அப்படின்னு சின்ன வயசு ஒலிவியா கேட்கும் பொழுது தியாகத்துக்காக அப்படின்ற மாதிரி விட்னஸ் சொல்றாங்க. சோ ஒலிவியாவும் விட்னஸ் நம்புறதுனால அவ வயித்துல வளர்ற குழந்தைய விட்னஸ்க்காகவே வளர்த்துக்கிட்டு இருக்கா. சோ போலீஸ் ஸ்டேஷனுடைய செல்லுல இருக்கும்போது நம்ம ரைலி சொல்லுவாங்கல்ல, உங்க அம்மா என்ன சொன்னாலும் நீ மாறவே மாறாதுன்ட்டு. இப்படி ரைலி சொன்ன விஷயத்தினால ஒலிவியாவுக்கு விட்னஸ் மேல இன்னும் தான் நம்பிக்கை வருது. ஐயோ தேவையில்லாம நம்மளே இவளை மாத்தி விட்டோம் போலயே அப்படின்ற மாதிரி ரைலி ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அப்பதான் திடீர்னு அந்த சின்ன வயசு ஒலிவியாவோட கண்ணுலாம் பிளாக் கலர்ல மாறுது. இந்த சின்ன வயசு ஒலிவியாவோட உடம்ப ஃபியூச்சர்ல இருக்கிற ஒலிவியா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. எங்க பாரு ரைலி, நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன கொல்லவே முடியாது, முடிஞ்சா அந்த கன் எடுத்து என்ன ஷூட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல ரைலியும் கன் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒலிவியாவை கொல்ல விருப்பமே இல்லை, ஏன்னா அவங்க வயித்துல குழந்தை வளருது. உடனே ஒலிவியாவும் உன்னோட பையன் ஏத்தனை என் கையாலே நான் கொன்னேன், அதுவும் துடிக்க துடிக்க அப்படின்னு சொல்ல இப்போ ரைலி கடுப்பாகிறாங்க. பரவாயில்ல இவ சாகட்டும் அப்படின்னு ஷூட் பண்றாங்க. ஆனா குறுக்கால அந்த மெசஞ்சர் லேடி வந்துடுறாங்க. சோ குண்டடியா அவங்க வாங்கிக்கிறாங்க. அடுத்தது ரைலி திரும்பவும் ஷூட் பண்ணலான்னு பார்த்தா புல்லட் காலி. ஒலிவியாவை அடிச்சாவது கொள்ளலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அங்க போலீஸ் வர சவுண்ட்லாம் கேக்குது. சோ ரைலி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி சேஃபான இடத்துக்கு போகணும், இல்லனா திரும்பவும் போலீஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான் சொல்லிட்டு ரைலி அங்க இருந்து வேகமா அந்த ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. பார்த்தா அங்க நம்ம ஜேம்ஸ் இருக்காரு. ரைலி ஜேம்ஸை பார்த்து கட்டி பிடிச்சுக்கிட்டு, நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே நடந்த மாதிரியே திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு, ஒலிவியாவை நான் கிட்டத்தட்ட கொண்டு இருப்பேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜேம்ஸும் ஒலிவியாவை மொத்தமா அழிக்க நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2043க்கு போயிடுறாங்க. ஆனா கதை 2047வது வருஷத்துக்கு போகுது. அங்க இருக்கிற ஒலிவியா ஃபெசிலிட்டில இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணணும்னு அந்த டைட்டனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பாங்க. சோ எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒலிவியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க அந்த ஃபெசிலிட்டியோட ஒரு பார்ட்டோட சேர்ந்து டைம் டிராவல் பண்ணிருக்காங்கன்னு ஒலிவியாவுக்கு தெரியல. அதோட டைட்டன்ல இருக்கிறவங்களுக்கு ஒலிவியா மேல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அதுலயும் ஒரு பொண்ணு வந்துட்டு, இதுக்கு முன்னாடி நாங்க விட்னஸ் வந்து ஏத்தன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவன் ஒரு பிரைமரி, அவனால எல்லாமே பார்க்க முடியும், ஆனா நீ இப்போ ஒன்ன விட்னஸ்னு சொல்ற, ஆனா நீ ஒரு சாதாரணமான ஆளு, நாங்க எப்படி உங்களை நம்புறது? ஒலிவியாவும் கடுப்பாக்குறாங்க. அந்த லேடிய அங்கேயே காலி பண்றாங்க. அப்புறம் அந்த மொட்டத்துல அங்க வராரு. இங்க பாருங்க, இதே மாதிரி உங்க மேல டவுட் வர எல்லாரையுமே நீங்க போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அவங்க கேட்கறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, நீங்க பிரைமரி கிடையாது, அப்புறம் நம்ம என்ன பண்றது? அந்த மொட்டத்தலை மேல நம்ம ஒலிவியாவுக்கும் செம்மையா கோவம் வருது. ஆனா இப்பொழுதுக்கே அந்த ஆளு தானே இருக்காரு கூட, அதனால எதுவும் பண்ணாம விட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபெசிலிட்டி அட்டாக் பண்ணிருப்பாங்களா, அந்த ஃபெசிலிட்டில ஒருத்தர் உயிரோட இருக்காரு. யாருன்னு பார்த்தா டீக்கன் தான். டீக்கனா ஒலிவியா கிட்ட கூட்டிட்டு வராங்க. ஒலிவியாவும் டீக்கன் கிட்ட பேசும்போது தான் நம்ம ஜேம்ஸ், ரைலி, கேத்ரினா இவங்க எல்லாருமே அந்த ஃபெசிலிட்டியோட சேர்ந்து டைம் டிராவல் பண்ணி போயிட்டாங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. பயந்து போன ஒலிவியா உடனே அந்த ரெட் கலர் இலையில செஞ்ச டீயை குடிச்சு அவங்க அந்த இல்யூஷனுக்குள்ள போயிட்டு விட்னஸா பாக்குறாங்க. விட்னஸும் ஒலிவியா கண்ணு முன்னாடி வராங்க. உண்மையிலே நான் தான் விட்னஸா இல்ல வேற யாரோ விட்னஸா, உன் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்ல விட்னஸும் மாஸ்க் ரிமூவ் பண்ண உடனேமே அது ஃபியூச்சர் ஒலிவியா தான். பாஸ்ட் ஒலிவியா ஃபியூச்சர் ஒலிவியா கிட்ட நம்மளோட எனிமிஸ் எல்லாருமே பாஸ்டுக்கு போயிட்டாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஒருவேளை நம்ம பிரைமரியா இருந்தா தெரியும், நான் தானே, நீ என்ன பண்றதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் ஃபியூச்சர் ஒலிவியாவும் நம்ம பிறக்கும் பொழுது ஒரு பிரைமரியா பிறக்கல, ஆனா நம்மளால ஒரு பிரைமரியா மாற முடியும். இந்த டைட்டனோட பர்பஸ் என்னன்னா உனக்கு பிரைமரியுடைய பவரை கொடுக்கறதுக்கு தான். இப்படின்னு ஃபியூச்சர் ஒலிவியா சொன்ன உடனேயுமே இவங்களும் இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்து டைட்டனோட பவர் எல்லாத்தையும் அவங்க உடம்புல கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்றாங்க. அந்த டைம்ல ஆக்சிஜன் இருக்காதுன்றதுனால அங்கிருந்த ஒருத்தர் ஒரு மாஸ்க் கொடுக்கறாரு, அதுதான் விட்னஸ் மாஸ்க். மொத்த பவரையும் ஒலிவியா அவங்க உடம்புக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க விட்னஸாவே மாற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிரைமரிக்கு என்ன பவர் இருக்குமோ அந்த பவர் இவங்களுக்கு வருது. இப்பதான் நம்ம ஒலிவியா வேலையவே ஆரம்பிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒலிவியா பிறக்கிறதுக்கு ரீசனே பாஸ்ட்ல இருக்கிற ஒரு டாக்டர் தான். அந்த டாக்டர் தான் மெசஞ்சர் லேடியோடைய டிஎன்ஏ மூலியமா நம்ம ஒலிவியாவையும் உருவாக்கியிருப்பாரு. இந்த விஷயத்த ஒலிவியா கரெக்ட் பண்றாங்க. அடுத்தது ஒலிவியா 1971வது வருஷத்துல இருக்கிற சின்ன ஒலிவியாவுடைய உடம்ப கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சின்ன வயசு ஒலிவியாவோட கண்ணெல்லாம் அப்படியே பிளாக் கலர்ல மாறும், உன்னால என்ன கொல்ல முடியாது, முடிஞ்சா ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இது எல்லாமே சொன்னது இப்ப பிரைமரியா மாறின அந்த ஒலிவியா தான். அப்புறம் அந்த ரெட் கலர் இலையில செஞ்ச டீயை குடிச்சிட்டு எல்லாரும் அந்த இல்யூஷனுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பேசுவாங்க. அப்ப செவுத்துல சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும்ல, அதை பண்றதும் நம்ம ஒலிவியா தான். அப்புறம் ஒலிவியா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரீசனே நம்ம ராம்சே தான். ஏன்னா ராம்சே மூலியமா தான் ஃபெசிலிட்டிக்கு வருவாங்க, அங்க இருக்கிறவங்க மூலியமா தான் இப்ப இவங்க இந்த நிலைமைக்கே வருவாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு ராம்சேவோட பையன் நம்ம ஒலிவியா கிட்ட கிடைக்கணும். அதனால ஒலிவியா ரைலியோட உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்து ராம்சேவோட பையனை பிடிச்சுக்கிட்டு கோரு கிட்ட போவாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம போன சீசன்ல பார்த்திருப்போம். ரைலியோட உடம்ப கண்ட்ரோல்ல கொண்டு வந்ததே ஒலிவியா தான். இந்த மாதிரி பண்ணதுனால தான் சாம் அந்த கோர் ரூம்ல இருக்கும் பொழுது டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்துருவான். ஒலிவியா கண்டுபிடிச்சு சாம வளர்ப்பாங்க.
இப்படி என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா நடத்துறாங்க ஒலிவியா. அதோட 1971 இருக்கிற அந்த ஒலிவியாவுக்கு குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு ஒரு மரத்து கீழே வச்சிடறாங்க. ஏன்னா அந்த குழந்தையால இவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும் போல. சோ அது என்னன்னு தெரியல, ஆனா அந்த குழந்தைய மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கதை அப்படியே 2043 வருஷத்துக்கு போகுது. கேத்ரினா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஜேம்ஸ் சொல்றாரு. அவங்களும் பாக்குறாங்க பிளாக் லீஃப் 1852 வருஷமா. அதோட இந்த பாம்பு அதோட வாழை அதுவே முழுங்குது. அந்த கதையில இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு ஒன்னும் புரியல, எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. ஆனா அப்பதான் கேத்ரினாவோட பொண்ணு ஹானா அந்த கதையோடைய உண்மையான அர்த்தத்தையே சொல்றாங்க. இந்த கதையில பாம்புன்றது டைம் தான். ஏன்னா டைம் முன்னோக்கி தான் போகும், பின்னாடி வராது. அதே மாதிரிதான் அந்த பாம்பும் நேரா தான் போகும், பின்னாடி வராது. அப்புறம் அந்த பாம்பு ஒரு சாத்தானை பாக்குது. அந்த சாத்தான் சாப விட்டதுனால அந்த பாம்பு அதோட வாழையை முழுங்கி ஒரு லூப்குள்ள மாட்டிக்குது. அதே மாதிரிதான் டைம் ஒரு சாத்தானை பாக்குது. அந்த சாத்தான் ஒலிவியா ரெட் ஃபாரஸ்ட உருவாக்கணும்னு டைமையே ஒரு லூப்ல மாட்ட வச்சுட்டா. அப்புறம் அந்த கதையில பாம்புக்கு அதுக்கு மேல கண்ணு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா சீயர்ஸ் பிரைமரிஸ் வந்து இத பாக்குறாங்க. அவங்க ஒரு ஆயுதத்தை ரெடி பண்றாங்க. அந்த ஆயுதத்தை எடுத்து சாத்தான் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாதான் அந்த சாத்தான் முழுசா அழிஞ்சு போகும்னு கதையில இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப டைம் ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா டைமோட ஒரு அங்கமா இருக்கிற பிரைமரிஸ் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. சோ டைமை காப்பாத்தணும்ன்றதுக்காக அவங்க சாத்தான அழிக்க ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாங்க. அந்த ஆயுதத்தை அவங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. சோ ஒலிவியா அந்த ஆயுதத்தை எடுத்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாதான் ஒலிவியா அழிஞ்சு போவா, டைமும் திரும்ப பழைய மாதிரி நேர்கோட்டுல போகும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ இப்பதான் இவங்களுக்கும் இந்த கதை புரிய வருது. ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே 1852 வருஷத்துக்கு போறாங்க. இந்த நேரத்துல 2047 வருஷத்துல ஒலிவியா கிட்ட டீக்கன் வராரு. அவரு இப்ப நம்ம ஜேம்ஸ் மேலையும் ரெய்லி மேலையும் சம கான்ல இருக்காரு. ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்களா எல்லாருமே. ஒலிவியாவுக்கும் அந்த மொட்டை தலையை பிடிக்கவே இல்லை. அதனால அந்த மொட்டை தலையை போட்டு தள்ளி அவரோட இடத்துல நம்ம டீக்கனை வைக்கிறாங்க. சோ டீக்கனோட வேலை ஜேம்ஸையும் ரைலியையும் போட்டு தள்ளுறதுதான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப ஜேம்ஸ் ரைலி இவங்க எல்லாரும் எந்த காலகட்டத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சோ அதனால இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே கதை 1852 வருஷத்துக்கு போகுது. நம்ம ஜேம்ஸ், ரைலி, ஜெனிஃபர் அப்புறம் ஹானா இவங்க 4 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படியே காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 3 பேர் குதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. யாரா நீங்க, பார்க்கவே வித்தியாசமா இருக்கீங்க, ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் வேற மாதிரி இருக்கு. அட ஆமா, இதை நாங்க யோசிக்கவே இல்லைன்னு அந்த 3 பேரை போட்டு தள்ளி அவங்க ட்ரெஸ் எடுத்து இவங்க மாட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க 4 பேர் இருக்காங்க. ஜெனிஃபருக்கு மட்டும் ட்ரெஸ் கிடையாது. சோ இவங்களும் ஒரு டவுன் மாதிரி இடத்துக்கு வராங்க. ஜெனிஃபரும் ஏண்டா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கடா, எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்ல நம்ம ஜேம்ஸும் சரி சரி வான்னு ஒரு அக்கா துணி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்படின்னு அந்த அக்கா கிட்ட ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜெனிஃபர் துணியை ஆட்டையை போட்டு போனோம். அதான் பிளானு. இந்த அம்மா ஏதோ ஒரு துணி எடுத்துட்டு போவாம தூரத்துல இருந்து ஜேம்ஸ் கிட்ட இந்த ட்ரெஸ் அழகா இருக்கா எனக்கு அப்படின்னு மாடல் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்னு எடுத்துட்டு போ லூசு மென்டல்னு ஒரு கத்துறாரு. அந்த அக்காவுக்கு புரியல. ஐயோ அக்கா உங்கள இல்லக்கா, அடிக்கடி இப்படிதான்க்கா நான் தனியா திட்டிப்பேன். எப்படியோ ஜெனிஃபருக்கு ட்ரெஸ் கிடைச்சிருச்சு. இவங்க எல்லாரும் அங்க இருக்கிற ஒரு பாருக்கு போறாங்க. சோ அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. ஜேம்ஸும் ஜெனிஃபர் கிட்ட நீதான் பிரைமரில, அடுத்தது நடக்க போற விஷயம் தெரியும்ல, உன்னோட இமேஜினேஷன்ல என்ன வருது சொல்லு அப்படின்னு கேட்க, ஆனா நம்ம ஜெனிஃபருக்கு தான் எந்த இல்யூஷனும் வரது கிடையாது. அதனால சமாளிக்கிறாங்களாமா. அட இதுக்கெல்லாம் எதுக்கு என்னோட பவர், இங்க இருக்கிறவங்கள பாரு, நம்ம குடிக்கிற சரக்க பாரு, இது 1970களில் செஞ்சது. அப்புறம் அங்க இருக்கிறவனோட பூட்ஸை பாரு, அதெல்லாம் ஃபியூச்சர்ல செஞ்சது. அப்புறம் ஒருத்தன் கையில இருக்கிற வாட்சை பாரு, அதுவும் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. இவங்க யாருமே இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. அப்புறம் ஒருத்தன் பியானோ வாசிக்கிட்டு இருக்கானே, அது அனிருத்தோட டியூனு. 1852ல ஏதரா அனிருத் அப்படின்னு கேட்க இவங்களுக்கும் டவுட் வருது. ஹானாவும் போயிட்டு யாரா பியானோ வாசிக்கிறதுன்னு போய் பார்த்தா அது நம்ம கேத்ரினாவோட ஹஸ்பண்ட். ஹானாவும் பார்த்துட்டு ஐயோ இது எங்க அப்பா, அவரு என்ன இந்த காலகட்டத்தில் பண்றாருன்னு புரியல. அவங்க கேத்ரினாவோட ஹஸ்பண்டும் வெளியே போயிட்டு ஒருத்தரை மீட் பண்றாரு. யாரான்னு பார்த்தா அது பாஸ்ட் பேலிட் மேன். சோ ஆர்மி ஆஃப் த 12 மங்கீஸ்க்கு கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனால ஒரு பிளான் பண்ணி ஹானா என்ன பண்றாங்க, அந்த ஊசி இருக்குல்ல டைம் டிராவல் பண்ற ஊசி, அதை எடுத்து கேத்ரினாவோட ஹஸ்பண்டோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு அவங்களும் 2043க்கே வந்துடுறாங்க. அட என்னடா வேலை அதுக்குள்ளேயா முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேத்ரினா பார்க்கும்போது தான் அது அவங்களோட ஹஸ்பண்ட். அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பின்னாடி ஹானா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல நம்ம கேத்ரினாவும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கும் போதுதான் அவரு விஷயத்த சொல்றாரு. அந்த ஆர்மி ஆஃப் த 12 மங்கீஸ்க்காக நான் ஒரு பெரிய விஷயத்த கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த இடத்தோட பேரு டைட்டன்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த டைட்டன்னால தான் எல்லா ப்ராப்ளமும். அந்த டைட்டனை வேற யாரோ உருவாக்கி இருக்காங்கன்னு பார்த்தா மவனை நீ தான் உருவாக்கிருக்கியா அப்படின்னு கேத்ரினா கேட்க, கேத்ரினா இன்னும் வேலைலாம் முடியல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இப்பொழுதுக்கு அந்த பேஸ்னால ஒரு காலகட்டத்துல இருந்து இன்னொரு காலகட்டத்துக்கு போக முடியும். ஆனா அவங்க அதுல ஏதோ ஒரு மாடிஃபிகேஷனை கொண்டு வர சொல்றாங்க. அந்த வேலை தான் போய்கிட்டு இருக்கு. அதோட நான் எங்க இருக்கேன், என்னது ஃபுல்லா என்னமோ ஒட்டி வச்சிருக்க வைரஸ் கேரஸ்னு. சோ கேத்ரினாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஃபியூச்சரே வைரஸ்னால அழிய போகுது, அதுக்கு காரணம் அந்த 12 மங்கீஸ்னு சொல்ல. சோ இப்பதான் அவரும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் அவங்களுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சோ நான் எந்த வேலையும் செய்யலனா டைட்டன் முழுசா பில்ட் ஆகாது, சோ எல்லாமே மாறிடும் அப்படின்னு இவங்க ஒரு பிளானையும் போடுறாங்க. அப்பதான் கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் அதெல்லாம் இருக்கட்டும், யார் இந்த பொண்ணு சும்மா என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்க, கேத்ரினாவும் இது நம்மளோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம கேத்ரினாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன ப்ராப்ளம்னா, கேத்ரினா பிரெக்னென்ட் ஆன உடனே குழந்தையே வேணாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கேத்ரினா
கேத்ரினோட ஹஸ்பண்ட் நமக்கு குழந்தை வேணும், ஒரு ஃபேமிலியா வாழணும்னு சொல்றாரு. ஆனா கேத்ரினா முடியவே முடியாதுன்னு சொன்னதுனாலதான் இவர் பிரிஞ்சு வந்துட்டாரு. ஆனா இப்ப அவரோட பொண்ணு இவ்வளவு வளர்ந்து போயிருக்காளா, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதோட அந்த டைட்டனுடைய முக்கியமான பர்பஸையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி வேற வேற காலகட்டத்தில் இருக்கிற பிரைமரிஸ கொன்னு ஒரு பாராடாக்ஸை கிரியேட் பண்ணி அது மூலியமா டைம் அழிக்கணும்ன்றது அவங்க பிளான் கிடையாது. அந்த டைட்டன்லயே ஒரு மாடிஃபிகேஷனை கொண்டு வந்து ஒரு பெரிய பாராடாக்ஸை நடத்தி டைட்டன் மூலியமாவே டைம் அழிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை நடக்க விடக்கூடாதுன்னு கேத்ரினாவோட ஹஸ்பண்டும் ஹானாவும் திரும்பவும் 1852வது வருஷத்துக்கே போறாங்க. அங்கதானே நம்ம ஜேம்ஸ், ரைலி, ஜெனிஃபர் இவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது ஜேம்ஸுக்கு நம்ம ஜெனிஃபருக்கு எந்த இல்யூஷனும் இல்ல, பிரைமரியுடைய பவரே அவங்க கிட்ட இல்லன்னு. அவ்வளவுதான், எல்லாமே சொதப்பிச்சு. ஜெனிஃபர் ஒன்ன நம்பணும் பாத்தியா, அவ்வளவுதான் போ அப்படின்னு இவரு புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு காட்டுவாசி வராரு. அவரு ஜெனிஃபரை பார்த்துட்டு உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் பிரைமரி அப்படின்னு சொல்லி அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஜெனிஃபருக்கு மட்டும் பவர் அப்படியே இருந்திருந்ததுன்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு ஜெனிஃபருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப எந்த பவரும் இல்லாததுனால ஜெனிஃபர் ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. ஏன்னா ஜேம்ஸுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலன்னு. அதனால ஜெனிஃபர் என்ன பண்றாங்கன்னா அந்த காட்டுவாசியோடைய வீட்டுல ரெட் கலர் இலையில செஞ்ச டீ இருக்கு, அதை எடுத்து குடிச்சிடுறாங்க. ஏன்னா அது மூலியமா டைமே இல்லாத ரெட் ஃபாரஸ்ட்டுக்கு போக முடியும். நம்ம ஜெனிஃபரும் இல்யூஷனுக்குள்ள போறாங்க. பழங்காலத்தை சேர்ந்த பிரைமரிஸ்லாம் ஒரு நெருப்பு மூட்டி சுத்தி இருப்பாங்கல்ல, அந்த பிரைமரிஸ் தான் சாத்தானை அழிக்கிறதுக்காக ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணிருக்காங்க. அது என்ன ஆயுதம் அப்படின்னு ஜெனிஃபர் கேட்கும் பொழுது அந்த பிரைமரிஸும் மேல ஏறு பெல்ல தட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்கிட்ட ஓப்பனா சொல்லலாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களால எதுவும் ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா நீ அந்த டீயை குடிச்சு ரெட் ஃபாரஸ்ட் மூலியமா எங்களை நீ கான்டாக்ட் பண்ணிருக்க, இப்படி நீ வந்த விஷயம் நம்ம பேசின விஷயம் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னா நம்ம ஒலிவியா பத்தி தான். இப்பதான் ஒலிவியா பிரைமரியில ஒரு ஆளா இருந்துட்டாங்களே, ரெட் ஃபாரஸ்ட் குள்ள நடக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சோ அதனால ஜெனிஃபர் ஏதோ வெப்பனை பத்தி பிரைமரிஸ் கிட்ட பேசின உடனே அந்த இடத்துக்கு ஒலிவியா வந்துடுறாங்க. என்னது வெப்பனா, அது என்ன வெப்பன் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அங்க இருக்கிற பிரைமரிஸ்லாம் ஒலிவியாவை அவங்க பவரை யூஸ் பண்ணி தடுக்கிறாங்க. சோ ஒலிவியாவுக்கு இப்ப ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்னு அந்த வெப்பன்னா என்ன அப்படின்னு தெரியணும். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஜேம்ஸும் ரைலியும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அந்த ஜெனிஃபர் அவங்க கூட தான் இருப்பாங்கன்னு ஜெனிஃபரோட உடம்ப ஒலிவியா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. சோ ஜெனிஃபரும் அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. 1852வது வருஷம் அப்படியே ஜெனிஃபரோட கண்ணு பிளாக் கலர்ல மாறுது. ஏன்னா ஒலிவியா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு அப்படியே ஜேம்ஸையும் ரைலியும் பார்த்து நீங்க எங்க தான் இருக்கீங்களா 1852வது வருஷம் அப்படின்னு சொல்ல உடனே ரைலி கண்ணத்திலே ஒன்னு புளிச்சுன்னு வைக்கிறாங்க. அவ்வளவுதான் ஜெனிஃபர் நார்மல் ஆகிடுறாங்க. ஒலிவியாவுக்கு அந்த வெப்பனை பத்தியும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2047ல இருக்கிற ஒலிவியாவுக்கு இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுல, டீக்கனை 1852வது வருஷத்துக்கு அனுப்புறாங்க. இந்த நேரத்துல ஜேம்ஸ், ரைலி, ஜெனிஃபர் இவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்திலேயே ஒரு இடத்த பாக்குறாங்க. ஷாக் ஆகுறாங்க. இவங்க பார்த்தா அந்த ஆர்மி ஆஃப் த 12 monkeys அந்த டைட்டன்ன்ற இடத்த இந்த காலகட்டத்துல தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை அவங்க ஃபியூச்சர்ல பண்ணலாம். ஆனா அந்த வைரஸ் வந்து நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால பாஸ்ட்ல இந்த வேலையை பாக்குறாங்க. சோ என்ன பண்ணலாம்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் 2043வது வருஷத்துல இருந்து நம்ம கேத்ரினாவோட ஹஸ்பண்டும் ஹானாவும் இந்த காலகட்டத்துக்கு வராங்க. எல்லா விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இந்த டைட்டனை நம்ம இங்கேயே அழிச்சாகணும், எங்க டைனமைட் பாம்ஸும் இருக்கு, அதை வெடிக்க வச்சுட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல நம்ம ஜேம்ஸும் ரைலியும் அந்த வேலையை பாக்குறாங்க. கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் நேரா டென்ட்டுக்குள்ள போயிட்டு அங்க பேலட் மேன் கிட்ட பேச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ ஜேம்ஸும் ரைலியும் பக்காவா பிளான் பண்ணி அப்படியே நெருப்ப பத்த வச்சுட்டாங்க. பாம் வெடிக்க போகுது. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அது டீக்கனு. ரைலியும் டீக்கனை பார்த்த சந்தோஷத்துல பக்கத்துல போறாங்க. ஆனா அவரு ஷூட் பண்றாரு. இவங்க ஓடிப்போ ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சு டீக்கனுக்கு அப்படின்னு ஜேம்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது அவனை தனியா விட்டு வந்துட்டோம்ல, அதான் ப்ராப்ளம். அதோட நம்ம கூட சேர்ந்து டைமை மாத்தி மறைஞ்சு போக அவனுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு ஒலிவியா கூட சேர்ந்தானா வாழ்க்கை ஃபுல்லா ரெட் ஃபாரஸ்ட்ல வாழ்ந்துகிட்டே இருக்கலாம்ல. சரி எதேனுவோ நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு இவங்களும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. டீக்கனும் அந்த பாம் வெடிக்காத மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பேலட் மேன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி சீக்கிரமா டைட்டனை வேற ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போங்க. சோ பேலட் மேனும் ஓகேன்னு சொல்றாரு. ஆனா கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் நமக்கு முக்கியம், அவனால மட்டும்தான் டைட்டனை முழுசா கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹானா அவங்க அப்பா தான் கேத்ரினாவோட ஹஸ்பண்டை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறா. இதை பார்த்த டீக்கனு கேத்ரினாவோட ஹஸ்பண்டை அங்கேயே ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. சோ கடுப்பான ஹானா டீக்கன் கூட சண்டை போடுறாங்க. டீக்கனும் ஹானாவை போட்டு தள்ளான்னு வரும்பொழுது அந்த காட்டுவாசி டீக்கனை அம்பாலே அட்டாக் பண்றாரு. டீக்கனும் அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி எஸ்கேப் ஆகிடுறாரு. சோ ஹானாவும் சாகர நிலைமையில இருக்கிற அவங்க அப்பாவை போய் பாக்குறா. ரொம்ப கஷ்டப்படுறா. சோ அதுக்கப்புறமா எல்லாருமே 2043க்கே வராங்க. ஹானா அவங்க அம்மா கேத்ரினாவை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழறா. சோ இவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜெனிஃபர் வந்து ஜேம்ஸ் கிட்ட உனக்கு எப்படி அந்த பாம்போட கதை தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ஜேம்ஸும் என்னோட அம்மா தான் அந்த கதையை எழுதுனாங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு. இதை வச்சு பார்க்கும் பொழுது இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல. சோ இது ஒரு சைடு இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு பெரிய டவுட் வருது. கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இன்னும் டைட்டன் முழுசா பில்ட் ஆகி முடியல. ஜஸ்ட் அதால டைம் டிராவல் பண்ண முடியும், அவ்வளவுதான். சோ இப்ப கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னா அந்த வேலை பாதிலேயே நின்னுடும். டைட்டன் முழுசா உருவாகாது, டைமே மாறிடும்ல. ஆனா இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு. அப்படின்னா அந்த ஆர்மி ஆஃப் த 12 monkeys எப்படியோ அந்த டைட்டனை கட்டிருக்காங்க. அதை கட்டினது யாருன்னு ஒரு குழப்பத்துல இவங்க இருக்காங்க. ஆனா நமக்கு தான் காட்டுறாங்க கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் கூடவே ஒரு அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் மாதிரி எம்மான ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே தெரியும். அந்த லேடி தான் இப்ப ஆர்மி ஆஃப் த 12 monkeysக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதோட அந்த டீயை குடிச்சு இல்யூஷனுக்குள்ள போயிட்டு அங்க விட்னஸ் ஆன ஒலிவியாவையும் மீட் பண்றாங்க. அந்த எம்மான்ற பொண்ணு ஒலிவியாவை பார்த்து அம்மான்னு சொல்ல இங்க தான் நமக்கு பெரிய விஷயத்தையே சொல்றாங்க. சின்ன வயசுல ஒலிவியா பிரெக்னெண்டா இருப்பாங்க. அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு ஒரு மரத்துக்கு அடியில வச்சிருவாங்கல்ல, அந்த குழந்தை தான் எம்மாவே. அதோட இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. அது என்ன பர்பஸ்னா, கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் கூட அசிஸ்டண்டா சேர்ந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு இப்ப கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, டைமே மாறிடும். ஆனா இருந்தாலும் எம்மா மூலியமா அந்த டைட்டனை இதுக்கப்புறம் அவங்க கட்டிடுவாங்க. ஸோ டைம்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுதான் அந்த பொண்ணோட லைஃப் பர்பஸே. இப்ப கதை வந்து 1966 வருஷத்துக்கு போகுது. நம்ம பேலட் மேனோட அப்பா அவரு இப்போ அந்த டீயை குடிச்சிட்டு இல்யூஷனுக்குள்ள இருக்காரு. ஸோ இவரோட பேரு வந்து ஜாலமன். இவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஆனா அவங்க இறந்துட்டாங்க போல. அதுக்கப்புறமா தான் மெசஞ்சர் லேடியை பார்த்து அவங்களுக்குள்ள மேரேஜ் ஆகி பேலட் மேனும் பிறந்திருக்காரு. இந்த ரெட் கலர் இலையை யூஸ் பண்ணி டீயை உருவாக்கி அந்த இல்யூஷனுக்குள்ள நம்ம போகும்பொழுது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு எல்லாமே ஒன்னா தானே இருக்கும். ஸோ இறந்து போனா அவரோட ஒய்ஃப் கூட நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு விட்னஸும் வராங்க. அதான் நம்ம ஒலிவியா. நீ ஒன்னும் கவலைப்படாத ஜாலமன், உன் ஒய்ஃப் கூட திரும்பவும் நீ சந்தோஷமா வாழலாம். ரெட் ஃபாரஸ்ட்டை மட்டும் நம்ம உருவாக்கிட்டோம்னா அழிவே இல்லாம நீயும் உன் ஒய்ஃபும் எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம். உடனே ஜாலமனும் ரெட் ஃபாரஸ்ட் உருவாக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒலிவியாவும் நம்ம திட்டத்தை அழிக்கிறதுக்காக ஒரு வெப்பனை பிரைமரிஸ் தயாரிச்சு வச்சிருக்காங்க. அந்த வெப்பனை நம்ம எதிரிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ அதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அந்த வேலையை நம்ம ஜாலமன் கிட்ட கொடுக்குறாங்க. இவரும் அந்த வெப்பனை எடுக்க ரெடி ஆகுறாரு. அப்படியே 2043 வருஷம் நம்ம ஜெனிஃபர் கிளைம் த ஸ்டெப்ஸ் ரிங் த பெல். அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல இருக்கிற டேட்டா பேஸை அப்படியே ஒன் பை ஒன் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் 1966 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த வீட்டுல கிளைம் த ஸ்டெப்ஸ் ரிங் த பெல் அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி இவங்க இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு விசாரிச்சு பார்க்கும்போது தான் ஒரு 2 பேர் ஏதோ ஒரு பொருளை ஒரு கும்பல் கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்கள யாரோ கொன்னுட்டாங்க. ஸோ இறந்து போனா அந்த 2 பேர் கண்டிப்பா அந்த வெப்பனை வாங்க தான் போயிருக்கணும். அந்த காலகட்டத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கேன், அந்த வெப்பனை எடுத்துடலாம் அப்படின்னு ஜெனிஃபர் சொல்ல நம்ம ஜேம்ஸும் ரைலியும் ரெடி ஆகுறாங்க. ஜெனிஃபரும் பின்னாடியே ஓடி வந்து ஆபத்தான இடத்துக்கு போறீங்க, என்ன மாதிரி ஒரு பிரைமரியுடைய ஹெல்ப் தேவையில்லையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஜேம்ஸும் ரைலியும் 1966 வருஷத்துக்கு போறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நம்ம ஜேம்ஸை பார்க்க ஓப்பன்ஹைமர் மாதிரியும் ரைலியை பார்க்க பார்வி மாதிரியும் இருக்காங்க. இவங்களும் அந்த 2 பேர் இறந்து போனாங்கல்ல அந்த வீட்டுக்கு சீக்கிரமா போக ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க போகிறதுக்குள்ளேயே ஆல்ரெடி அந்த சம்பவம் நடந்துருச்சு. 2 பேர் இறந்து போயிருக்காங்க. செவுத்துல கிளைம் த ஸ்டெப்ஸ் ரிங் த பெல்னு எழுதிருக்கு. அதோட அந்த ரூம்ல இறந்து போன அந்த 2 பேருடைய சூட் கேஸும் அதுக்குள்ள நிறைய பணமும் இருக்கு. அந்த 2 பேரை கொன்னது கண்டிப்பா அந்த வெப்பனை வித்தவன் கிடையாது. ஏன்னா அவன் கொண்டு இருந்தா பணத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான். வேற ஏதோ ஒரு கும்பல் வந்து இவங்களை போட்டு தள்ளி இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல போன் ரிங் அடிக்குது. நம்ம ஜேம்ஸும் எடுத்து பேசுறாரு. அந்த வெப்பனை விக்கிற அந்த செல்லர் தான் பேசுறாரு. அப்புறம் என்ன பொருள் ரெடி ஆயிடுச்சா? என்ன குரல் வேற மாதிரி இருக்கு, யாரா நீ அப்படின்னு போன்ல ஒருத்தர் கேட்க, அட நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, உனக்கு தேவை பணம் தானே, நான் ஒரு ஹோட்டல் ரூமை சொல்றேன், அங்க வந்துரு, நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன், பொருளை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஜேம்ஸ் அந்த செல்லரை அவரோட ஹோட்டல் ரூமுக்கு வர வைக்கிறாரு. ஸோ அப்புறம் ஜேம்ஸும் ரைலியும் அந்த ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. பின்னாடியே அந்த பேலட் மேனோட அப்பா ஜாலமன் அவரும் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஜேம்ஸ் பிளான சொல்றாரு. அந்த செல்லர் நேரா நம்ம ரூமுக்குள்ள வருவான், அவங்ககிட்ட நான் பணத்தை கொடுக்குறேன், பதிலுக்கு அவன் பொருள் கொடுப்பான், அதை எடுத்துக்கிட்டு 2043 போறோம், அவ்வளவுதான் பிளான். உடனே ரைலியும் அப்ப நான் என்ன பண்றது, நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, வெளியே போ, அந்த 2 பேரை போட்டு தள்ளின கும்பலு நம்மளையும் போட்டு தள்ள வருவாங்க, ரெடியாரு அப்படின்னு சொல்றாரு. ரைலியும் ரூமை விட்டு வெளியே ரிசப்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது. என்னடா புதுசா நமக்கு தலைலாம் சுத்துதுன்னு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஜாலமனை பாக்குறாங்க. சோ ஜாலமனும் நம்ம ரைலியை பிடிச்சி அவரோட ஆளுகிட்ட கொடுத்துட்டு இவரு லிப்ட் வழியா நம்ம ஜேம்ஸோட ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சோ ரைலியும் ஜாலமன் ஆளு கூட சண்டை போட்டு அங்கிருந்து நேரா ஜேம்ஸோட ரூமுக்கு தான் வர ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல ஜேம்ஸோட ரூமுக்குள்ள அந்த வெப்பனை விக்கிற செல்லர் வராரு. அவரு ஜேம்ஸ் கிட்ட இருக்கிற பணத்தையும் வாங்கிக்கிறாரு. அதான் பணம் வாங்கிட்டல, எங்க இருக்கு அந்த பொருள், ஃபர்ஸ்ட் அது என்ன பொருள்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு செல்லர் கேட்க, அது ஒரு வெப்பன்னு ஜேம்ஸ் சொல்றாரு. அப்படின்னா அன்னர்ப நீ கிளைம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த செல்லர் சொல்றாரு. என்னது அனபலா அப்படின்னு ஜேம்ஸுக்கு புரியல. இந்த ஹோட்டலோட பார்ல என்னோட ஆள் ஒருத்தர் இருக்கான், அவங்கிட்ட தான் அந்த வெப்பன் இருக்கு, போய் வாங்கிக்கோ அப்படின்னு இவரு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜாலமன் ரூம்குள்ள வந்து அந்த செல்லரை போட்டு தள்ளுறாரு. ஜேம்ஸும் கன் எடுத்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாரு. எங்க நம்ம ரைலி ஜாலமனோட ஆளை அடிச்சு போட்டுட்டு ரொம்ப வேகமா ஜேம்ஸ் இருக்கிற ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாரையும் காணோம். இறந்த நிலைமையில அந்த செல்லரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஜேம்ஸும் தான் இருக்காங்க. அதுவும் ஜேம்ஸ் வாயில இருந்து நொறலாம் தப்புது. நம்ம ரைலி ஒரு டாக்டர்ன்றதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க ஜேம்ஸுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு. இப்படியே போனா நம்ம ஜேம்ஸ் இறந்து போயிடுவாரு. உடனே ரைலி நடந்த எல்லாத்தையும் மாத்தணும்னு 2043 போயிட்டு நடந்த விஷயத்த கேத்ரினா கிட்ட சொல்ல அவங்களும் நம்ம ரைலிய கொஞ்சம் பின்னாடி அனுப்புறாங்க.
போறாங்க. சோ ரைலி போனதுக்கு அப்புறம் ஒருவேளை போன ரைலியால ஜேம்ஸ காப்பாத்த முடியலன்னா என்ன பண்றது? நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு கேத்ரினாவும் ஜெனிஃபரும் மூளையை போட்டு கசக்கி புளிகிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது 1966 வருஷத்துல அந்த FBI ஏஜென்ட் இன்னும் உயிரோட இருக்காருன்னு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா நம்ம FBI ஏஜென்ட் குண்டடிலாம் வாங்கி நம்ம ஜேம்ஸ் ரைலி இவங்க எல்லாரையும் காப்பாத்திருப்பாரு. இந்த FBI ஏஜென்ட் இந்த மாதிரி தான் சாக போறாருன்னு ஜேம்ஸும் ரைலியும் முன்னாடியே சொல்லிருப்பாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால FBI ஏஜென்ட் என்ன பண்றாருன்னா அந்த குண்டடி வாங்கும் பொழுது ஆளு 1 இல்ல 2 இல்ல 3 லெவல் 3 புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால குண்டடி வாங்கினவருக்கு எதுவும் ஆகல. சோ கேத்ரினாவும் பிளான சொல்றாங்க, ஜெனிஃபர் நீ 1966 வருஷத்துக்கு போ, அந்த FBI ஏஜென்ட் புடி, அவர்கிட்ட ஹெல்ப் கேளு, அவர் மத்தத பார்த்து பாருன்னு சொல்ல ஜெனிஃபரும் ஓகேன்னு 1966 வருஷம் என்ன கொஞ்சம் காலையிலேயே போயிடுறாங்க. சோ ஜெனிஃபர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு பின்னாடி தெரிய வரும். ஆனா இப்போ ரைலி 1966க்கு ஜேம்ஸை காப்பாத்த போனாங்கல்ல. சோ இப்போ நம்ம ரைலி அந்த ஹோட்டலோடைய ரிசப்ஷன் கிட்ட இருக்காங்க. அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம ரைலிக்கு பக்கத்துலயே பாஸ்ட் ரைலி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே தலை வலிக்குது. சோ முன்னாடி ரைலிக்கு ஏன் தலை வலிச்சதுன்னு இப்ப புரியுதா? சோ பாஸ்ட் ரைலி நேரா ஜாலமன் கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவங்க நம்ம ஜேம்ஸோட ரூமுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா இப்ப 2043ல இருந்து வந்தாங்கல்ல ரைலி, அவங்க நேரா ஜேம்ஸோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஜேம்ஸ் ஷாக் ஆகுறாரு, என்ன இப்பதான் போனா அதுக்குள்ள வந்துட்ட? ஜேம்ஸ் நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், என்னன்னு தெரியல, இந்த ரூம்குள்ள உனக்கு யாரோ பாய்சன் கொடுத்திருக்காங்க, நீ சாக போற, சீக்கிரமா இது எல்லாத்தையும் மாத்தணும், என் கூட வா. எனது எனக்கு பாய்சன் கொடுத்தாங்களா? ஒருவேளை அது அந்த செல்லரா இருக்குமோ? செல்லர்லாம் கிடையாது, அவனே செத்து கிடந்தான், அந்த பேலட் மேனோட அப்பன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்க சொல்றாங்க. ஆனா ஜேம்ஸ் வரமாட்டேன்னு சொல்றாரு. உனக்கு தான் நடந்த எல்லாம் தெரியல, நான் செல்லர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், பேலட் மேனோட அப்பனை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஜேம்ஸும் செல்லர் கிட்ட பேசுறாரு. செல்லரும் அதே மாதிரி அண்ணன் அர்பன்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. பார்ல என்னோட ஆள் இருப்பான், அவங்கிட்ட அந்த வெப்பனை வாங்கிக்கோன்னு சொல்றாரு. இப்படி இங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஃபியூச்சர் ரைலி நேரா பேலட் மேனோட அப்பா ஜாலமனை பாக்குறதுக்கு போறாங்க. இந்த ஜாலமன் பாஸ்ட் ரைலியா அவங்க ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டு லிப்ட்ல மேல வருவார்ல, லிப்ட் ஓபன் ஆகுது, பார்த்தா மேல ஃபியூச்சர் ரைலி இருக்காங்க. என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா மேல வந்துட்ட, படிக்கட்டுல ஓடி வந்தியோ அப்படின்னு. திரும்பவும் ரயிலியால எதுவும் பண்ண முடியல, ரயிலிய புடிச்சுக்கிட்டு ஜேம்ஸோடைய ரூம்குள்ள போறாங்க. அந்த செல்லரை போட்டு தள்ளுறாங்க. அப்புறம் ஜேம்ஸையும் பிடிக்கிறாங்க. அந்த ஜாலமன் வந்து ஒரு வித்தியாசமான பாய்சன் பூவை எடுக்கிறாரு. அது மூலியமா நம்ம ஜேம்ஸையும் ரயிலியையும் பாய்சன் பண்ணிடுறாரு. ரெண்டு பேருமே சாகுற நிலைமையில இருக்காங்க. ஜாலமன் கூடவே சின்ன பையனா பேலட் மேனும் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க சாக போறீங்க, உண்மையை சொன்னீங்கன்னா அவங்கள காப்பாத்த நான் மாத்து மருந்த கொடுப்பேன். ஜேம்ஸும் வேற வழி இல்லாததுனால பார்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு சூட்கேஸ் இருக்கும், அதுக்குள்ளதான் அந்த வெப்பன் இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஜாலமனும் ஐயோ ஒரு ப்ராப்ளம், எங்க கிட்ட மாத்து மருந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, உங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல ஜேம்ஸும் அப்படின்னா ரயிலிய ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ரயிலுக்கே மாத்து மருந்து கொடுத்துட்டு அந்த வெப்பனை எடுக்கிறதுக்கு போயிடுறாங்க. ரயிலையும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. ஜேம்ஸ் கிட்ட வந்து ஏன்டா நான் தான் சொன்னல, அப்பயே நம்ம போயிருந்தா அதெல்லாம் நடந்திருக்காது, இப்ப அதெல்லாம் எதுவும் முக்கியம் கிடையாது, நமக்கு முக்கியம் அந்த வெப்பன் தான், சீக்கிரமா அந்த வெப்பனை எடுத்தே ஆகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்ல ரயிலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கதை அப்படியே ஒரு 6 மணி நேரம் பாஸ்டுக்கு போகுது. ஜெனிஃபர் சும்மா யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பக்காவா கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு FBI ஏஜென்ட்டை பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. FBI ஏஜென்ட்டும் வராரு. ஜெனிஃபரை பார்த்துட்டு என்ன ஜெனிஃபர் நீ மட்டும் தான் வந்தியா இல்ல ஜேம்ஸும் வந்திருக்கானா? அட கடவுளே, போட்ட கெட்டப்புக்கு மரியாதையே இல்ல, யோ என்னையா உடனே கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஜெனிஃபரும் நடந்த எல்லா விஷயத்தையும் FBI ஏஜென்ட் கிட்ட சொல்றாங்க. இவங்க வேகமா அந்த 2 பேர் இறந்து போயிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போறாங்க, அதுவும் ரொம்ப முன்னாடியே. அந்த வீட்லயே ஒரு ரூம்ல சீக்கிரட்டா அவங்க இருக்காங்க. அந்த வெப்பனை வாங்குறதுக்கு 2 பேரு பணத்தோட அந்த ரூம்குள்ளேயும் வராங்க. உட்காந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வெயிட் பண்றாங்க, ஏதாவது நடக்குமான்னு ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. பொறுமையை இழந்த நம்ம ஜெனிஃபர் நேரா டோரை ஓபன் பண்ணி அந்த 2 பேரையுமே பார்த்து எப்பாடே எவ்வளவு நேரம்டா நீங்க செஸ்ஸியா விளையாடுவீங்க, பழங்காலத்து பொருளை தானடா வாங்க வந்திருக்கீங்க, சீக்கிரமா செல்லருக்கு கால் பண்ணுங்கடா, அதோட செவுத்துல கிளைம் த ஸ்டெப் ரிங் த பெல்னு போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு ஜெனிஃபர் திரும்பி பார்த்தா செவுத்துல ஒன்னுத்தையும் காணோம். அந்த செஸ் விளையாடிக்கிட்டு இருந்த 2 பேரும் காண்டாகிறாங்க. ஏன்னா இவங்க வந்த விஷயம் ரொம்ப சீக்கிரட் ஆனது, எப்படி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு நம்ம ஜெனிஃபர் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது உள்ள இருந்த FBI ஏஜென்ட் அந்த 2 பேரையும் போட்டு தள்ளுறாரு. ஜெனிஃபருக்கும் இப்பதான் புரிய வருது, ஐயோ நம்ம தான் இவங்க 2 பேரையும் கொண்டு இருக்கோமோ அப்படின்னு. அதோட வெளியே நம்ம ஜேம்ஸும் ரயிலியும் இருக்காங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ளதான் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள வரும்பொழுது செவுத்துல அந்த வார்த்தைகள் இல்ல அப்படின்னா எல்லாமே மாறிடும், அந்த வார்த்தைகளால தான் நம்மளே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஜெனிஃபர் தான் அந்த வார்த்தைகளே எழுதுறாங்க, கிளைம் த ஸ்டெப்ஸ் ரிங் த பெல்லுன்னு. அதை எழுதிட்டு FBI ஏஜென்ட்டும் ஜெனிஃபரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்பதான் ஜேம்ஸும் ரயிலியும் உள்ள வருவாங்க, பணம் இருக்கிறத பார்ப்பாங்க. ஒரு போன் கால் வரும். செல்லரை ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்லுவாங்க. அங்கதான் பேலட் மேனோட அப்பாவும் வருவாரு. அந்த செல்லரை காலி பண்ணிட்டு ஜேம்ஸுக்கும் பாய்சனை கொடுத்துருவாரு. சாக கிடக்கிற ஜேம்ஸை நம்ம ரயிலி பார்ப்பாங்க. அவங்க 2043க்கு வந்து திரும்பவும் 1966க்கு வந்து ஜேம்ஸை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்பவும் முடியாது, ஜேம்ஸ் இப்ப சாகர நிலைமையில இருக்காரு. நம்ம ரயிலியும் அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஜெனிஃபர் வராங்க. நம்ம ஜெனிஃபர் கையிலேயே மாத்து மருந்து இருக்கு. ஏன்னா
ரைலி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தானே போவாங்க. சோ அதனால ஜெனிஃபரும் மாத்து மருந்தை ஏற்பாடு பண்ணி கரெக்டா ஜேம்ஸுக்கு அதை கொடுக்குறாங்க. ஜேம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறாரு. அப்படியே ஜெனிஃபர் கிட்ட இந்த ஹோட்டலோட பார்ல ஒருத்தனப்பா அவங்கிட்ட தான் அந்த வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு யாரோ ஓடி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. பார்த்தா அது பாஸ்ட் ரைலி தான். ஐயோ பாஸ்ட் ரைலி கண்ணில் நம்ம படக்கூடாதுன்னு நம்ம ரைலியும் ஜெனிஃபரும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ ரைலி வருவாங்க. சாகர நிலைமையில இருக்கிற ஜேம்ஸை பார்த்து பயந்து இந்த விஷயத்தெல்லாம் மாத்தணும்னு அவங்க 2043க்கு போவாங்க. சோ பாஸ்ட் ரைலி அங்க இருந்து மறைஞ்ச உடனே ஃபியூச்சர் ரைலி ஜேம்ஸ் கிட்ட வராங்க. ஜேம்ஸும் மொத்தமா குணமாகறாரு. எங்க நம்ம ஜெனிஃபர் வேக வேகமா பார்ல இருக்கிற அந்த பர்சன் கிட்ட அந்த வெப்பனை வாங்கலான்னு போனா ஜெனிஃபருக்கு முன்னாடியே டீக்கன் அந்த இடத்துக்கு வந்து வெப்பனை வாங்கிட்டாரு. ஜெனிஃபரும் டீக்கனை பார்த்து நீ இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், ஏன் இப்படி மாறிட்டேனா நான் எப்பவும் போலதான் இருக்கேன், அதோட இப்பதான் நான் முழுசா என்ன உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபரை பார்த்து கண்ணடிச்சுட்டு அவரு போறாரு. சோ ஜெனிஃபருக்கும் இப்பதான் புரிய வருது டீக்கன் ஒலிவியா பக்கம்லாம் மாறல, ஒலிவியா கூடவே இருந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கான், நமக்கு தான் அவன் சப்போர்ட் பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ டீக்கனும் அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. எப்படியோ சொன்ன வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னு பேலட்மேனோட அப்பா ஜாலமனும் சின்ன பையனா இருக்கிற பேலட்மேனும் அங்க இருந்து போறாங்களா. ஆனா அந்த இடத்துக்கு FBI ஏஜென்ட் வந்து பேலட்மேனோட அப்பாவை பேலட்மேன் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளுறாரு. உடனே பேலட்மேனும் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு வர்றாரு. அப்புறம் நம்ம FBI ஏஜென்ட்டும் ஜேம்ஸோட ரூமுக்கு வராங்க. 2043ல இருந்து கேத்ரினாவோட பொண்ணு ஹேனான்னு எல்லாருமே அந்த ரூமுக்கு வந்து FBI ஏஜென்ட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன பொருளை தேடுறீங்கன்னு தெளிவா என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு அது என்ன பொருள்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. நம்ம ஜேம்ஸுக்கும் அந்த செல்லர் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. அந்த செல்லர் வந்து ஏதோ ஆனபெல்னு சொன்னான். ஆனபெல் கிடையாது, அனானார்ப் அப்படின்னு சொன்ன உடனேயுமே FBI ஏஜென்ட்டும் என்னது அதுவா அப்படின்னு ஆனனார்ப்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனனார்ப்ன்றது ஒரு சூடோ சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் மாதிரி பழங்காலத்து பொருள் மூலியமா ஒரு வெப்பனை ரெடி பண்றது தான் அது. வேர்ல்டு வார் 2 டைம்ல ஹிட்லரோட நாசி படம் இருக்காங்கல்ல, அவங்க உலகம் ஃபுல்லா நிறைய இடத்துல பள்ளம் தோண்டி பழங்கால பொருள் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் கிடைச்சது. அந்த பொருள் அவங்க டிக்லாக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெர்மன் வார்த்தை, இதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆனா கேத்ரினா தான் ஒரு ஜெர்மன் ஆச்சே, அவங்க சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் பெல்லு. சோ நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொருள் வேர்ல்டு வார் 2ல நாசிஸ் கிட்ட இருந்தது. அதை வச்சு இந்த போர்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதோட தி பெல்லுன்ற பொருளுக்கும் டைமுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவங்க எல்லாரும் வேர்ல்டு வார் 2 டைமுக்கு போகலான்னு ரெடி ஆகுறாங்க நாசிஸ் படை வீரர்கள் கிட்ட இருந்து அந்த வெப்பனை எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க 2043வது வருஷத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரா மறைஞ்சு போறாங்க. நம்ம ஜேம்ஸும் FBI ஏஜென்ட்டை பார்த்து நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், கண்டிப்பா நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சு போறாரு. 2043க்கு போறாங்க. ஸோ இப்போ இவங்க வேர்ல்டு வார் 2 டைமுக்கு போகணும். கேத்ரினாவோட பொண்ணு ஹேனாவும் நானும் போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் வேணா ஹேனா, உனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நீ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. ஸோ கேத்ரினா அவங்க பொண்ணு ஹேனாவுக்காக ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அது என்னன்னு போக போக தெரிய வரும். அந்த வெப்பனை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், எல்லா ப்ராப்ளமும் ஓவர் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரைலுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஒருவேளை அந்த வெப்பனை வச்சு இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜேம்ஸ் மறைஞ்சு போயிடுவாரு. டைம் ரீசெட் ஆகி திரும்ப பழைய மாதிரி ஆரம்பிக்கும். சரி ரீசெட் ஆன டைம் லைன்லயாவது சந்தோஷமா வாழலான்னு பார்த்தா நம்ம ரைலி ரொம்ப பெரியவங்க, நம்ம ஜேம்ஸ் அப்பதான் குழந்தையே. சோ டைம் லூப் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழுவோம், டைம் லூப் இல்லைன்னா அவ்வளவுதான்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ரைலி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை ஜேம்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. ஆனா ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா பேலட்மேனோட அப்பா எனக்கு விஷத்தை கொடுத்து நான் சாகர நிலைமையில இருக்கும் பொழுது என் கண்ணுக்கு ஒரு விஷுவல் தெரிஞ்சது. ஒரு பீச் ஓரத்துல நான் இருக்கேன், எல்லாமே சரியான மாதிரி நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. அதோட எது என்னவோ நம்மளோட மிஷின் என்ன, இந்த வைரஸ் அழிக்கணும், மக்கள் எல்லாரும் திரும்ப உயிரோட வரணும், அதுக்காக நம்ம எதை இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல ரைலியும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறாங்க. சோ இப்போ இவங்க வேர்ல்டு வார் 2 டைம் அதாவது 1940வது வருஷத்துக்கு போறாங்க. அதோட எங்கன்னா பிரான்ஸுக்கு போறாங்க. ஜெர்மனுடைய நாசிஸ் படை வீரர்கள்லாம் பிரான்ஸை முக்காவாசி பிடிச்சிட்டாங்க. சோ அந்த பிரான்ஸ்ல ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டுல இந்த நாசிஸ் படை வீரர்கள் உலகம் ஃபுல்லா அவங்க கண்டுபிடிச்ச பழங்கால பொருள் எல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த வெப்பனும் இங்க தான் இருக்கணும்னு இவங்க எல்லாருமே இங்க தான் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஒரு பக்காவான பிளான் வேணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் நாசி ஆளுங்க, ஜெர்மன்ஸ், அவங்களுக்கு ஜெர்மன் மட்டும் தான் தெரியும். அவங்க முன்னாடி போய் இங்கிலீஷ் பேசினா அவ்வளவுதான். இங்க நம்ம ஆளுங்கள்ல யாருக்கு ஜெர்மன் தெரியும்? நம்ம கேத்ரினாவுக்கு. சோ அவங்களும் ரெடி ஆகுறாங்க. கூடவே நம்ம ரைலியையும் அசிஸ்டன்ட் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. நேரா அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற பில்டிங் குள்ளேயே போயிடுறாங்க. நம்ம ரைலிக்கெல்லாம் பக்கு 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 பக்குன்னு இருக்கு. ஏன்னா நாசி படை வீரர்கள் ஒரு துரோகியையோ எதிரியோ பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த ஸ்பாட்ல போட்டு தள்ளிடுவாங்க. ஆனா நம்ம கேத்ரினா தைரியமா உள்ள போறாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட ஜெர்மன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அந்த எக்ஸிபிஷனுக்கு லிஸ்ட்ல யாரோட பேர் இருக்கோ அவங்க
மட்டும் தான் உள்ள போக முடியும். நம்ம கேத்ரினாவோட பேரு கிடையாது. ஆனா அதுக்கும் அவங்க ரெடியாகி தான் வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல ஃபுல் டேட்டா பேஸையும் ஒருத்தர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காருல்ல, அவர்கிட்ட இப்ப இங்க எக்ஸிபிஷன் நடக்கிற இந்த இடத்தோடைய சொத்து பத்திரம் அதுல இவங்க ஓனர் மாதிரி ஃபேக்கா ரெடி பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. 1940ல ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னாலே நாள் கணக்கில் ஆகும். ஏன்னா அது சம்பந்தப்பட்ட ஆளை நம்ம நேர்ல மீட் பண்ணாதான் அதோட உண்மையே தெரிய வரும். ஸோ அங்க இருந்தவங்களும் நம்ம கேத்ரினாவோட டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு, மேடம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளா, பிரான்ஸ் மட்டும் கிடையாது யூரோப் ஃபுல்லா எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு, என் இடத்துக்குள்ளேயே இருந்துட்டு என்னைய விட மாட்டீங்க. ஐயோ மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்காக இடத்த கொடுத்துருக்கீங்க, நீங்க உள்ள போங்க அப்படின்னு கேத்ரினாவையும் ரைலியும் உள்ள விட்டுறாங்க. ஸோ நம்ம கேத்ரினாவும் ரைலியும் அந்த வெப்பன் இருக்கா அப்படின்னு அங்க இருக்கிற பழங்கால பொருளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெல்லு மாதிரி ஒரு பொருள், ஒருவேளை இதுதான் அந்த வெப்பனா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா அது சாதாரண பெல்லு தான். அந்த நாசி படையுடைய தளபதி ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம கேத்ரினா கிட்ட வந்து, மேடம் எப்படி எங்க கலெக்ஷன்லாம் வேற லெவல்ல இருக்கா? அவ்வளோவா சொல்ல முடியாது, எனக்கு இன்னும் இம்ப்ரெஸ் ஆகல. என்ன மேடம் சொல்றீங்க, இம்ப்ரெஸ் ஆகலையா? சரி கவலையப்படாதீங்க, ஒரு ஸ்பெஷலான பொருள் ஒண்ணு இப்பதான் அந்த வேலை வந்துகிட்டு இருக்கு. அந்த பொருள் வந்த உடனே நீங்களே வாய பழுப்பீங்க, அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு பொருள். அதோட அந்த பொருளை பார்க்க தான் நம்ம ஹிட்லரே வந்துகிட்டு இருக்காரு இங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா அந்த வெப்பன் இன்னும் இந்த இடத்துக்கு வரல, அந்த வேலை வந்துகிட்டு இருக்கு. சோ வர வழியிலேயே அந்த பொருளை எடுத்துட்டா இவங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும். இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது ஜேம்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க உள்ள வந்துட்டாங்க, வெளியே போயிட்டு வந்தா சந்தேகம் வரும். அதனால உள்ள இருக்கிற ஒரு வேலைக்காரி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. யார் அந்த வேலைக்காரின்னு பார்த்தா நம்ம ஜெனிஃபர். ஜெனிஃபர் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ஜெனிஃபர் இப்ப ஜேம்ஸ் கிட்ட சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி சாப்பாடை கொண்டு போயிட்டு ஒருத்தங்க ரூம்ல கொண்டு போய் கொடுக்கணும். பார்த்தா அவங்க ஒரு பெரிய சிங்கர் போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க ஹிட்லர் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் ஹிட்லர் அந்த வெப்பனைய பார்க்க போறாரு. சோ அந்த சிங்கருடைய ரூம்ல பாட்டு ஒண்ணு கேக்குது. பார்த்தா அது நம்ம ஜெனிஃபர் பாடின பாட்டு. நம்ம ஜெனிஃபர் கூட 1922ல பிரான்ஸ்லயே மாட்டி அங்க ஒரு டிராமா கம்பெனில போயிட்டு பாட்டுலாம் பாடுவாங்கல்ல, அதுல ஒரு பாட்டு தான் இங்க ஓடுது. ஜெனிஃபருக்கு ஒரே பெருமையாகுது, என்னடா அது நம்ம பாட்டை இவ்வளவு பெரிய சிங்கர் கேக்குறாங்களே, அப்படின்னா நம்ம தான் இவங்க இன்ஸ்பிரேஷன் போலயே, நம்மளும் பெரிய சிங்கர் தான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சிங்கர் நேரா உள்ள வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற அந்த சீடியை போட்டு உடைக்கிறாங்க. இந்த கருமத்தை பிளே பண்ணாதீங்கன்னு சொன்னா ஏன் யாரும் கேட்கவே மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே ஜெனிஃபரோட மூஞ்சே மாறுது. அடச்ச, நம்ம மனசுல இருந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நீடிக்கலையே, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு சோகமா அவங்க அங்க இருந்து போறாங்க. யாரு, நம்ம ஜேம்ஸை பாக்குறதுக்கு. சோ ஜேம்ஸ் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடக்கிற பில்டிங்க்கு வெளியே ஒரு மெக்கானிக் மாதிரி ஆல் சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே 2043லயே ஜேம்ஸ் கேட்பாரு நம்ம கேத்ரினா கிட்ட, இங்க பாருங்க உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியும், ஆனா எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது, என்ன பண்றது நானு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜேம்ஸ், யாரு என்ன கேட்டாலும் உய் அப்படின்னு சொல்லு. இந்த ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு நம்ம ஜேம்ஸ் 1940க்கு வந்து ஒரு மெக்கானிக்கா அங்க இருக்கிற ஜெர்மன் ஆளுங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த உயின்றதுக்கு எஸ் அப்படின்னு அர்த்தம். சோ யாரு என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ஜேம்ஸ் உய் உயினே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒருத்தர் ஜெர்மன் லாங்குவேஜ்ல, ஏண்டா நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் உயின்னு ஆமா தான் சொல்றாரு. ஐயோ இப்படியே போனா மாட்டிக்க போறோமோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு நம்ம ஜெனிஃபர் வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த வெப்பன் வந்துகிட்டு இருக்கான். சோ வரும்பொழுதே ஆட்டை போட முடிஞ்சா போடு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய ட்ரக் ஒண்ணு வருது. அதுக்குள்ளதான் அந்த வெப்பன் இருக்கணும்னு நம்ம ஜேம்ஸ் அதை எடுக்கலான்னு போனா ஜேம்ஸுக்கு பின்னாடி ஒரு ஆளு, பார்த்தா டீக்கனுக்கு பின்னாடி ஒரு ஆளுங்க, பார்த்தா ஜெர்மனுடைய நாசி படை வீரர்கள். நம்ம ஜேம்ஸையும் டீக்கனையும் பிடிச்சு கொண்டு போய் கட்டி போட்டு விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாசி ஆளுங்கெல்லாம் சும்மா போனாவே போட்டு தள்ளுறவனுங்க, இவங்க பிரச்சனையோட போயிருக்காங்களா. நம்ம ஜேம்ஸையும் டீக்கனையும் ருசிச்சு கொள்ளலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த டீக்கனுக்கு ஓவர் திமிருப்பா. ஏன்னா என்ன ஆனாலும் இந்த டீக்கன் சாக மாட்டார்ல, அதனால இந்த தடவையும் உங்களால எதுவும் பண்ண முடியாதுறான்னு அங்க இருக்கிற ஒருத்தர் மேல பொலிச்சுன்னு காரிய துப்பிடுறாரு. கடுப்பான ஆபீசர் ஜேம்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க. அவர் பேரு தழும்பு குமார் போல, ஏன்னா உடம்பு ஃபுல்லா ஒரே தழும்பா இருக்கு. அவரு கத்தி எடுத்துட்டு வந்து டீக்கனோட நெஞ்சிலேயே அப்படியே நாசிஸோட சிம்பிள்ஸ வரைய ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ஜேம்ஸை தனியா கூட்டிட்டு போனாங்கல்ல, ஜேம்ஸ் அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு கன்னோட உள்ள வந்து டீக்கனையும் காப்பாத்துறாரு. ஆனா டீக்கனோட நெஞ்சில செமையா காயமா இருக்கு, பிளட் வேற வந்துகிட்டு இருக்கு, வலிக்குது, மருந்து ஏதாவது குடுறா அப்படின்னு கேட்பாரான்னு பார்த்தா, டே அங்க இருக்கிற கத்தி எடுத்து கொடுன்னு ஜேம்ஸ் கிட்ட கேட்க ஜேம்ஸும் கத்தி எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த டேக்கனு அடிப்பட்ட காயத்து மேலேயே இன்னும் நல்லா கிளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ இவனுக்கு பைத்தியம் கைத்தியம் பிடிச்சிச்சான்னு தெரியலையேன்னு ஜேம்ஸ் பார்க்கும்போதுதான் நாசிஸோட சிம்பிள் மாதிரி வெட்டினத இவரு வெஸ்ட் 7 மாத்தி வச்சிருக்காரு. ஏண்டா டீக்கன், இன்னும் நீ வெஸ்ட் 7 மறக்கலையா? ஃபர்ஸ்ட் வா இங்க இருந்து போகலான்னு அங்க இருந்து ஆபீசர்ஸ் உடைய ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இவங்க நம்ம ரைலி, கேத்ரினா, ஜெனிஃபரை மீட் பண்றதுக்கு போறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஜெனிஃபரும் எப்படியாவது ஜேம்ஸ் அந்த வெப்பனை எடுத்துடணும்னு யோசிச்சுக்கிட்டே நேரா சாப்பாடு ட்ரேவை கொண்டு வர ஒரு லேடி மேல மோதிடுறாங்க. நம்ம ஜெனிஃபர் கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழும்போதுதான் அந்த ட்ரேக்கு கீழே ஒரு பாம் இருக்கிறத பாக்குறாங்க. சோ ஜெனிஃபர் அதை கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த பாம்பை செட் பண்றது யாருன்னா, இப்ப பிரான்ஸை பிடிச்சு வச்சிருக்கிறது யாரு? ஃபுல்லா ஜெர்மன்காரங்க, நாசி படை வீரர்கள் தான். இது பிடிக்காத பிரெஞ்சு படை வீரர்களை சேர்ந்த ஆளுங்க தான் இவங்களே. ஹிட்லர் இங்க வருவாரு, இந்த பாம்பை வச்சு மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணலாம்
பண்ணலான்றது தான் பிளான். சோ ஜெனிஃபரும் பயந்துகிட்டே இந்த விஷயத்த கேத்ரினா கிட்டயும் ரைலி கிட்டயும் சொல்றாங்க. ஐயோ நம்ம பிளான்லாம் சொதப்பிச்சு, நம்ம அந்த வெப்பனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் போய் சேர போறோம். உடனே ரைலியும் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு நேரா அந்த வேலை செய்யற லேடிய பாக்குறாங்க. அந்த லேடி உடனே கன் எடுத்து நீட்டுறா. இவங்களும் பதிலுக்கு கன்னை காட்டுறாங்க. சரி சரி நமக்குள்ள சண்டை போட தேவையில்லை, உங்களுக்கு ஹிட்லரை கொல்லணும், கொன்னுக்கோங்க, எங்களுக்கு அந்த வெப்பன் வேணும், நாங்க அந்த வெப்பனை எடுத்துட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நாங்க வெயிட் பண்றோம். ஆனா ஹிட்லர் வர வரைக்கும் தான், ஹிட்லர் வந்துட்டாருன்னா நாங்க பாம்பை ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும்னு இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப லேட்டு. ஏன்னா ஹிட்லர் எக்ஸிபிஷனுக்குள்ள வந்துட்டாரு. சோ ஹிட்லர் உள்ள வந்த உடனே வெல்கம் பார்ட்டி மாதிரி ஒரு சிங்கர் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க பாட போறாங்க. எப்படியும் ஒரு 15 நிமிஷம் அவங்க பாடுவாங்க. அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுட் எல்லாம் வரும். அப்பதான் அந்த பாம்பும் வரப்போகுது. மொத்தமா எல்லாரும் காலியாக போறாங்க. சோ நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அந்த வெப்பனை எடுக்கணும். ஆனா ஜேம்ஸ் எங்க போனா அப்படின்னு தேடும்போது தான் ஜேம்ஸும் டீக்கனும் வராங்க. டீக்கனை பார்த்த உடனே கேத்ரினா கன் எடுத்து டீக்கனை போட்டு தள்ள போறாங்க. ஆனா நம்ம ஜேம்ஸும் ஜெனிஃபரும் டீக்கன் ஒலிவியா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா 1966 நம்ம டீக்கனு வெப்பன்னு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போவார்ல, ஜெனிஃபரை பார்த்து கூட கண் அடிச்சுட்டு நேரா ஒரு 2047 வருஷம் ஒலிவியாவை மீட் பண்றாரு. ஒலிவியாவும் அந்த பாக்ஸ்குள்ள என்ன வெப்பன் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு மணி. இதை பார்த்த உடனே ஒலிவியா கோவப்படுறாங்க. இது ஒன்னும் அந்த வெப்பன் கிடையாது, யாரோ நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க, நீ வெறும் கையோட வந்திருக்க அப்படின்னு நம்ம டீக்கனை போட்டு தள்ளுற ரேஞ்சுக்கு போறாங்க. ஆனா டீக்கனும் அடுத்த தடவை நான் கண்டிப்பா வெறும் கையோட வரமாட்டேன்னு சொல்றாரு. ஒலிவியாவும் சரின்னு டீக்கனை இப்போ 1940 வருஷத்துக்கு அனுப்பியிருக்காங்க. வந்தவர் ஒலிவியாவுக்கு ஹெல்ப் பண்ணாம இப்ப நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. சோ இப்போ இவங்களுக்கு ஒரு பக்காவான பிளான் வேணும். அந்த வெப்பன் வந்து இந்த பில்டிங்கோடைய அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அங்க நிறைய சோல்ஜர்ஸும் இருக்காங்க. சோ நம்ம ஜேம்ஸும் ரைலியும் தான் எப்படியாவது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தாண்டி அந்த வெப்பனை எடுக்கணும். ஆனா அதுக்கு இவங்களுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். மேல அந்த பொண்ணு பாடி முடிக்க 15 நிமிஷம் தான் ஆகும். சோ அதனால ஜெனிஃபர் கிட்ட நீ என்ன பண்ணுவெல்லாம் தெரியாது, அந்த பொண்ணு பாடிக்கிட்டே இருக்கணும், நிப்பாட்டவே கூடாது. அதோட இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த பில்டிங்ல பாம்பு இருக்கு. அந்த பாம்பை எப்படியாவது வெடிக்க விடாம தடுக்கிறது டீக்கன் உன்னோட வேலைன்னு டீக்கனுக்கு அந்த வேலையை கொடுத்துடுறாங்க. நம்ம கேத்ரினாவுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா கேத்ரினா அந்த ரேடியேஷனால கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்களா, உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு அவங்களுக்கு. சோ பிளான் படியே ஜெனிஃபர் அந்த சிங்கர் கிளம்ப விடாத மாதிரி லேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அந்த சிங்கர் இறந்து போயிருக்காங்க. ஐயோ யாரு இவங்களை கொன்னது, ஒருவேளை பாம்பை சீக்கிரமா வெடிக்க வைக்கணும்னு அந்த பிரெஞ்சுக்காரங்களை கொண்டுட்டாங்களோ. இவன் அந்த பொண்ணு பாடுறதுக்கு போகலனா ஹிட்லர் கிளம்பிடுவாரு, பிளான்லாம் சொதப்பிக்கும். என்ன பண்றது, ஒரு திறமையான சிங்கருக்கு நான் எங்க போவேன், அட நம்மளே ஒரு சிங்கர் தானேன்னு நம்ம ஜெனிஃபர் களத்துல இறங்குறாங்க. ஹிட்லர் முன்னாடி அவங்க திறமையா காட்டுறாங்க. ஆரம்பத்துல பாட்டு கேட்கறதுக்கு ஆரம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அந்த மாதிரி இருந்தாலும் ஆனா போக போக சும்மா மயிலாப்பூர் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் அந்த மாதிரி டான்ஸ். அட எவ்வளவு பெரிய டெரர் பீஸ் ஹிட்லர், அவரே ஜெனிஃபரோட பாட்டுக்கு தலையாட்டுறாரு. ஆனா நம்ம ஜெனிஃபர் பாட்டை நிப்பாட்டாம முடிஞ்ச வரைக்கும் இழுத்து வச்சு பாடுறாங்க. இந்த நேரத்துல அந்த வெப்பனை எடுக்க ஜேம்ஸும் ரைலியும் ரெடி ஆகுறாங்க. ஆனா உள்ள நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம ரைலி காவாலா பாட்டுல வர தமன்னா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற சோல்ஜர் முன்னாடி சீன் போட்டுக்கிட்டு சடனா கன் எடுத்து ஷூட் பண்ண ஜேம்ஸும் உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போயிட்டு தான் அந்த வெப்பனை பாக்குறாங்க. ஒரு குரங்கோட மண்டை மாதிரி ஒரு வித்தியாசமான பெல் அது. அந்த பெல்லை மட்டும் எடுத்துட்டு அது இருக்கிற கேஸ அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போயிருந்தாங்களா, அதுல ஒருத்தர் நல்லவேளை தப்பிச்சிட்டாரு போல. அந்த சோல்ஜர் நேரா அந்த வெப்பனை இருந்த கேஸ எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள எந்த பொருளும் இல்லல்ல, அதனால மேல நம்ம கேத்ரினா கூட ஒரு பெல்ல பாத்திருப்பாங்களே, அந்த பெல்ல எடுத்து இந்த கேஸ்குள்ள வச்சுக்கிட்டு அந்த சோல்ஜர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. சோ இப்படி பெல் இருக்கிற இந்த கேஸ தான் 1966 டீக்கன் எடுத்துட்டு போவாரு. ஒலிவியா கிட்ட செருப்படி வாங்குவாரு. சோ எது எப்படியோ வெப்பன் இவங்க கிட்ட கிடைச்சிருச்சு. எல்லாருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிஃபருக்கு ஒரு டவுட், அந்த பாம்பு நேரத்துக்கு வெடிச்சிருக்கணுமே, பாம்பு எதுவும் ஆகவே இல்ல. உடனே டீக்கனும் நான் அதுல லைட்டா பட்டிட்டேங்கிறீங்க வேலையை பார்த்தேன், இப்ப வெடிக்கும் பாருன்னு இவங்க அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போன உடனே ட்ரிகர் அழுத்துறாரு. அந்த இடமே வெடிச்சு செதறுது. சோ இவங்க எல்லாருமே அந்த வெப்பனை யூஸ் பண்ணி ஒலிவியாவை அழிக்கலான்னு பார்த்தா அது ஜஸ்ட் நார்மலான பெல்லு, அது ஒன்றும் வெப்பன்லாம் கிடையாது. அதுல 1491 வருஷம் ஒரு இடத்தோட பேர் போட்டிருக்கு. சோ அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இது உண்மையான வெப்பன் கிடையாது. அடுத்தது நம்ம எங்க போகணும்னு இண்டிகேட் பண்ற ஒரு மெசேஜ் மாதிரி இது. அப்படின்னா இவங்க அடுத்தது 1491 வருஷத்துக்கு போகணும். ஆனா அவ்வளவு தூரம் இவங்க வச்சிருக்கிற டைம் மிஷின் வச்சு போக முடியுமான்றது டவுட். ஏன்னா ஒரு 50 வருஷம் 100 வருஷம்னா ஈஸியா போயிடலாம். ஆனா இப்போ 600 வருஷம் இவங்க பாஸ்டுக்கு போகணும். அப்பதான் கேத்ரினாவும் டீக்கனும் வராங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நானும் டீக்கனும் ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கேத்ரினா அவங்க பொண்ணு ஹேனா கிட்ட ஒரு என்வலப்பை கொடுத்து 2007 வருஷத்துக்கு அனுப்புறாங்க. இந்த என்வலப்பை நீ ஓபன் பண்ணவே கூடாது, 2 வருஷம் அந்த காலகட்டத்திலேயே இருந்து 2009 வருஷத்துல தான் இந்த என்வலப்பையை நீ படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ ஹேனாவும் 2007 வருஷத்துக்கு போயிடுறாங்க. இப்ப டீக்கன் ஒலிவியா கிட்டே போறாரு. 2047 வருஷம் ஒலிவியாவும் டீக்கனை பாக்குறாங்க. டீக்கன் கையில அந்த வெப்பன் இல்ல. சோ ஒலிவியா கடுப்பாக்குறாங்க. திரும்பவும் நீ வெறும் கையோட வந்திருக்கல, நானும் வெறும் கையோட வரல அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க நம்ம கேத்ரினா இருக்காங்க. ஏன்னா இவர் அந்த வெப்பனை கொண்டு வரல அப்படின்னா ஒலிவியா கொன்னு போட்டுருவாங்க. அதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக நம்ம கேத்ரினாவே நான் உன் கூட வரேன், என்ன பார்த்துட்டா அந்த
ஒலிவியா எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்ல ஒலிவியாவும் அதுக்கேற்ற மாதிரியே கேத்ரினாவை பார்த்த உடனே சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த வெப்பன் எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா கேத்ரினாவுக்கு தெரியும். அதனால கேத்ரினா மூலியமா தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நார்மலா நம்ம பேச்சு போட்டு கேத்ரினாவை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா கேத்ரினா சம புத்திசாலி. அதனால உங்ககிட்ட நான் வேற ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒலிவியா நேரா அவங்களோட பொண்ணு எம்மாவை பார்க்க போறாங்க. நம்ம கேத்ரினாவோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் மொத்த வித்தையும் கத்துக்கிட்டு இப்ப எம்மா இந்த டைட்டனை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாராடாக்ஸுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான். ஒலிவியாவும் எம்மா கிட்ட வந்து எங்க எனக்காக ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல எம்மாவும் ஆன் பண்றாங்க. ஒரு பெரிய பீம் மாதிரி மேல போயிட்டு அப்படியே மேகங்கள்லாம் சுத்து போடுது. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த பீம்லாம் ஆஃப் ஆயிடுது. எம்மாவும் அம்மா இது ரெடியாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா, நீங்க வெயிட் பண்ணணும். என்னது அம்மாவா? யாரை பார்த்து நீ அம்மான்னு சொல்ற? எனக்கு பொண்ணுன்னு யாரும் கிடையாது. நீ உருவாக்கப்பட்டதே இந்த டைட்டன்ல இந்த வேலையை முடிக்கிறதுக்காக மட்டும்தான். சும்மா அம்மா அம்மான்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசுறாங்களா. எம்மாவுக்கு அவங்க மனசே உடைஞ்சு போகுது. அப்படியே ரொம்ப அலறாங்க. அந்த டைட்டன் மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போகலாம் ரெடி ஆகுறாங்க. இந்த நேரத்துல தான் நமக்கு ஒலிவியாவோட பொண்ணு எம்மாவுக்கும் நம்ம கேத்ரினாவோட பொண்ணு ஹேனாவுக்கும் இருக்கிற ஒரு சில டிஃபரெண்டா காட்டுறாங்க. இந்த எம்மான்ற பொண்ணு பிறந்ததே ஒரு பர்பஸ்க்காக. ஏன்னா வளர்ந்து அவங்க டைட்டனை ரெடி பண்ணணும், அதுதான் அவங்க வேலை. அப்படியே நம்ம ஹேனாவை பார்த்தோம்னா எந்த ஒரு பர்பஸ்மே இல்லாம பிறந்தவங்க தான் ஹேனாவே. இன்னும் சொல்ல போனா கேத்ரினா கருவை கலைக்கலாம்லாம் இருந்தாங்க, ஏதோ தெரியாம பிறந்துட்டாங்க போல. அடுத்தது எம்மா வந்து இந்த டைட்டனை கட்டணுன்றதுக்காக சின்ன வயசுல இருந்தே மேக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு படிப்பு ஃபுல்லா மெக்கானிக்ஸ் தான். வெளியே வந்து வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸை கூட எம்மா பார்த்ததே இல்ல. ஆனா அப்படியே ஹேனா உலகமே வைரஸ்ல பாதிக்கப்பட்டு நேச்சரோட நேச்சரா தான் அவங்க வளர்ந்தாங்க. ஹேனாவுக்கு துணையா இருந்ததே வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் தான். சோ இப்படி ஹேனாவும் எம்மாவும் ஒரே லைஃபை வாழ்றாங்க, ஆனா வேற வேற ஃபீலிங்ல. ஆனா என்னதான் வேற வேற ஃபீலிங்ல இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா கூட இருந்தது கிடையாது. சோ அதனால அம்மாவுக்கு ஒரு பொண்ணா இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ட்ரை பண்றாங்க. இப்ப ஹேனா கேத்ரினா சொன்னதை கேட்டுட்டு 2007வது வருஷத்துல இருக்காங்க. அங்க அவங்க வாழ்ற லைஃப் சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எல்லாரும் மொபைல் போன் நோண்டிக்கிட்டு ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஹேனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைஃபுக்கு அடாப்ட் ஆகுறாங்க. கேத்ரினா கொடுத்த என்வலப்பை இவங்க 2009ல தான் ஓபன் பண்ணோம். ஆனா அதுக்கு 2 வருஷம் இருக்குல்ல. சோ அந்த 2 வருஷம் இந்த காலகட்டத்துல வாழ்ந்து ரொம்ப நல்லாவே பழகிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடைக்கிறாரு. சோ அப்படியே 2009வது வருஷமும் ஆகுது. என்வலப்பை நம்ம ஓபன் பண்ணணும், நம்ம அம்மா கொடுத்தாங்கன்ற விஷயம் கூட ஹேனாவுக்கு மறந்து போயிடுச்சு. ஒரு பார்ல ஹேனாவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் இருக்கும்போது 2 பேர் பிரச்சனை பண்றாங்க. ஹேனா போட்டு அவங்கள போட்டு பொளந்து கட்டுறா. அதை பாக்குற அந்த பாய் ஃப்ரெண்ட்லாம் மிரண்டு போறாரு. அப்பதான் இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம யாரு, எதுக்காக நம்ம இங்க வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. நேரா போயிட்டு அந்த என்வலப்பை ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. அது ஒரு லெட்டர், அதுல நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் கூட இருக்கு. அந்த லெட்டர்ல கேத்ரினா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக நம்ம எவ்வளவோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம். பாஸ்ட்ல ஒரு விஷயத்தை மாத்தலான்னு ட்ரை பண்ண போய் அதை மாத்த முடியாம ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம காரணமா ஆகிருக்கோம். ஒவ்வொரு லூப்பையா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஹேனா உன்னோட வேலை என்னன்னா, நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் ஜேம்ஸோட அம்மா சின்ன வயசுல சொன்ன ஒரு கதை. அந்த கதை மூலியமா தான் ஜேம்ஸால அந்த பசிலை சால்வ் பண்ண முடிஞ்சது. சோ நீ ஜேம்ஸோடைய அம்மாவான மழையனை கண்டுபிடிக்கணும். அவங்க ஒரு பார்ல இருந்திருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா அவங்க அந்த கதையை ஜேம்ஸுக்காக ஒரு பேப்பர்ல எழுதி வைப்பாங்க. ஜேம்ஸோட அப்பா அதை படிச்சும் காட்டுவாரு. சோ நடந்த எல்லாமே பக்காவா நடக்கும், இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹேனாவும் களத்துல இறங்குறாங்க, ஒரு பாருக்கு போறாங்க. அப்படியே அந்த நேரத்துல 2047வது வருஷம் டைட்டன்ல இருக்கிற எம்மா சாகிறதுக்காக நிக்கிறாங்கல்ல. அப்புறம் தான் அவங்களுக்கு யோசனையே வருது, நம்ம எதுக்காக சாகணும், பர்பஸ்னு நம்ம லைஃபை நம்ம தொலைச்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழணும்னு. அந்த டைட்டனே ஒரு டைம் மிஷின் தானே, அங்க இருக்கிற ஒரு மிஷினை யூஸ் பண்ணி இவங்க 2009க்கு வராங்க. 2009ல தானே நம்ம ஹேனாவும் இருக்காங்க. அவங்க பார்க்குள்ள போறாங்க. மொரியன் யாருன்னு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம எம்மா தான். பேரை மாத்திக்கிட்டு இருக்காங்க போல. சோ ஹேனாவும் போயிட்டு எம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே 2047ல இருக்கிற ஒலிவியாவுக்கு எம்மா எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அதுவும் 2009க்கு தான் போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்து வேலையை முழுசா முடிக்காம அவ போயிட்டாளா, என்ன ஆனாலும் சரி அவளை கொண்டு வாங்க அப்படின்னு ஆளுங்களா அனுப்புறாங்க. அந்த ஆளுங்க 2009வது வருஷம் அந்த பாருக்கு தான் வந்து எம்மாவை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கூட தான் ஹேனா இருக்காங்களே, அவங்க எப்படியோ எம்மாவை காப்பாத்துறாங்க. ஆனா அந்த சண்டையில ஹேனாவோட உடம்புல புல்லட் இறங்கிடுது. ஆனா அவங்களுக்கு பிளட்டே வரல. என்னடான்னு பார்த்தா திரும்ப ஹேனா ஃபியூச்சருக்கு போகணும்ல, அதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்கும்ல, அதுல புல்லட் பட்டிருக்கு. நல்லவேளை இவங்களுக்கு எதுவும் ஆகல. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் உடஞ்சு போனதுனால இப்ப ஹேனா 2009லயே மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரிதான் எம்மாவும் திரும்ப நம்ம ஒலிவியா கிட்ட போகவே கூடாதுன்னு 2009லயே அவங்களும் இருக்காங்க. சோ கதை 2047வது வருஷத்துக்கு போகுது. ஒலிவியா சம கான்ல இருக்காங்க. ஏன்னா எம்மா எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. சரி எது என்னவோ நம்ம கிட்ட கேத்ரினா இருக்கா, அவகிட்ட அந்த வெப்பன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேத்ரினாவோட உடம்புல ஊசியை இறக்கி ஒரு இல்யூஷனுக்குள்ள கொண்டு போறாங்க. ஆனா அப்பவும் ஒலிவியாவால எதுவும் பண்ண முடியல. கேத்ரினாவும் என்னோட மூளை உண்மையிலேயே ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு தான் நம்ம ஜேம்ஸ் வராரு. அவர் அந்த டைம் டிராவல் சூட்டை போட்டிருக்காரு. அதை யூஸ் பண்ணி கேத்ரினாவை திரும்ப 2043க்கே கொண்டு போயிடுறாரு. ஆக்சுவலா ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் பிறந்த பையன் ஏத்தனோட சூட்டு ப்ராப்ளம்ல இருக்கும்ல, அதை சரி பண்ணிட்டாங்க போல. அந்த சூட்டை
சூட்டை போட்டு வந்து தான் ஜேம்ஸ் இப்ப கேத்ரினாவை காப்பாத்திருக்காரு. சோ ஜேம்ஸும் ரைலியும் கேத்ரினாவை பார்த்து நீங்க ஏதாவது வளர்னீங்களா, ஒலிவியா கிட்ட ஏதாவது சொல்லிட்டீங்களா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க நான் எதுவும் வளரல. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஹேனா இருக்கா. ஹேனா, உன்னை நான் 2007வது வருஷத்துக்கு அனுப்புனேன், நீ என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லமா, அந்த வெப்பனை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சோ இப்படின்னு ஹேனா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்களா. அவ்வளவுதான் கேத்ரினாவுக்கு புரிஞ்சு போயிடுது. இப்ப நடக்கிற எதுவும் உண்மை கிடையாது. நம்ம 2047வது வருஷத்துல ஒலிவியா முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு போட்ட இன்ஜெக்ஷனால வந்த இல்யூஷன் தான் இது எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. சோ கேத்ரினா நேரா ஒரு இடத்துக்கு நடந்து போறாங்க. பார்த்தா சின்ன வயசு ஒலிவியா ஒரு ரூம்குள்ள இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போறாங்க. இதுதான் ஒலிவியாவோட வீக்னஸே. ஆல்ரெடி ஜேம்ஸே சொல்லிருப்பாரு. சோ நம்ம கிட்ட இருந்து எந்த உண்மையையும் ஒலிவியா தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஒலிவியாவுடைய வீக்னஸ்லயே அட்டாக் பண்றாங்க. அந்த இல்யூஷன்ல இருந்து ஒலிவியா கேத்ரினாவையும் கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரியே உன் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஆனா உன்னோட இதயம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு திரும்பவும் ஒரு இல்யூஷனுக்குள்ள கொண்டு போறாங்க. இந்த இல்யூஷன்ல ஹேனாவை கூட்டிட்டு வந்து ஒலிவியா விதவிதமா கொண்டுகிட்டு இருக்காங்க. சோ என்னதான் இது ஒரு இல்யூஷனா இருந்தாலும் கேத்ரினாவால சுத்தமா தாங்கிக்க முடியல. ஏன்னா ஹேனா சாகரத்தை இவங்க கண்ணால பார்க்க முடியல. வேற வழி இல்லாம இவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. 1491வது வருஷம் அங்கதான் அந்த வெப்பன் இருக்குன்னு சொல்ல ஒலிவியாவும் அந்த மொத்த டைட்டனையுமே 1491வது வருஷத்துக்கு டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போக வைக்கிறாங்க. சோ இப்படி இவங்க 1491வது வருஷத்துக்கு போன உடனேயுமே 2043ல இருக்கிற நம்ம ஜேம்ஸ், ரைலி, அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் ஒருத்தர் அட்லர், அவங்களுக்கு சிக்னல் கிடைக்குது. கேத்ரினா சொன்ன மாதிரியே பிளான் பக்காவா போயிடுச்சு. இப்ப நம்மளால 1491வது வருஷத்துக்கு போக முடியும் இப்படின்னு அந்த அட்லர் சொல்றாரு. இப்பதான் நமக்கு மொத்த பிளானுமே தெரிய வருது. ஆக்சுவலா 2043வது வருஷத்துல இருந்து நம்ம கேத்ரினாவோட டைம் மிஷினை யூஸ் பண்ணி 1491வது வருஷத்துக்கு வரவே முடியாது. அப்படி வரணும்னா இவங்களுக்கு ஒரு ஆங்கர் வேணும். எப்படி கடல்ல கப்பல்லாம் ஸ்டெடியா இருக்கணும்ன்றதுக்காக கீழே நங்கோரத்தை போடுறாங்களோ, அதே மாதிரி இந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி ஒரு காலகட்டத்துக்கு, அதுவும் ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ணும்போது கரெக்டா போகணும்னா நமக்கு ஒரு ஆங்கர் வேணும். சோ அந்த டைட்டன் தான் ஆங்கரே. டைட்டன் மட்டும் 1491வது வருஷத்துக்கு போயிடுச்சுன்னா அதோட சிக்னலை யூஸ் பண்ணியே இவங்களாலையும் போக முடியும். சோ அதுக்காக தான் கேத்ரினா வாண்டடா டீக்கன் கூட சேர்ந்து ஒலிவியா கிட்ட போவாங்க. ஒலிவியாவும் விசாரிப்பாங்க. உடனே ஒத்துக்கிட்டா நம்ம சொல்றது பொய்ன்னு நினைப்பாங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் தடுப்பாங்க. கடைசியா 1491 வருஷத்தை சொன்ன உடனேயுமே இப்ப டைட்டன் அந்த வருஷத்துக்கு போயிடுச்சு. அதை ஆங்கரா யூஸ் பண்ணி நம்ம ஜேம்ஸும் ரைலியும் அங்க போக போறாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மேபி சிக்னல் தப்பா கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த சிக்னல் மூலியமா நீங்க வேற ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப வரவே முடியாது. அங்கேயே நீங்க வாழ வேண்டியதுதான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பார்க்கலான்னு ஜேம்ஸும் ரைலியும் போக ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஜெனிஃபர் வந்துட்டு, ஜேம்ஸ் நீ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு, அந்த வெப்பன் உன்கிட்ட தான் கிடைக்கணும்னு தலைமுறையா நிறைய பேர் அதுக்காக போராடி இருக்காங்க. சோ நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால இந்த மிஷின்ல ஃபர்ஸ்ட் நான் போறேன். ஜேம்ஸும் வேணான்னு சொல்றாரு. ஆனா ஜெனிஃபர் அதெல்லாம் முடியாது, நான் தான் போவேன்னு சொல்ல ஜெனிஃபரை நினைச்சு நம்ம ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் அவ்வளவு பெருமையா இருக்கு. சோ ஜெனிஃபரும் போயிட்டு அந்த டைம் மிஷின்ல உட்கார்றாங்க. 1491வது வருஷத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா மிஷின்ல ப்ராப்ளமா இல்ல சிக்னல்ல ப்ராப்ளமான்னு தெரியல. நம்ம ஜெனிஃபர் அப்படியே வலியோட ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போயிடுறாங்க. சோ ஜெனிஃபருக்கு என்ன ஆச்சுன்னு இங்க இருந்த யாருக்கும் புரியல. ஆனா இருந்தாலும் ஜெனிஃபர் ஃபர்ஸ்ட் போனதுனால அதுல இருந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணி இப்ப அவங்களால கரெக்டா போக முடியும். அதனால ஜேம்ஸும் ரைலியும் 1419வது வருஷத்துக்கு போறாங்க. அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு முன்னாடி டைட்டனும் வந்து இறங்கி இருக்கு. சோ டைட்டன்ல இருக்கிற ஒலிவியாவுக்கும் தெரியும் கண்டிப்பா ஜேம்ஸும் ரைலியும் வந்திருப்பாங்க. அவங்கள பிடிச்சு என்கிட்ட கொண்டு வான்னு ஒலிவியா டீக்கனா அனுப்புறாங்க. பாவம் ஒலிவியாவுக்கு தெரியல டீக்கன் அவங்களோட ஆளுன்னு. ஆனா இந்த விஷயம் கேத்ரினாவுக்கு தெரியும்ல. அவங்க சொல்றாங்க, நீ என்னதான் பண்ணாலும் உன்னால எதுவும் சாதிக்க முடியாது. ஏன்னா எங்க கிட்ட நிறைய ரகசியமான பிளான்லாம் இருக்கு. ரகசியமான பிளான்லாம் தோ போறானே டீக்கனு, அவன் உங்க ஆள் தானே. கேத்ரினா ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அட எனக்கு எப்போ தெரியும். இன்னும் சொல்ல போனா சடனா ஒரு விஷயத்த மாத்துறாங்கல்ல, அவங்கள மட்டும் நம்மளால என்னைக்கும் நம்பவே முடியாது. சோ டீக்கன் போவான். ஜேம்ஸ் ரைலி கூட சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு திரும்ப இங்க வருவாங்க. வந்த உடனே 3 பேருமே சேர்த்து சாகடிக்க போறேன். சோ நீ ஒரு பிளான் வச்சிருந்தனா என்கிட்டயும் ஒரு பிளான் இருக்குன்னு ஒலிவியா சொல்ல கேத்ரினாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ 1491வது வருஷம் விட்னஸ் ஆன ஒலிவியா நேரா ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவர் ஒரு பிரைமரி, அவரோட பேரு ஆண்ட்ரோஸ். சோ ஒலிவியாவும் ஆண்ட்ரோஸ் கிட்ட நான் ஒரு வெப்பனை தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரைமரிஸ் கும்பல் அவங்க அந்த வெப்பனை ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. நீயும் ஒரு பிரைமரி தானே, நீ எப்படியாவது அந்த பிரைமரிஸை தேடி கண்டுபிடிச்சு அந்த வெப்பன் எங்க இருக்குன்னு சொல்லணும். அந்த ஆண்ட்ரோஸும் ஓகேன்னு சொல்லி ஒலிவியாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம ஜெனிஃபர் ஒரு பண்ணையில இருந்து கண்ணை முழிச்சு இருந்துக்கிறாங்க. ஐயோ என்ன இந்த இடம் நாறுது அப்படின்னு வெளியே வராங்க. பார்த்தா நம்ம ஜெனிஃபரும் கரெக்டா 1491வது வருஷத்துக்கு தான் வந்திருக்காங்க. சரி, அந்த கிளைம் த ஸ்டெப்ஸ் ரிங் த பெல்னா என்னன்னு நேரா வெளியே போகலான்னு பார்த்தா
அங்க இருக்கிற மக்கள்லாம் சுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் நீ வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருக்க? அது வந்து நான் சும்மா அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். எங்க நீ போற? அது வந்து கிளைம் த ஸ்டெப்ஸ், படி ஏறுறதுக்கு. ஓ அப்படியா, நீ எங்க வேணா போ, ஆனா இதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு வால்ல இருக்கிற அந்த 12 monkeysோட குரங்கு முகத்தை காட்டுறாங்க. இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனிஃபரும் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்ல ஜெனிஃபரை குண்டுக்குள்ள அடிச்சு இவ ஒரு சூனியக்காரி, இவளை சும்மா விடாதீங்க அப்படின்னு சுத்து போட்டு என்னென்னத்தையோ தூக்கி அடிக்கிறாங்க. ஜெனிஃபரும் அங்க இருக்கிறவங்க கிட்ட எப்பா டே நான் ஒன்னும் சூனியக்காரி கிடையாதுடா, சும்மா போய் சொல்லாத, எங்க குரூப்ல ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர் இருந்தான், அவன் தான் எங்க கிட்ட சொன்னான் இந்த சிம்பிள்லாம் யார் யாருக்கு தெரியுமோ அவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க, சூனியக்காரின்னு, உன்னை வெளியே விட்டா எங்க எல்லாருக்கும் சாபம் கொடுத்துருவ, அதனால நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ஒலிவியா வந்து ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தனை மீட் பண்ணுவாங்கல்ல, அவரு ஒரு பிரைமரி தானே, இன்னும் சொல்ல போனா அவருக்கு பிரைமரியா இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனாலதான் இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள்கிட்ட இந்த சிம்பிள்லாம் யார் யாருக்கு தெரியுமோ அவங்க எல்லாருமே சூனியக்காரிங்கன்னு சொல்றாரு. அதை நம்பி இந்த மக்களும் ஜெனிஃபரை குண்டுக்குள்ள அடிச்சிட்டாங்க. எல்லாரும் அங்க இருந்து போன உடனே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் வரா. அந்த சிம்பிளுக்கு உண்மையிலேயே அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெனிஃபரும் ஆமான்னு சொல்றா. அதோட ஜெனிஃபரும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணும் இவங்கள மாதிரியே ஒரு பிரைமரின்னு. அந்த சின்ன பொண்ணும் நம்ம ஜெனிஃபரை அந்த கவுண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஆளுங்கெல்லாம் வந்துட்டு என்ன தைரியம் தான் அந்த சூனியக்காரியை ரிலீஸ் பண்ணிருப்ப, அந்த சூனியக்காரியை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்றாரு. ஜெனிஃபரும் சண்டை போட ரெடி ஆகுறாங்க. ஆனா வர்றது நிறைய பேரு, நம்மளால ஒருத்தவங்கள கூட அடிக்க முடியாது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அடிக்க வந்த எல்லாரும் தொப்பு தொப்புன்னு கீழே விழுறாங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜேம்ஸும் ரைலியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்த வந்துட்டீங்களான்னு ஓடி போயிட்டு ரைலிய ஜெனிஃபர் கட்டி பிடிக்கிறாங்க. எம்மா சாமி கப்பு தாங்கல, எங்க இருந்து வர நீ? அதுவா டைம் டிராவல் பண்ணி நேரா நான் பண்ணையில தான் படுத்து கிடந்தேன், அதான் நாருது. ஜெனிஃபரை காப்பாத்தின அந்த குட்டி பொண்ணும் ஜேம்ஸை பார்த்துட்டு நீங்க தான் அந்த லெஜண்ட் ஜேம்ஸ் கோல் தானே? என்னது நான் லெஜண்டா அப்படின்னு ஜேம்ஸுக்கே புரியல. சரி சரி வாங்க என் கூட அப்படின்னு அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு ஜேம்ஸ், ஜெனிஃபர், ரைலி 3 பேரையுமே கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா ஒலிவியாவுடைய 2 ஆளுங்க வாசல்ல நிக்கிறாங்க. இவங்களும் தூரத்துல இருந்து ஷூட் பண்ணா அவங்க உடம்புல அசைவே இல்ல. பக்கத்துல போய் பார்த்தாதான் அவங்க ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரா அதுன்னு பார்த்தா நான் தான் அப்படின்னு டீக்கன் வராரு. டீக்கனை பார்த்த உடனே ஜெனிஃபர் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. யோ டீக்கனே, நீ திரும்ப ஒலிவியா கிட்ட போகணும்ல, கூட வந்த ஆளுங்களை கொன்னுட்டா எப்படி? திரும்பலாம் என்னால போக முடியாது, ஏன்னா ஒலிவியாவுக்கு தெரிஞ்சிருச்சு நான் உங்களுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. ஏன்னா ஒலிவியா பேசுனதுல லைட்டா டிஃபரன்ட் தெரிஞ்சுதா. சோ இனிமே பார்ட் டைம்லாம் கிடையாது, ஃபுல் டைமாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதோட டீக்கனு ஜெனிஃபர் கிட்ட அவரோட கத்தி ஒண்ணு கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நீ தான் அதை பத்திரமா வச்சுக்கணும், ஆனா ஞாபகம் வச்சுக்கோ என்னைக்காவது ஒரு நாள் நான் இதை திரும்ப வாங்குறதுக்கு உங்ககிட்ட வருவேன். இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா அந்த குட்டி பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு ஜேம்ஸ் பேசுறாரு. நான் ஒரு வெப்பனை தேடி வந்திருக்கேன், நான் தான் ஜேம்ஸ் கோல்னு சொல்றாரு. எனக்கும் தெரியுது நீ தான் ஜேம்ஸ் கோல்னு, ஆனா உன் கூடவே ஒரு ஆபத்தையும் கொண்டு வந்திருக்க. இவர் எதை சொல்றாருன்னா ஒலிவியாவும் அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டாங்கல்ல அதை சொல்றாரு. அதோட அவரு என்னோட பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே வித்தியாசமான குரல்லாம் கேட்க ஆரம்பிச்சது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என் பொண்ணு ஒரு பிரைமரின்னு. இதே காலகட்டத்தில் இருக்கிற பிரைமரிஸ்லாம் ஏதோ ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க, அதுவும் ஜேம்ஸ் உனக்காக. ஆனா அந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்றதுன்னு எதுவும் எங்களுக்கு தெரியாது. உடனே ஜேம்ஸும் அவரு கொண்டு வந்த இந்த 1491 போட்டு மங்கியோட முகம் இருக்கிற மாதிரி ஒரு பெல்லு அதையும் கொண்டு வந்து காட்டுறாரு. அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கீங்க, சீக்கிரமா நம்ம அங்க போகணும் அப்படின்னு சொல்ல எங்க இருக்கு அந்த இடம், அதுக்கு நம்ம நிறைய படி ஏறணும், மேல நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் கிளைம் த ஸ்டெப்ஸுக்கு அர்த்தமே உங்களுக்கு புரிய வருது. சோ எல்லாருமே அந்த வெப்பன் இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒலிவியாவும் ஆண்ட்ரஸ்ன்ற பிரைமரியும் நல்லா போர் வீரர்கள் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க நிறைய பிரைமரிஸ் இருக்காங்க. சோ இவங்களும் இறங்கி அந்த பிரைமரிஸ் கிட்ட அந்த வெப்பன் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பிரைமரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒலிவியாவும் இவங்கள உயிரோட எரிச்சா கண்டிப்பா இவங்க சொல்லுவாங்க. அந்த பிரைமரியில இருக்கிற ஒருத்தர் நீ என்ன லூசா, நாங்க ஒரு பிரைமரிஸ், நடக்க போற எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்க இந்த மாதிரி தான் சாக போறோம்னு எங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்கும், அதோட நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீ தான் முக்கியமான ஆளுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது, ஜேம்ஸ் கோல் அவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைமரிஸ்லாம் சாகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த ஆண்ட்ரஸும் அந்த பிரைமரிஸ உயிரோட கொளுத்திடுறாரு. சோ இப்படி இந்த பிரைமரிஸ்லாம் உயிரோட எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேம்ஸ், ரைலி, ஜெனிஃபர், டீக்கன்லாம் இருக்காங்கல்ல அந்த குட்டி பொண்ணோட வீட்டுல, அந்த குட்டி பொண்ணுக்கு அப்படியே இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த பிரைமரிஸ்லாம் எரியறதுனால இந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சோ அந்த குட்டி பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு கிட்ட ஒரு பசில கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை லெஜண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அந்த லெஜண்டோட பேர் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குட்டி பொண்ணும் ஜேம்ஸ் கோல்னு சொல்றா. சோ இந்த விஷயங்களை தான் நம்ம சீசன் 4 ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். அப்ப பார்க்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் தான் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்பதான் நமக்கு தெரிய வருது கூட நம்ம ஆளுங்க எல்லாருமே இருந்திருக்காங்கன்னு. அதோட அந்த குட்டி பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாளா, அதை பார்த்த உடனே ஜெனிஃபரும் நானும் ஒரு காலத்துல பிரைமரியா இருந்திருக்கேன், ஆனா இப்ப எனக்கு எந்த பவரும் இல்ல. உடனே அந்த குட்டி பொண்ணு யார் சொன்னது, இப்பவும் நீங்க பிரைமரி தான், நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல இருக்கோம், ஆனா ஜெனிஃபர் நீங்க முக்கியமான விஷயங்கள்ல கூடவே இருந்திருக்கீங்க,
இருந்திருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்ப அந்த குரல் கேட்டதுன்னா அந்த குரல் மூலியமாவே இந்த விஷயம்லாம் விட்னஸ் ஆன ஒலிவியாவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த குரல்லாம் வேணும்னே தான் உங்ககிட்ட கேட்கல. சோ குரல் கேட்டாலும் கேட்கலனாலும் நீங்க பிரைமரி தானே அந்த குட்டி பொண்ணு சொல்ல ஜெனிஃபருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. இவங்க அந்த வெப்பன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இதே நேரத்துல அந்த பிரைமரிஸ்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கதானே ஆண்ட்ரூஸ்ன்ற இன்னொரு பிரைமரி இருக்காரு. அவருக்கும் இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த வெப்பன் இருக்கிற இடத்த அவரும் கண்டுபிடிச்சு ஒலிவியாவை கூட்டிட்டு அவங்களும் அங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஜேம்ஸ், ரைலி, ஜெனிஃபர், டீக்கன் இவங்க எல்லாருமே நிறைய படிக்கட்டு ஏறி ஒரு இடத்துக்கு போறாங்க. ஓஹோ, இதுதான் கிளைம் த ஸ்டெப்ஸா? எப்படியோ ஒரு வழியா மேல வந்துட்டாங்க. என்னடா வெப்பன்னு பார்த்தா ஒரு சேர் ஒன்னு இருக்கு. அதுக்கு 2 சைடுல டைம் டிராவல் பண்ணும்போது அப்படியே லைட் வெளிச்ச மாதிரி ஒன்னு வரும்ல, அது இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது ஒரு டைம் டிராவல் டிவைஸ். அப்புறம் இந்த இடத்தோட நடுவுல ஒரு பாம்பு அதோட வாலியை முழுங்குற மாதிரி ஒரு சிம்பிள் போட்ட இடமும், அப்புறம் ஒரு மங்கியோட முகம் மாதிரி இருக்கிற ஒரு பெல்லும் இருக்கு. ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு பெல்லு தான் நம்ம ஜேம்ஸ் கையிலயும் இருக்கு. இவங்க கொண்டு வந்தது ஃபியூச்சர்ல இருந்த பெல்லு. இப்ப இந்த இடத்துல இருக்கிறது பிரசன்ட்ல இருக்கிற பெல்லு. சோ வேற வேற காலகட்டத்தை சேர்ந்த பெல்லு பக்கத்துல போச்சுன்னா அவ்வளவுதான் டைம் பாரடாக்ஸ் ஆயிடும். அந்த குட்டி பொண்ணோட அப்பா கிட்டே இவங்க கேக்குறாங்க, யோ வெப்பன்னு சொன்ன ஒண்ணுமே காணோம், இங்க பாருங்க ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதை வெப்பன்னு சொல்லுவாங்க, ஆனா இதை வெப்பனா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒன்னும் பிரைமரி இல்லையே. இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒலிவியாவும் அவங்க ஆளுங்களும் வந்துட்டாங்க. சோ சீக்கிரமா இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஜெனிஃபர் உடனே கிளைம் த ஸ்டெப்ஸ், ரிங் த பெல். ரிங் த பெல்ன்றது ஒருவேளை இந்த பெல்லை வச்சு பாரடாக்ஸ் பண்ண வைக்கிறதோ என்னவோன்னு ஓடி போயிட்டு இவங்க கொண்டு வந்த பெல்ல ஆல்ரெடி இருக்கிற பெல்லோட ஒட்ட வச்ச உடனே அங்க ஒரு பாரடாக்ஸ் நடக்குது. அந்த பாரடாக்ஸ் மூலியமா பின்னாடி ஒரு சேர் இருக்கு, அங்க ஒரு டைம் மிஷின் இருக்குல்ல, அதுவும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அந்த பாரடாக்ஸ் முழுசா நடந்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஒலிவியாவோட ஆளுங்க உள்ள வந்துடுறாங்க. அதுவும் அந்த ஆண்ட்ரஸ்ன்றவர் ஓடி வந்து இவங்க மேல வச்ச அந்த பெல்ல ரிமூவ் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், பாரடாக்ஸ் ஸ்டாப் ஆகுது. அதோட இவங்க கொண்டு வந்த அந்த பெல்லும் மறைஞ்சு போய் பிரசன்ட்ல இருக்கிற பெல்லு மட்டும் தான் இருக்கு. சோ இதுக்கு மேல நம்ம ஆளுங்களால எதுவும் பண்ண முடியாது. எல்லாரையுமே பிடிச்சி நிக்க வைக்கிறாங்க. அவ்வளவுதான் காய்ஸ், உங்க கதை எல்லாமே முடிய போகுது. நான் விட்னஸ். நான் சொன்ன மாதிரியே ரெட் ஃபாரஸ்ட்டை உருவாக்காம விடவே மாட்டேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற டீக்கனும், ஏமா சும்மா பேசிக்கிட்டே இருக்க, கொல்றதா கொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் உனதாண்டா கொல்லணும்னு டீக்கனை கொண்டு வந்து, என் கூடவே இருந்து நீ குளிப்பறிச்சிருக்கல, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஐயோ உங்களுக்கு எப்பயோ தெரியும்னு எனக்கும் தெரியும், நான் சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஒலிவியா கேட்கும்பொழுது, எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக தான், அவங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ அப்படிதானே? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீயே முதல்ல சாவுன்னு டீக்கனை அந்த இடத்துலயே போட்டு தள்ளிடுறாங்க. இதை பாக்குற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்தது எனக்கு ஜேம்ஸை கொல்லணும் தான் ஆசையா இருக்கு, ஜேம்ஸை கொண்டு வாங்கன்னு ஜேம்ஸையும் கொண்டு வந்து முட்டி போட வச்சு கழுத்தை வெட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஜேம்ஸுக்கு முன்னாடி அவரோட பையன் ஏத்தனுடைய சூட் இருக்கு. அதுவும் இந்த சூட்டை வச்சு எப்படி வேணாலும் நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும். இந்த சூட் எப்படா வந்ததுன்னு பார்த்தா 2043வது வருஷத்துல வயசான ஜெனிஃபர் இருக்காங்க. ஏன்னா நம்ம வயசான ஜெனிஃபர் வந்து 2044ல டீக்கன் ஷூட் பண்ணுவார்ல, அப்பதான் இறந்து போவாங்களே. ஆனா நம்ம ஆளுங்க தான் 2047ல இருந்து அந்த ஃபெசிலிட்டியோடவே டைம் டிராவல் பண்ணி 2043க்கு வந்துட்டாங்களே. 2043ல ஜெனிஃபர் உயிரோட தானே இருப்பாங்க. அவங்க வராங்க. நம்ம கேத்ரினாவோட அசிஸ்டன்ட் அட்லர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லி அந்த சூட்டை ரெடி பண்ண சொல்றாங்க. அவர் அந்த சூட்டை ரெடி பண்ணி கரெக்டான டைமுக்கு அனுப்பி இப்ப ஜேம்ஸையும் காப்பாத்திருக்காரு. சோ ஜேம்ஸ் அந்த சூட்டை பார்த்த உடனே டக்குன்னு அதை யூஸ் பண்ணி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ரைலி, கேத்ரினா, ஜெனிஃபருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒலிவியா ஷாக்ல இருக்காங்க. சீக்கிரமா மத்தவங்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஜேம்ஸ் வந்து அவங்களையும் காப்பாத்துறாரு. அதோட முக்கியமா நம்ம ஜெனிஃபரை காப்பாத்துறதுக்கு முன்னாடி அந்த ஆண்ட்ரஸ்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட நெத்தி போட்ல கன்னாலேயே ஷூட் பண்ணி அவரை காலி பண்ணிட்டு தான் இவங்க 2043க்கு போறாங்க. சோ ஜேம்ஸ் இப்ப எல்லாரையுமே காப்பாத்திட்டாரு. ஆனா டீக்கனை காப்பாத்தணும். அதனால எப்படியாவது டீக்கன் சாகிறதுக்கு முன்னாடி போய் டீக்கனை காப்பாத்தலாம் அப்படின்னு டைம் டிராவல் பண்ணலாம்னு பார்த்தா இவரால டைம் டிராவல் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம ஜேம்ஸ் எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு போனதுக்கு அப்புறம் 1491ல ஒலிவியா இந்த இடத்துல இருக்கிற வெப்பனையும் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி டைட்டன் மிஷினை யூஸ் பண்ணி இந்த இடத்தை பாரடாக்ஸ் பண்ணி காலி பண்றாங்க. சோ இதுதான் அந்த டைட்டனோட பவர்ஃபுல்லான ஒரு விஷயமே. இப்ப பிரசன்ட் டைம்ல ஒரு பொருளை நம்ம பாரடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதே பொருளை பாஸ்ட்ல இருந்தோ ஃபியூச்சர்ல இருந்தோ கொண்டு வந்து ஒன்னு ஒட்ட வச்சுட்டோம்னா அவ்வளவுதான் பாரடாக்ஸ் நடக்கும். ஆனா இந்த டைட்டன்ல இருக்கிற புது விஷயத்தினால ரெட் கலர்ல ஒரு பீம் ஆஃப் லைட் வரும். அந்த லைட் ஒரு பொருள் மேல பட்டுச்சுனாவே அவ்வளவுதான் பாரடாக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அந்த பொருளை நம்ம வேற ஒரு காலகட்டத்தில் கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. அந்த பொருளே அதை கொண்டு வந்து மொத்தமா அழிச்சிரும். ஸோ இது மூலியமா என்ன ஆகும்னா அந்த பொருள் எந்த காலகட்டத்திலையும் இல்லாம காணாம போயிடும். ஸோ அப்படிதான் ஒலிவியா அந்த வெப்பன் இருக்கிற அந்த இடத்தையே மொத்தமா பாரடாக்ஸ் பண்ணி இப்ப அந்த இடமே கிடையாது. ஸோ அந்த இடமே இல்லைன்னா நம்ம ஜேம்ஸால எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? அதனாலதான் அவரால் டைம் டிராவல் பண்ண முடியல. ஸோ டீக்கன் இறந்தது தான் அவரை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியாது. ஸோ இதை நினைச்சு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஜெனிஃபர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே அவங்க நடந்து வரும்போது வயசான ஜெனிஃபர் இருக்காங்க. உனக்கு நடக்கிற எல்லாமே தெரியும் தானே, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நடக்கிற எதுவும் தெரியாது, ஆனா அதே நேரத்துல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வயசான ஜெனிஃபர் கிட்ட ஒரு கத்தி இருக்கு, அதை காட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி
மாதிரி கத்தி தான் பாஸ்ட் ஜெனிஃபர் கிட்ட இருக்கும். அதை டீக்கன் தான் கொடுத்திருப்பாரு. அந்த வயசான ஜெனிஃபரும் அடுத்தது என்ன பண்ணணும்னு நீ தான் யோசிக்கணும், நல்லா யோசி அப்படின்னு சொல்லும் பொழுது பாஸ்ட் ஜெனிஃபரும் எனக்கு எதுவும் தோணவே இல்லை, என் மண்டைக்குள்ள குரல் கேட்கறது நிப்பாட்டிடுச்சு, இப்ப எனக்கு ஞாபகத்துல இருக்கிறதுலாம் வித்தியாசமான ஒன்னுத்துக்கும் உதவாத சிம்பிள்ஸ் தான். உடனே வயசான ஜெனிஃபரும் யார் சொன்னது அது ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு, இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெரிய சாக் பீஸா கொடுக்குறாங்க. நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஜெனிஃபர், நம்ம ஒன்னும் சாதாரண பிரைமரிஸ் கிடையாது, பிரைமரிஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க நம்ம தான், இது எல்லாத்தையும் தடுக்க ஒரே வழி உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயசான ஜெனிஃபர் அங்கிருந்து போறாங்க. நம்ம பாஸ்ட் ஜெனிஃபரும் கையில சாக் பீஸ் எடுத்துக்கிட்டு என்னென்ன சிம்பிள் இருக்கோ அது எல்லாத்தையும் செவுத்து ஃபுல்லா கிறுக்குறாங்க. அந்த சிம்பிள்ஸை வரைஞ்சு ஜெனிஃபரோட கையில இருந்து ரத்தமே வருது, தூங்காம கூட வரையறாங்க. அவங்க நைட்டு தூங்க கூட செய்யாம அந்த சிம்பிள்ஸை ஒரு வழியா வரைஞ்சு முடிக்கிறாங்க. ரயிலையும் வந்து ஜெனிஃபரை படுக்க வைக்கிறாங்க. ஜெனிஃபர் நீ வரைஞ்ச சிம்பிள்லாம் என்னது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது ஜெனிஃபரும் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால தூங்குறாங்க. தி சென்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அவங்க அப்படி தூங்கிடுறாங்க. ஜெனிஃபர் வரைஞ்ச அந்த சிம்பிள் எல்லாத்தையும் மொத்தமா ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்ல போட்டு அது என்ன பசில் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரைலி வந்து ஜெனிஃபர் வந்து தி சென்டர்னு சொன்னாலேன்னு ரொம்ப ஹைட்டான இடத்துல போய் பார்க்கும்போது தான் இந்த சிம்பிள் எல்லாமே ஒரு சுழல் மாதிரி ஒரு ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சிம்பிள்ஸுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒருவேளை ஏபிசிடியா இருக்குமோ இல்ல நம்பர்ஸா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒருவேளை ஆல்பபெட் நம்பர்ஸ் இது ரெண்டுத்தையும் ரெப்ரசென்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சிஸ்டம்ல போட்டு டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல்லா அதை டீகோடும் பண்ணிடுறாங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன அர்த்தம்னா ஃபுல்லாவே ஒரு டேட்டு, டைம், பிளேஸ், நம்ம கேதரினாவோட டைம் மிஷினை யூஸ் பண்ணி எந்தெந்த காலகட்டத்துக்குலாம் எல்லாரும் போனாங்களோ அந்த காலகட்டத்தோட லிஸ்ட் மொத்தமா இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணும்போது எல்லா காலகட்டத்துக்கும் அவங்க டிராவல் பண்ணி போயிருக்காங்க. ஒன்னுத்தை தவிர ஏப்ரல் 3, 2018 வருஷம் அந்த பிளேக் வைரஸ் அந்த டைம்ல தான் பரவவே ஆரம்பிச்சது. நம்ம யாருமே அந்த காலகட்டத்துக்கு போகவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த டேட் இருக்கு, ஒருவேளை அடுத்தது நம்ம அங்கதான் போகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒலிவியாவை அழிக்கணும்னா அந்த வெப்பன்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த வைரஸ் அழிச்சாலே போதும். அந்த வைரஸ் அழிக்கிறோம், ஒலிவியாவை காலி பண்றோம் அப்படின்னு ரைலியும் ஜேம்ஸும் 2018 போறாங்க. அந்த சிம்பிள்ஸ்ல வந்து இடமும் போட்டிருக்கு, அது ஒரு ஏர்போர்ட். ஸோ ஜேம்ஸும் ரைலியும் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஆனா இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஏர்போர்ட்டே பரபரப்பா இருக்கு. ஏதோ ஒரு லேடி இறந்து போயிருக்காங்க, சுத்தி ஆளுங்களா இருக்காங்க, அதோட ஒரு டெஸ்ட் டியூப் உடைஞ்சு போயிருக்கு, அது வைரஸ் தான். அப்புறம் தூரமா நம்ம பேலட் மேன் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த பேலட் மேன் தான் இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிருக்கணும், நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், என்ன பண்றது, திரும்ப எல்லாத்தையும் ரீசெட் பண்ணலான்னு இவங்க திரும்பவும் 2043 போயிடுறாங்க. அதுவும் கூடவே அந்த உடைஞ்சு போன டெஸ்ட் டியூபையும் கொண்டு போறாங்க. அதை நம்ம கேத்தரினா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இது அந்த பிளேக் வைரஸ் தான். ஸோ கரெக்டான டேட்டுக்கு தான் போயிருக்கீங்க, ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா போயிட்டீங்க. உடனே ஜேம்ஸும் இப்போ நாங்க என்ன பண்ணட்டும், திரும்பவும் அதே இடத்துக்கு போயிட்டு பேலட் மேனை தடுக்கட்டுமா? ஆனா ரயில் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை, இந்த டெஸ்ட் டியூப்ல ஒரு பார் கோடு இருக்கு, இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஜெனிஃபரோட அப்பாவோட ஆபீஸ்ல தான் இது இருந்திருக்கு. ஸோ அந்த பேலட் மேன் கிட்ட இந்த டெஸ்ட் டியூப் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஆட்டைய போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ நம்ம ஜேம்ஸும் ரைலியும் 2048 திரும்பவும் போறாங்க ஜெனிஃபருடைய அப்பாவோட ஆபீஸ்க்கு. உள்ள ஆர்மி ஆஃப் த 12 மங்கீஸோட ஆளுங்க இருப்பாங்கன்னு கன்னை காட்டிக்கிட்டே போறாரு. பார்த்தா உள்ள யாரும் இல்ல. அழகா உள்ள போயிட்டு அந்த வைரஸ் இருக்கிற டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. என்னது வேலை இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு, சரி நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போலான்னு இவங்க ஹோட்டல் ரூமுக்கு போனா அங்க ஒரு லேடி இருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹானா. நம்ம கேத்ரினா வந்து ஹானாவை 2007 வருஷத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கேயே 2 வருஷம் இருந்து 2009 எம்மாவை மீட் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அந்த காலகட்டத்தில இருந்து அவங்க பாஸ்ட்லியே தான் இருக்காங்க, ஏன்னா அந்த ஊசியும் உடஞ்சு போயிடுச்சு. ஸோ 2007 வந்தவங்க 11 வருஷம் இங்கேயே இருந்து இப்ப 2018 நம்ம ஜேம்ஸையும் ரைலியும் பாக்குறாங்க. ஹானா இவ்வளவு நாளா நீ இங்க தான் இருந்தனா, நானும் ரைலியும் முதல்ல மீட் பண்ணுது, இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிருக்கோம், நீ முன்னாடியே வந்திருக்கலாம்ல. நம்ம ஹானாவும் ஜேம்ஸை பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப பாசமா நான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஆனா அப்படி பண்ணனா டைம் மாறிடும், ஸோ அதனால நான் எதையும் மாத்தக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா இருந்தேன். கடைசியா உங்களையும் மீட் பண்ணிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எங்க கிட்ட வைரஸ் இருக்கு, அவ்வளவுதான், நாங்க ஒலிவியாவை தடுக்க போறோம், நீங்க என்ன பண்ணாலும் ஒலிவியாவை தடுக்க முடியாது. 2009 நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணோட பேரு எம்மா, விட்னஸ் ஆன ஒலிவியாவோட பொண்ணு தான் அவ. ஒலிவியா இப்ப டைட்டனையே ஒரு பாரடாக்ஸ் மிஷினா மாத்திட்டா. இது மூலியமா ரெட் ஃபாரஸ்ட் அவளால ஈஸியா உருவாக்க முடியும். இப்ப நீங்க இந்த வைரஸை அழிச்சிட்டீங்க அப்படின்னா என்னோட அம்மா டைம் மிஷினை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. டைம் மிஷின் உருவாக்கல அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு வந்து வைரஸை தடுக்க முடியாது. இது மூலியமா ஒரு லூப் தான் கிரியேட் ஆகுமே தவிர உங்களால ஒலிவியாவை தடுக்க முடியாது. ஒலிவியாவை தடுக்கணும்னா இந்த வைரஸ் பரவியே ஆகணும். வைரஸ் பரவனாதான் என்னோட அம்மா நான் இறந்து போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு டைம் மிஷின் உருவாக்குவாங்க. அந்த டைம் மிஷின் மூலியமா உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும். ஸோ இப்பதான் ஜேம்ஸும் புரிஞ்சுக்கிறாரு, அப்படின்னா நம்ம இந்த காலகட்டத்துக்கு வந்தது வைரஸை தடுக்கிறதுக்காக கிடையாது, அந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ண போறதே நம்ம தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் 2043 வருஷத்துல நம்ம கேத்ரினாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாகுது, ஏன்னா அந்த ரேடியேஷனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெனிஃபரும் தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த பசில மொத்தமா புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. இப்போ அது வந்து ஒரு ஸ்பைரல்ல இருக்கு, அதாவது ஒரு சுழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாம்பு அதோட வாழையை முழுங்குது, அதாவது டைம் கொலாப்ஸ் ஆகி போய் இருக்கு. ஸோ அதுக்கு காரணம்
காரணம் நம்ம எல்லாருமே டைம் டிராவல் இஷ்டத்துக்கு பண்ணது மட்டும்தான். சரி ஓகே, நம்ம எல்லாத்தையுமே மாத்தலான்னு ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷனை ஓபன் பண்ணி எந்தெந்த காலகட்டத்துக்கு நம்ம போனதை தடுத்தா இந்த டைம் லூப் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சிமுலேஷனும் ரன் ஆகுது. ஒரு சில வருஷங்களுக்கு மட்டும் இவங்க போகாம இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த டைம் லூப்பே க்ளோஸ் ஆகி அந்த பாம்பும் ரிலீஸ் ஆகுது. அதாவது டைம் நேர்கோட்டில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாமே என்னென்ன வருஷம் யாரு டைம் டிராவல் பண்ணி போயிருக்கான்னு இவங்க செக் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கே. வந்திருக்கிற எல்லா வருஷமும் நம்ம ஜேம்ஸ் டிராவல் பண்ணி போன வருஷங்கள். நம்ம ஜேம்ஸ் இந்த டைம் மிஷின் மூலியமா முதல்ல எந்த வருஷத்துக்கு போனாரோ அதுல இருந்து இப்ப கடைசியா போனார்ல 2018, அது வரைக்கும் எல்லாமே இந்த லூப் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம். இதை பார்க்கும்பொழுது கேத்ரினாவும் புரிஞ்சுக்கிறாங்க, நேர்கோட்டில் போய்கிட்டு இருந்த நேரம் அது ஒரு சாத்தான பார்த்துச்சு. அந்த சாத்தான் ஒலிவியா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது ஒலிவியா கிடையாது, அது ஜேம்ஸ். ஸோ ஜேம்ஸ் தான் சாத்தான். அந்த சாத்தான் பாம்புக்கு ஒரு சாபம் கொடுத்தது. அதனால பாம்பு ஒரு சுழல்ல மாட்டிக்கிச்சுல. அது என்னன்னா நம்ம ஜேம்ஸ் டைம் மிஷின் மூலியமா டைம் டிராவல் பண்ணதுனால டைமே கொலாப்ஸ் ஆகி அது ஒரு சுழல்ல மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால டைமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா டைமுடைய ஒரு அங்கமா இருக்கிற பிரைமரிஸ்க்கு இந்த விஷயம் தெரியும். அதனால அவங்க சாத்தானை அழிக்க ஒரு வெப்பனை உருவாக்குனாங்க. இவங்க எல்லாரும் இவ்வளோ நேரமா ஒரு வெப்பன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்களே, அது ஒலிவியாவை கொல்றதுக்கு கிடையாது, நம்ம ஜேம்ஸை கொல்றதுக்கு தான். ஏன்னா ஜேம்ஸோட டைம் டிராவல் தான் டைமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனு. ஸோ பிரைமரிஸ் உருவாக்கின அந்த டைம் மிஷின் மூலியமா நம்ம ஜேம்ஸை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஜேம்ஸ் எல்லா காலகட்டத்தில இருந்தும் மொத்தமா அழிஞ்சு போயிடுவாரு. டைம் நேர்கோட்டில் போக ஆரம்பிச்சிடும். ஆனா ஜெனிஃபருக்கு எதுவும் புரியல. ஜேம்ஸ் ஒரு சாதாரண பையன், அவங்க அப்பாவும் டைம் டிராவலர் கிடையாது, அம்மாவும் டைம் டிராவலர் கிடையாது அப்படின்னு ஜெனிஃபர் சொன்ன உடனே கேத்ரினாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அப்படியே ஷாக்ல அவங்களுக்கு தலையே சுத்தி போகுது. இப்ப கதை அப்படியே 2018 வருஷத்துக்கு வருது. ஜேம்ஸும் ரைலியும் அந்த ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அவங்க கிட்ட தான் அந்த டெஸ்ட் டியூப் இருக்கு. இவங்க தான் அந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும். ஆனா அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. அவரோட கண்ணு பிளாக்கா மாறுது. ஏன்னா அவரோட உடம்ப 2047 வருஷத்துல இருக்கிற விட்னஸ் ஆன ஒலிவியா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துலயே ஜேம்ஸை கொல்லணும் அப்படின்னு ஜேம்ஸை ஷூட் பண்ணலான்னு வரும்பொழுது ஜேம்ஸ் மேல பட வேண்டிய புல்லட், ஆனா நடுவுல ஹேனா வந்து புல்லட்டை வாங்கிக்கிறாங்க. அவ்வளவுதான், அவங்க அந்த இடத்துல இறந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஜேம்ஸ்க்கு எதுவும் புரியல. ஹேனா ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது என் பையனுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ஜேம்ஸோட தலையே சுத்தி போகுது. சோ இந்த இடத்துல தான் ஒரு மரண பங்கமான ட்விஸ்டையும் நம்ம கிட்ட சொல்றாங்க. 2009 வருஷத்துல நம்ம ஹேனாவும் எம்மாவும் இருக்காங்கல்ல, அவங்க ஒன்னாதான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒலிவியாவோட ஆளுங்க எம்மாவை கொல்றதுக்கு வந்துகிட்டே இருக்காங்களா. அப்படி ஒரு நாள் கார்ல தப்பிச்சு போகும்பொழுது அந்த கார் கிராஷ் ஆகி எம்மாவுக்கு மோசமா அடிபடுது. நம்ம ஹேனா தான் எம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் கிட்ட போறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஜேம்ஸோடைய அப்பா தான். அவருக்கு இன்னும் மேரேஜ்லாம் ஆகல. அடிபட்டு இருக்கிற எம்மாவை அவர் காப்பாத்த போறாரு. ஆனா எம்மா இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்த ஹேனா கிட்டயும் அவர் சொல்றாரு. ஹேனாவை அதோட மரியன்னு அவர் கூப்பிடுறாரு. ஏன்னா உங்க ஃப்ரெண்டு சாகர நிலைமையில இருக்கும்போது மரியன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, உங்க பேரு தானே அது. ஹேனாவும் ஆமா என் பேரு தானு மரியன்ன்ற பேர்லயே நம்ம ஜேம்ஸோட அப்பா கூடவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள லவ் ஆகி அவங்க மேரேஜும் பண்ணி நம்ம ஜேம்ஸ் பிறக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஜேம்ஸோடைய அம்மா ஹேனா தான். அப்ப நம்ம ஜேம்ஸோட பாட்டி நம்ம கேத்ரினா தான். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஹேனாவுக்கும் இந்த விஷயம் புரிய வருது. ஜேம்ஸ் பிறந்த உடனேயுமே ஒரு பேப்பர்ல அந்த பாம்போட கதையை எழுதி ஜேம்ஸோட அப்பா கிட்ட கொடுத்து இதை என் பையனுக்காக எழுதிருக்கேன், அவனுக்கு படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. சோ இப்ப புரியுதா, ஜேம்ஸோட அப்பா சொல்லுவார்ல ஜேம்ஸோட அம்மா வந்து 12 monkeysன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப வித்தியாசமான ஆளா இருப்பாங்க, எங்கேயோ அவங்க போயிட்டாங்கன்னு. சோ இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம ஹேனா தான். இப்போ நம்ம ஹேனா ஜேம்ஸுக்காக, அதாவது அவங்க பையனுக்காகவே அவங்க உயிரை கொடுத்துட்டாங்க. சோ ஏர்போர்ட்டுக்கு பேலட்மேனும் வராரு. அவரு நம்ம ரயிலு கிட்ட பாத்தியா எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சீங்க, ஆனா எல்லாத்தையும் பண்றதே நீங்க தான். இங்க பாரு, இங்க எதையும் நம்மளால மாத்த முடியாது. எது ஆரம்பிக்குதோ அது முடிய போகுதுன்னு அர்த்தம், எது முடிய போகுதோ அது திரும்பவும் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு பேலட்மேன் போய்கிட்டே இருக்காரு. இங்க ரயிலி அப்படியே ஸ்டன்னுல கையில இருக்கிற டெஸ்ட் டியூபை கீழே போடுறாங்க. அது உடஞ்சி பரவ ஆரம்பிக்குது. சோ நம்ம ஜேம்ஸும் ரயிலியும் அங்க இருந்து 2043 போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் பாஸ்ட் ஜேம்ஸும் ரயிலியும் வருவாங்க. ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்க, சுத்தி ஆளுங்களா இருப்பாங்கல்ல, அது நம்ம ஹேனா தான். அப்புறம் கீழே டெஸ்ட் டியூப் உடஞ்சு போயிருக்கும். தூரத்துல பேலட்மேன் நடந்து போய்கிட்டு இருப்பாரு. அந்த பேலட்மேன் தான் வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன, நம்ம ரயிலி தான் அந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணது. சோ அப்படியே கதை 2043 வருஷத்துக்கு போகுது. ஜேம்ஸ் கேத்ரினா கிட்ட போறாரு. அப்படியே கேத்ரினாவோட கையையும் பிடிக்கிறாரு. ஏன்னா கேத்ரினா தானே ஜேம்ஸோட பாட்டி. இந்த விஷயம் கேத்ரினாவுக்கும் தெரியும். ஏன்னா டைம்ல நடந்த ஒரு குழப்பத்தினால உருவான ஒரு ஆளு தான் நம்ம ஜேம்ஸே. அதுக்கு காரணம் நம்ம பொண்ணு ஹேனா தான். நம்ம தான் அவளை பாஸ்ட்டுக்கு அனுப்பணும் ஏதோ ஒரு ரீசனுக்காக. ஆனா போனவ ஜேம்ஸோட அம்மாவா ஆகிட்டா. சோ இதை இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஜேம்ஸும் கேத்ரினாவும் 2017 வருஷத்துக்கு டிராவல் பண்ணி போறாங்க. ஏன்னா ஹேனா இறந்தது 2018 தானே. 2017 அவங்க உயிரோட தானே இருப்பாங்க. சோ ஹோட்டல் ரூம்ல ஹேனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்ல சாக போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹேனாவும் என்னோட பையனுக்காக நான் சாகரத்துல பெருமை
பெருமைப்படுறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, கரெக்டான நேரத்துல உன் உயிரை நான் காப்பாத்துவேன்னு ஹேனா சொல்றாங்க. சோ நம்ம ஹேனா கரெக்டா அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து ஜேம்ஸை காப்பாத்தினதுக்கு ரீசன் 2017 இவங்க நடக்க போறத சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம FBI ஏஜென்ட் மாதிரி இவங்களும் புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருந்தா அழகா உயிரோட தப்பிச்சிருக்கலாம்ல. ஆனா ஏனோ தெரியல, அவங்க பையனை காப்பாத்தணும், அதுதான் அவங்க மைண்ட் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. சோ ஜேம்ஸும் இவ்வளவு நாளா ஹேனாவை கேத்ரினாவோட பொண்ணா பாத்திருக்காரு, நம்ம ஜெனிஃபரோட டாட்டர் குரூப்ல இருக்கிற ஒரு லேடியா பாத்திருக்காரு, கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா பாத்திருக்காரு. ஆனா இப்பதான் முறையா ஹேனாவா அவரோட அம்மாவா பாக்குறாரு. ஒரு ஃபேமிலியா இவங்க 3 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 2043 நம்ம ஜேம்ஸும் கேத்ரினாவும் வந்துடுறாங்க. அந்த ஒலிவியா கிட்ட டைட்டன் இருக்கு, அது மூலியமா ஒரு பெரிய பாராடாக்ஸை கிரியேட் பண்ணி மொத்த உலகத்தையும் அவ அழிக்க போறா. அதை எப்படியாவது இவங்க தடுத்தே ஆகணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம ஜேம்ஸ் பிரைமரிஸ்லாம் உருவாக்குன அந்த வெப்பன் மூலியமா ஜேம்ஸ் அவரோட உயிரை தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான், மொத்த டைமும் ரீசெட் ஆகிடும். ரெட் ஃபாரஸ்ட்னு ஒண்ணு இருக்காது, ஒலிவியா இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த வைரஸும் பரவாது, மக்களும் உயிரோட சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப கதை 2037 வருஷத்துக்கு போகுது. நம்ம கேத்ரினா இப்பதான் அந்த ஃபெசிலிட்டிக்கே வராங்க. ஆல்ரெடி இவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டைம் டிராவல் ப்ராஜெக்ட்டை திரும்பவும் ஆரம்பிச்சு இங்கிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. சோ கேத்ரினாவும் அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க ஒருத்தர் இருக்காரு. யாரான்னு பார்த்தா நம்ம ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் பிறந்த ஏத்தன் தான். நம்ம கேத்ரினாவும் ஏத்தனை அட்டாக் பண்ணலான்னு போறாங்க. ஆனா ஏத்தன் கிட்ட கன் இருக்கிறதுனால கம்முன்னு இருக்காங்க. சோ நம்ம ஏத்தன் கிட்ட ஒரு டைம் மிஷின் இருக்கும், அதை வச்சு ஏதோ ஒரு காலகட்டத்துக்குலாம் ஒரு போவார்ல, அப்படிதான் 2037 வருஷத்துக்கு வந்து நம்ம கேத்ரினாவையும் அவர் பாக்குறாரு. அவரு கேத்ரினா கிட்ட ஒரு கட்டத்துல 7 பில்லியன் மக்களா இல்ல ஒரு ஆளா அப்படின்ற நிலைமைக்கு நீங்க வருவீங்க, ஆனா உண்மை என்னன்னா உங்களால ரெண்டுத்தையுமே காப்பாற்ற முடியும், நீங்க எடுக்கிற முடிவு தான் முக்கியம்னு சொல்றாரு. அவரை கேத்ரினாவோட ஆளுங்களும் அந்த ஃபெசிலிட்டிக்கு பவரை கொடுக்குறாங்க, லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. அதை கேத்ரினா திரும்பி பார்த்துட்டு அகைன் ஏத்தனை பார்த்தா அவர் அங்க காணோம், ஏன்னா அவர் அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி எங்கேயோ போயிட்டாரு. ஆனா கேத்ரினாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவங்க ப்ராஜெக்டே ஆரம்பிக்க போறாங்க. சோ இந்த ஆள் எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் தான் டைம் மிஷின் கண்டுபிடிச்சு நிறைய வேலை பண்ணி இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க. சோ கதை அப்படியே 2043 வருஷத்துக்கு போகுது. எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ பாம்பு தான் டைம், அந்த டைமுக்கு சாபத்தை கொடுத்த அந்த சாத்தான் யாருன்னா நம்ம ஜேம்ஸ் தான். ஆனா உண்மையிலேயே அந்த சாத்தான் யாரு? கேத்ரினா தானே, ஏன்னா அவங்க உருவாக்குன மிஷின் மூலியமா தானே ஜேம்ஸ் போயிருக்காரு. ஆனா கேத்ரினா என்ன சொல்றாங்கன்னா, நான் மிஷினை உருவாக்குன நிறைய பேரை வச்சு டெஸ்ட் பண்ண, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஆனா ஒன்ன வச்சு டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டா அந்த மிஷின் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த மிஷின் எல்லார்கிட்டயும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. அப்படின்னா என் மிஷின் ஒர்க் ஆகிறதுக்கு ரீசனே நீ தான் ஜேம்ஸ். சோ ஜேம்ஸும் புரிஞ்சுக்கிறாரு, அப்படின்னா நான் தான் சாத்தான் போல, என்ன சாகடிச்சிட்டா எல்லா டைமும் ஓவர். ஆனா இந்த விஷயம் ரைலிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்களும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க, ஆனா ஜேம்ஸே சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அதனால ரைலி எதுவும் பேச முடியாம நடந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே அவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமா காம் பண்றாங்க. அதோட இப்ப இவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அது எல்லாத்தோடைய லூப்பையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 2 லூப்பை தவிர நம்ம ரைலிய டைட்டன்ல கடத்தி 2163 வருஷத்துக்கு கொண்டு போயிடுவாங்கல்ல, நம்ம ஜேம்ஸ் கூட காப்பாத்தணும்னு அவரும் போவாரு. காப்பாத்தலான்னு போகும்போது இடையில ஒருத்தர் புகுந்து தடுத்துருவாரு. யாரான்னு பார்த்தா அது ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஒரு ஜேம்ஸ் தான். அதே மாதிரி நம்ம ஜெனிஃபர் என்ன பண்றதுன்னு தெரியாம ட்ரெயின்ல விழுந்துருவாங்க. அப்போ ஒரு ஜேம்ஸ் வந்து காப்பாத்துவாரு. சோ இந்த விஷயங்கள் நடந்தாதான் எல்லாமே கரெக்டா போகும், இல்லனா இன்னொரு அல்டர்னேட்டிவ் டைம் லைன் கிரியேட் ஆயிடும். ஐயோ வேணாம், எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு ஜேம்ஸும் அந்த சூட்டை போட்டுக்கிட்டு 2163 வருஷத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஜேம்ஸ் கூட சண்டை போடுறாரு. ஆனா அங்க இருந்த பாஸ்ட் ஜேம்ஸ் மெயின் பாயிண்ட்ல ஒரு கிக் விட்டுருவாரு. அப்புறம் அந்த பாஸ்ட் ஜேம்ஸ் ரயிலிய காப்பாத்தலான்னு போகும்பொழுது அந்த இடத்துக்கும் டைம் டிராவல் பண்ணி வந்து ஜேம்ஸை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவாரு. சோ நம்ம ஜேம்ஸ் பாஸ்ட் ஜேம்ஸ் கிட்ட ரைலி கண்டிப்பா வருவா, அவளை நீ தேடாத, நீ பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு, நடக்கிற ப்ராப்ளத்துல நீ பாதி தூரத்துல தான் இருக்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் அங்க இருந்து நம்ம ஜெனிஃபரை காப்பாத்த போயிடுறாரு. சோ ஜெனிஃபரையும் காப்பாத்தி ஒன்ன தேடி ஜேம்ஸ் இந்த காலகட்டத்துல தான் இருக்கான். போகும்பொழுது சீஸ் பர்கரையும் வாங்கிட்டு போன்னு சொல்லுவாரு. சோ என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி நடந்ததோ அது எல்லாத்தையும் கரெக்டா அப்படியே நடத்துறாரு. சோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஜேம்ஸை மொத்தமா அழிக்க வேண்டியதுதான். சோ அதை எப்படி பண்ண போறாங்கன்னா, நம்ம ஜெனிஃபருக்கு வித்தியாசமான கோட்லாம் வந்ததுல, அந்த கோட் வந்து ஒரு ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். அதாவது டைம் வந்து ஒரு சுழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மூலியமா அந்த சுழலை எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கும்போது தான் நம்ம ஜேம்ஸ்ன்ற ஒரு கேரக்டரே இல்லாம இருந்தாரு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஜேம்ஸ் எந்தெந்த காலகட்டத்துக்கு போனாரோ அந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லா ஜேம்ஸையும் அழிக்கணும். இந்த விஷயத்த ஆல்ரெடி ஒலிவியா பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு பர்சன் மேல பண்ணல. கிளைம் த ஸ்டெப்ஸ் ரிங் த பெல்னு வெப்பன் இருக்கிற ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல கூட ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒன்னு இருந்தது. அந்த இடத்த ஒலிவியா அவங்க இருக்கிற அந்த டைட்டனுடைய ஒரு மோட யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. இது மூலமா என்ன ஆகும்னா அந்த பிளேஸ் எந்தெந்த காலகட்டத்தில் இருந்ததோ மொத்தமா ஒரேடியா பாராடாக்ஸ்னால காலி ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இதுக்கப்புறம் எந்த டைம்லயும் இருக்காது. அதனாலதான் நம்ம ஜேம்ஸும் திரும்ப அந்த பிளேஸுக்கு போகலான்னு பார்த்தா அப்படி ஒரு இடமே இல்லைன்னு வரும். சோ அதே மாதிரிதான் நம்ம ஜேம்ஸும் இப்ப நம்ம அவரை கொண்டுட்டோம்னா அவரோட இன்னொரு வெர்ஷன் பாஸ்ட் ஜேம்ஸ் 2020 இருப்பாரு, 2018 இருப்பாரு. சோ எல்லா காலகட்டத்திலயும் ஜேம்ஸ் இருப்பாங்க. சோ அதுக்காகவே பிரைமரிஸ்லாம் நம்ம ஜெனிஃபரோட
மண்டைக்குள்ள ஒரு கோடை கொடுத்துருக்காங்க. அந்த கோடை நம்ம கேத்ரினா டீகோட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோடை டைம் மிஷின்ல இன்புட் பண்ணி அதுல நம்ம ஜேம்ஸை உட்கார வச்சு நம்ம ஜேம்ஸ் பிறந்ததுல இருந்து இப்ப இருக்கிற ஜேம்ஸ் வரைக்கும் எல்லாரையுமே ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரு பெரிய பாரடாக்ஸ் நடந்து ஜேம்ஸ்ன்ற ஒரு ஆளே இருக்க மாட்டாரு. இதுதான் பிளானே. ஸோ ஜேம்ஸ் எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறாரு. ஆனா இப்பதான் ஒரு ப்ராப்ளமே. நம்ம கேத்ரினா கிட்ட இருக்கிற டைம் மிஷினை யூஸ் பண்ணி இந்த கோடை நம்மளால இன்புட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதை ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு பவர்ஃபுல்லான சிஸ்டம் வேணும். ஸோ என்ன பண்ணலாம்னு இவங்களும் யோசிக்கும் போது தான் ஜேம்ஸ் சொல்றாரு, டைட்டன்ன்றதே ஒரு டைம் மிஷின் தானே, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் மிஷின். கண்டிப்பா அது மூலியமா நம்மளால இந்த கோடை ரன் பண்ண முடியும். ஸோ கேத்ரினாவுக்கும் இந்த விஷயம் ஓகேன்னு தோணுது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அந்த டைட்டனும் ஒலிவியாவும் இப்ப எந்த காலகட்டத்தில் இருக்காங்கன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அதே நேரத்தில் நம்ம ஒலிவியாவை காட்டுறாங்க. அவங்க எந்த காலகட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியல. ஒலிவியாவுக்கு எம்மான்னு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு ஆக்சுவலா எல்லா வேலையும் முடிச்சிட்டா. சிஸ்டம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல. இப்போ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒலிவியா மிஷினை ஆன் பண்றாங்க. பெரிய லெவல்ல ஒரு பாரடாக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா நம்ம ஆளுங்களாம் நம்ம ஜேம்ஸை மட்டும் டைம்ல இருந்து அழிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒலிவியா அவங்க கிட்ட இருக்கிற அந்த டைட்டன் டவர்ல இருந்து அப்படியே ரெட் கலர்ல ஒரு பீம் போகுது. அந்த பீம் வந்து இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா பரவுது. சோ நம்ம எல்லாருமே இப்ப டைம்ன்ற ஒரு விஷயத்துல பின்னி பிணைஞ்சிருக்கோம். நமக்கு வயசாகும், நம்ம இறந்து போவோம். சோ டைம் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே நடக்குது. ஆனா ஒலிவியா அந்த டைட்டன்ன்ற மிஷின் மூலியமா இந்த யூனிவர்ஸையே ஒரு பாரடாக்ஸ் பண்ணி டைம்ல இருந்து அழிக்கிறாங்க. சோ இது மூலியமா டைமே இல்லாத ஒரு யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸுக்கு பாஸ்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது, பிரசன்ட் மட்டும் தான். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் ஃபார் எவரா. சோ அததான் ரெட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்படியே 2043வது வருஷத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஒலிவியா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கேத்ரினாவும் ஜெனிஃபரும் அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா டைட்டனுக்குள்ள போயிட்டு அவங்க சர்வரை யூஸ் பண்ணி நம்ம பிரைமரி கோட போட்டு ஒன்ன அழிக்கிறதுன்றது பெரிய டாஸ்க், நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஜேம்ஸ் ஏத்தனோட சூட் போட்டிருக்காருல, அந்த சூட்டை யூஸ் பண்ணி 2007வது வருஷத்துக்கு போறாரு. அங்க ராம்சேவை பார்த்து அவரை 2043க்கு கொண்டு வராரு. சோ ராம்சே செமையா கடுப்பாக்குறாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜேம்ஸ் தான் ராம்சேவை பிடிச்சி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. 2007வது வருஷத்துக்கு நீ ஏன் போறேன்னு எனக்கு தெரியும், ரைலியை கொல்றதுக்காக. ஏன்னா விட்னஸோட அம்மா ரைலி நீ நினைக்கிற, ஆனா உண்மையிலேயே விட்னஸ் யாருன்னா ஒலிவியா. அதோட இந்த டைம் லூப்புக்கெல்லாம் காரணம் நான் தான். அதோட நான் தான் டீமனே. இப்ப நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்ல 2007வது வருஷம், அப்ப நீ என்கிட்ட விஷயத்த சொல்லுவ, விட்னஸோட அம்மா ரைலியை தான் கொல்ல வந்திருக்கேன்னு. அந்த இடத்துல என் கையாலே நீ இறந்து போவ ராம்சே அப்படின்னு சொன்ன உடனே ராம்சேக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா என்ன நீ இப்ப கூட்டிட்டு வந்துட்டியே 2007வது வருஷத்துல, அப்படின்னா நான் சாக மாட்டேன்ல, அப்ப நடந்தது எல்லாமே மாறிடுமே அப்படின்னு சொல்லும்போது தான் ஜேம்ஸ் சொல்றாரு, இந்த இடத்துல எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு திரும்ப நான் உன்னை 2007வது வருஷத்துலயே விட்டுட்டு வந்துருவேன். நீ அங்க இருக்கிற ஜேம்ஸ் கிட்ட எங்களோட பையன் தான் விட்னஸ் அப்படின்ற விஷயத்த சொல்லு. அதோட ரைலிய கொல்லாம நான் விடமாட்டேன்னு சொன்னா அந்த ஜேம்ஸ் உன்னை கொன்னுடுவான். நீ அந்த இடத்துலயே இறந்து போயிடுவ. சோ நம்ம எந்த விஷயத்தையும் மாத்த போறது கிடையாது. ஜஸ்ட் பாஸ்ட்ல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க போறோம். உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். ஏன்னா அந்த டைட்டனை நம்ம ஹைஜாக் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. நம்ம ராம்சேவை பாஸ்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்த ஜேம்ஸ் கேத்ரினா கிட்ட காட்டின உடனே கேத்ரினா ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்கு திரும்ப கொண்டு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஜெனிஃபர் ஜாலியா சந்தோஷப்படுறாங்க. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? நம்ம ஜேம்ஸும் கேத்ரினா கிட்ட இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, அந்த டைட்டனை ஹைஜாக் பண்ணனும்னா நமக்கு ஹெல்ப் வேணும். ராம்சே எனக்கு ஹெல்ப் பண்ண போறான். இது நம்ம ஜேம்ஸ் கேத்ரினா கிட்ட எதிர்த்து பேசுறாரா? என்ன இவன் எப்பவுமே அடங்கி தானே பேசுவான் கேத்ரினா கிட்ட, இப்ப என்ன உரிமையோட பேசுறான்? பக்கத்துல இருந்த ஜெனிஃபர், ஏன்னா அந்த கேத்ரினா யாருன்னு தெரியுமா? ஜேம்ஸோட பாட்டி. உடனே கேத்ரினாவும் ஜெனிஃபரை பார்த்து, இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமா, நீ வாய மூடு. ஆனா இன்னும் இவங்களுக்கு டைட்டன் எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா நம்ம ஜேம்ஸும் ராம்சேவும் நேரா ஜேம்ஸோட அப்பாவோட கடைக்கு போறாங்க. அவர் ஒரு மெக்கானிக் தானே. அங்க ஒரு கார் இருக்கு. அந்த காரை தான் இவங்க யூஸ் பண்ண போறாங்க. உள்ள போய் உட்காந்தா உள்ள ஒரு மோதிரம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஜேம்ஸோட அப்பா ஜேம்ஸோட அம்மாவுக்கு கொடுக்கலான்னு இருந்த ரிங் தான் அது, அதாவது ஹேனாவுக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஜேம்ஸ் ராம்சே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு நேரா ரயிலு கிட்ட போயிட்டு ரயிலியை ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போறாரு. அதுவும் பீச் கிட்ட. அப்படியே அந்த ரிங்க ரயிலு கிட்ட கொடுத்து, எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மேபி இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிப்போமா பண்ணிக்க மாட்டோமான்னு தெரியல, சோ அதனால என் ஞாபகமா இதை வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ரிங்க கொடுக்குறாரு. நம்ம ரயிலுக்கும் ரிங்கு கொடுத்தானே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இதுக்கப்புறம் ஜேம்ஸை பார்க்க மாட்டோமோ அப்படின்னு அலறதான்னு தெரியல. அவதான் சடனா தூரத்துல ரெட் கலர்ல எல்லாமே மாறிக்கிட்டு வருது. ஏன்னா பெரிய பாரடாக்ஸ் நடக்க போகுது. சோ அப்புறம் நம்ம ஜேம்ஸ் ராம்சே கிட்டே போறாரு. இவங்க டைட்டன் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம்னு கேத்ரினாவும் ஜெனிஃபரும் சொன்னாங்கல்ல, அவங்க இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ரெட் கலர் இலையை யூஸ் பண்ணி டீ போட்டு நம்ம ஜெனிஃபர் குடிச்சு நேரா இல்யூஷனுக்குள்ள போயிட்டு, என்ன ஒலிவியா இந்த வீட்டுல தான் நீ வாழ்றியா? ஐயோ வீடு கேவலமா இருக்கு அப்படின்னு வேணும்னே ஒலிவியாவை வம்புலுக்க ஒலிவியாவும் ஜெனிஃபரோட உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. இப்ப 2043வது வருஷம் நம்ம ஜெனிஃபரோட உடம்ப ஒலிவியா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. கேத்ரினாவையும் பாக்குறாங்க. பாவம் அவங்களுக்கு உடம்பு சுத்தமா முடியல. இங்க பாரு, ரெட் ஃபாரஸ்ட் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நான் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமாவே அது முடிய போகுது. என்ன தடுக்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப லேட் அப்படின்னு சொல்ல கேத்ரினா உடனே, என்னது நாங்க லேட்டா? உன்னை விட எப்பவுமே நாங்க முன்னாடி தான் இருப்போம், சுத்தி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜெனிஃபர் உடம்புல இருக்கிற ஒலிவியாவும் சுத்தி பார்க்கும்போது தான் அங்க நிறைய கோட்லாம் எழுதிருக்கு. ஐயோ நம்மள கொல்றதுக்கு புது பிளான் போலயே, இவங்களை தடுக்க
தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரோட உடம்ப விட்டுட்டு ஒலிவியா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருக்காங்கல்ல, அங்க இருக்கிற டைட்டனை 2043 கொண்டு வர சொல்றாங்க. இதுதான் பிளானு. ஸோ டைட்டனு 2043 வருஷத்துக்கு வந்த உடனேமே அந்த இடத்துல ரெடியா நம்ம ஜேம்ஸும் நம்ம ராம்சேவும் கார்ல இருக்காங்க. அப்படியே காரை முறுக்கிக்கிட்டு நேரா டைட்டனுக்குள்ள போறாங்க. அங்க ஒலிவியா அவங்க ஆளுங்க கிட்ட, இங்க பாருங்க நம்ம எதிரிங்க புதுசா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தடுத்தே ஆகணும், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கார் வருது. நம்ம ஆளுங்க தான் ஓடிட்டு வராங்க. அப்படியே கன் எடுத்து படபடன்னு ஷூட் பண்றாங்க. ஆனா பதிலுக்கு ஒலிவியா ஆளுங்களும் ஷூட் பண்ண அவ்வளவுதான், இந்த காரை வெடிச்சு செதறது. நம்ம ஆளுங்க நல்ல வேலை தப்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்னால நம்ம ஜேம்ஸ் போட்டிருக்காருல ஏத்தனோட சூட்டு, அது திரும்பவும் ப்ராப்ளம் ஆகிடுது. அப்புறம் நம்ம கேத்ரினா அந்த ஃபெசிலிட்டியவே அப்படியே டெலிபோர்டேஷன் பண்ணி டைட்டனுக்கு நடுவுல கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் இந்த டைட்டன் எந்த ஒரு காலகட்டத்துக்கும் டைம் டிராவல் பண்ணி போக கூடாதுன்னு நம்ம ஆளுங்க ட்ராப் பண்ணிடுறாங்களா. ஒலிவியாவால டைம் டிராவலே பண்ண முடியல. அதையும் மீறி பண்ணணும்னா இப்ப ப்ராசஸ் ஒன்று போய்கிட்டு இருக்குல்ல, ரெட் கலர்ல பீம், அதை ஆஃப் பண்ணா மட்டும் தான் இவங்களால போக முடியும். அதுல கை வச்ச டெட் பாடி நீ தான். ரெட் ஃபாரஸ்ட் உருவாகியே ஆகணும், இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒலிவியா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் டைட்டனை கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட இருக்கிற அந்த பிரைமரி கோட இந்த டைட்டன்ல இன்புட் பண்ணி நம்ம ஜேம்ஸை உட்கார வச்சு அனுப்பிட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஆனா இங்க ஒலிவியாவோட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் ஹெல்ப் வேணும். நல்ல விளையாது 2043 வருஷம் தானே, நம்ம வயசான ஜெனிஃபர் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களோட டாட்டர்ஸ் குரூப்பை உள்ள இறக்கி விடுறாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் பத்தல. அவ்வளவுதான், நம்ம கேத்ரினாவை ஒலிவியாவோட ஆளுங்க சுத்து போட்டுறாங்க. இங்க பாருமா, நீ என்ன பண்ணாலும் உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வயசான ஜெனிஃபர் வாக்கி டாக்கி மூலியமா எங்க இருக்கிற ஜெனிஃபரை பார்த்து ஒரு தீம் சாங்கா அப்படின்னு சொல்ல, ஜெனிஃபருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஐயோ வந்துட்டானா அப்படின்னு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப நான் தீம் சாங்க போட போறேன், ஹீரோட என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அட யாரா அந்த ஹீரோன்னு பார்த்தா நம்ம டீக்கன் தான். வெறும் டீக்கன் மட்டும் கிடையாது, வெஸ்ட் 7 சேர்ந்த எல்லாருமே வந்திருக்காங்க. ஒலிவியாவோட ஆளுங்களை பறக்க விடுறாங்க. ஆக்சுவலா என்ன ஆகிருக்கும்னா 2043 வருஷத்துலயே நம்ம டீக்கனு வெஸ்ட் 7 கூட தான் இருப்பாரு. அவருக்கு இப்ப நடக்கிற எந்த விஷயமும் தெரியாது. நம்ம வயசான ஜெனிஃபர் தான் போயிட்டு டீக்கனை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. ஆனா டீக்கன் வரவே முடியாதுன்னு சொல்லுவாரு. வேற வழி இல்லாம வயசான ஜெனிஃபர் நம்ம டீக்கன் கொடுத்திருப்பாருல பாஸ்ட் ஜெனிஃபர் கிட்ட, அந்த கத்தி இவங்க கிட்ட இருக்கும், அதை காட்டுறாங்க. ஆனா அதை பார்த்தோம் டீக்கன் நம்பவே இல்லை. என்னோட கத்தி மாதிரியே வேற ஒரு கத்தியை உசார் பண்ணிட்டு வந்திருக்க. அட இது ரெண்டும் ஒரே கத்தி தான்டா, நீ தான் பாஸ்ட்ல எனக்கு கொடுப்ப, ஐ மீன் என்னோட பாஸ்ட் உன்னோட ஃபியூச்சர். ஆனா அப்போ டீக்கன் நம்பவே மாட்டாரா. வேற வழி இல்லாம ரெண்டு கத்தியையும் ஒன்னா பக்கத்துல கொண்டு போன உடனேயுமே பாரடாக்ஸ் நடந்து அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. அப்பதான் அவரும் புரிஞ்சுக்கிறாரு டைம் டிராவல்லாம் இருக்கு போல, எதுக்கு வம்பு, நம்ம இந்த கிழவிக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு ஜெனிஃபர் கூடவே போறாரு. நம்ம ஜேம்ஸும் ராம்சேவும் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒலிவியாவோட ஆளுங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் அடிச்சு செதற விட்டு டீக்கன் அங்க வராரு. ஏண்டா வெஸ்ட் 7 விட்டு நீங்க எஸ்கேப் ஆகி போயிட்டீங்களா, உங்களை சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களா? ஏன்னா இந்த டீக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜேம்ஸும் ராம்சேவும் வெஸ்ட் 7 விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். இவ்வளவு நாள் நம்ம பார்த்த எல்லாமே டீக்கனுக்கு இதுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. உடனே நம்ம ஜேம்ஸும் ராம்சேவும், நாங்க ஒன்னும் வெளியெல்லாம் போகலையே, எங்க கைய பாரு, வெஸ்ட் 7 சிம்பிள் போட்டிருக்கு, சாகர வரைக்கும் இது எங்க கூட தான் இருக்கும், இப்ப நம்ம இவங்களை சமாளிக்கலான்னு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போராடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஜெனிஃபரும் ரைலியும் கோட இன்புட் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க கண்ட்ரோலர் ரூமுக்கு போகணும். அங்கதான் ஒலிவியாவும் இருக்காங்க. நம்ம ஜெனிஃபரை போட்டு அடிச்சுட்டு ரைலி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ரைலி இருக்கிற எல்லா காண்டையும் ஒலிவியா மேல காட்டி ஒலிவியாவை செதற விடுறாங்க. மூஞ்சே ரத்த கலரியா மாறுது. சோ ஃபர்ஸ்ட் இவங்க இந்த பாரடாக்ஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணும். ரயிலையும் கண்ட்ரோலர் கிட்ட போயிட்டு ஆஃப் பண்ணலான்னு போகும்பொழுது அங்க ஒலிவியா வராங்க. அப்படியே நம்ம ரயிலியை பிடிச்சி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண நினைக்கிறியா, சொல்றத கேளு, இந்த பாரடாக்ஸ் மட்டும் நடந்துருச்சுன்னா ரெட் ஃபாரஸ்ட் உருவாகும், நீ உன் பையனோட சந்தோஷமா வாழலாம், அதுவும் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், சாவே கிடையாது. இதை கேட்ட ரயிலியோட மனசும் லைட்டா மாறுது. அப்பதான் தூரத்துல அந்த டைட்டன்ல இருக்கிற டைம் டிராவல் பீம் லைட் அது அப்படியே வேகமா இவங்க இருக்கிற இடத்துக்கு வருது. நம்ம ரயிலி ஒலிவியாவை தள்ளி விட்டுறாங்க. அந்த பீம் ஒலிவியா மேல பட்டு ஒலிவியாவோட பாதி உடம்பு மட்டும் ஏதோ ஒரு காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போகுது. அதாவது எந்த காலகட்டம்னா ரொம்ப ரொம்ப பாஸ்டுக்கு 894 வருஷம். அப்படியே பாதி உடம்போட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஒலிவியா அங்கேயே இறந்து போறாங்க. கரெக்டா அவங்களோட உடம்பு எங்க இருக்குன்னா லடாக் கிட்ட இருக்கு. நம்ம ஒலிவியாவோட உடம்ப தான் ஒரு சைனாக்காரன் கண்டுபிடிப்பாரு, அதை நம்ம லீலான் கிட்ட விற்பாரு. நம்ம ஒலிவியாவோட உடம்புக்குள்ள தான் அந்த வைரஸே இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம்ல செதஞ்சு போன ஒரு உடம்பு, அது ஒலிவியாவோட உடம்பு தான். இப்ப கதை அப்படியே 2043 வருஷத்துக்கு வருது. இப்போ ரைலி இந்த பாரடாக்ஸை ஸ்டாப் பண்ணலான்னு கண்ட்ரோலர் கிட்ட வந்துட்டாங்க. டைம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. பாரடாக்ஸ் நடந்து மொத்தமா எல்லாமே காலியாக போகுது. கீழே இருந்து நம்ம ஜேம்ஸ் ராம்சே எல்லாரும் கத்துறாங்க, சீக்கிரம் இந்த பாரடாக்ஸை ஸ்டாப் பண்ணு. ஆனா ரைலி எதுவும் பண்ணாம கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா இந்த பாரடாக்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஜேம்ஸை சாகடிக்கணும், அதுக்கப்புறமா டைம் நார்மல் ஆகும். ஆனா நம்ம ஜேம்ஸ் கூட வாழ முடியாது. ஆனா இதுவே பாரடாக்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா ரெட் ஃபாரஸ்ட் உருவாகும், அதுல நம்ம ஜேம்ஸ் கூடவும் ஏத்தன் கூடவும் சந்தோஷமா வாழலாம் இப்படின்னு நம்ம ரைலி இதை யோசிச்சுக்கிட்டு பட்டனை பிரஸ் பண்ணாம இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெட் ஃபாரஸ்ட் உருவாகிட்டே வருது. நம்ம ஜேம்ஸும் அவர் எப்படியாவது ஸ்டாப் பண்ணலான்னு ஓடி வரலான்னு பார்த்தா
பார்த்தா பில்டிங்லாம் கொலாப்ஸ் ஆகி நம்ம ரைலி இருக்கிற இடத்துக்குள்ள ஜேம்ஸால போக முடியல. அங்க இருந்தே அவரு சொல்றாரு, ரெட் ஃபாரஸ்ட் வந்தாலும் ஃபாரெவரா நம்மளால வாழ முடியாது. எல்லா மனுஷனோட லைஃப்லயும் எண்டிங்னு ஒண்ணு இருக்கணும். சாவு தான் அந்த எண்டிங்கே. அது இல்லாம நம்ம ஃபாரெவரா வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாதுன்னு இவர் சொல்ல ரைலியும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாரடாக்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அதுவும் மனசை கல்லாக்கிக்கிட்டு. ஸோ அவ்வளோதான், பாரடாக்ஸ் ஸ்டாப் ஆனதுனால இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்னமும் டைம் வந்து ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த லூப்பை ரிலீஸ் பண்ணணும்னா நம்ம ஜேம்ஸை காலி பண்ணணும். ஒரு வழியா டைட்டனும் இவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. எல்லாருமே பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டீக்கன் இருக்கார்ல, அவரு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு நம்ம வயசான ஜெனிஃபர் கூட இருந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. ஏன்னா அந்த டீக்கன் ஏதாவது ஒன்று தப்பா பண்ணிட்டாருன்னா டைம் லைன் மாறிடும். ஸோ டீக்கனை கூட்டிட்டு அவங்க போகும்பொழுது அந்த இடத்துக்கு ரைலி வந்து டீக்கனை கட்டிப்பிடிச்சு நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி நம்ம ரைலி டீக்கன் மேல இவ்வளோ பாசமா இருக்கிறத பார்த்துட்டு தான் டீக்கன் வந்து அவரோட ஃபியூச்சர்ல நம்ம ரைலி மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. ஸோ ரைலிக்காக அவரு நிறைய விஷயங்களையும் பண்ணுவாரு. அதுக்கான ரீசனே இங்க தான் இருக்கு. அப்புறம் நம்ம வயசான ஜெனிஃபர் 2044 நீ என் வயிற்றுலேயே ஷூட் பண்ணிடுவ தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே போறாங்க. ஒருவேளை டீக்கனுக்கு இது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும், இதனால ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சா மேபி நம்ம கேத்தரினா கிட்ட ஒரு மருந்து இருக்கும்ல, அதை வயசான ஜெனிஃபர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதனால இப்ப நடந்த எந்த விஷயமும் டீக்கனுக்கு ஞாபகத்துல இருக்காது. ஸோ அடுத்தது நம்ம ராம்சே அவரை 2007 வருஷத்துக்கு அனுப்புறாங்க. அவரு பாஸ்ட் ஜேம்ஸை பாப்பாரு, விஷயத்த சொல்லுவாரு. பாஸ்ட் ஜேம்ஸ் கையால அவரு இறந்தும் போவாரு. ஸோ யார் யாரு எந்தெந்த காலகட்டத்தில் இருக்கணுமோ அந்தந்த காலகட்டத்துக்கு அனுப்புறாங்க. ஜெனிஃபரை அவங்களோட காலகட்டத்துக்கு அனுப்புறாங்க. ஸோ இந்த வைரஸ்லாம் பரவுனதுக்கு அப்புறம் ஜெனிஃபர் அவங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்குவாங்க. அதுதான் டாட்டர்ஸ் குரூப். இதெல்லாம் தாண்டி நம்ம கேத்தரினாவோட பொண்ணு ஹேனாவை வளர்க்கறதே நம்ம ஜெனிஃபர் தான். ஸோ அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்தது நம்ம ரைலி தான். அவங்களும் அவங்களோட காலகட்டத்துக்கு போயிட்டு இந்த வைரஸ்க்கான அவேர்னஸை பண்ணி நிறைய பேரை காப்பாற்றணும். அதோட அந்த டிசீஸ் கண்ட்ரோல் சென்டர்ல அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்து போனவங்களோட அந்த வாட்ச் தான் 2043 இருக்கிற நம்ம ஜேம்ஸ் எடுப்பாரு. அது மூலியமா தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். இந்த விஷயங்கள்லாம் ரைலிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன் கூட நான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட லவ்வை விடவே 7 பில்லியன் மக்களோட உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம இந்த தியாகத்தை பண்ணி தான் ஆகணும்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம கேத்தரினாவும் பாக்குறாங்க. அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஆனா என்ன பண்ண முடியும் அவங்களால. ஸோ இப்படி எல்லாரையுமே அனுப்பிடுறாங்க. கடைசியா நம்ம ஜேம்ஸும் கேத்தரினாவும் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காங்க. நம்ம கேத்தரினாவோட உடம்பும் ரொம்ப மோசமாகுது. அவங்க ஜேம்ஸை பார்த்து நீ என்னோட பேரனா நினைச்சா இப்ப கூட எனக்கு சிரிப்பா இருக்கு. ஆனா ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒன்னும் என் பாட்டிலாம் கிடையாது, எனக்கு 2 அம்மா இருக்காங்க, ஒன்னு ஹேனா இன்னொன்னு நீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கேத்தரினா இறந்து போயிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான், நம்ம ஜேம்ஸ் மட்டும் தான் இப்ப உயிரோட இருக்காரு. சிஸ்டம் எல்லாமே ரெடியா இருக்கு. நேரா அவரு அந்த டைம் மிஷின்ல உட்கார்ந்தாருன்னா போதும். ஸோ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு டைம் திரும்பவும் ரீசெட் ஆகிடும். நம்ம ஜேம்ஸும் அந்த மிஷின்ல உட்கார்றாரு. அந்த மிஷினும் ஆன் ஆகி ஒரு பெரிய பாரடாக்ஸ், அதாவது எல்லா காலகட்டத்தில இருந்தும் ஜேம்ஸை அது அழிக்குது. ஸோ இப்போ இந்த டைம் மிஷின்ல உட்கார்ந்தாருல இந்த ஜேம்ஸை வந்து நம்ம ஃபைனல் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடி ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இவர் வந்து ஃபைனல் ஜேம்ஸ். ஸோ அவ்வளோதான், எல்லா காலகட்டத்தில இருந்தும் ஜேம்ஸ் அழிஞ்சு போறாரு. இதனால ஒரு புது டைம்லைன் உருவாகுது. ஸோ இந்த டைம்லைனை வந்து நம்ம ஸ்பெஷல் டைம்லைன்னு சொல்லலாம். ஸ்பெஷல் டைம்லைனுடைய 2013 வருஷம் நம்ம ரைலி ஒரு மீட்டிங்ல ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட போன்ல பேசிக்கிட்டே அவங்க காருக்கு வராங்க. காருக்கு பின்னாடி நம்ம ஜேம்ஸ் தான் இருப்பாரு. ஆனா இப்ப காருக்கு பின்னாடி யாரும் இல்ல. ஏன்னா எல்லா காலகட்டத்தில் இருந்த ஜேம்ஸும் காலி. ஆனா நம்ம ரைலிக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. ஏன்னா இவங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. வேற டைம்லைன் மாறினா கூட இவங்களுக்கு ஞாபகத்துல இருக்க தானே செய்யும். ஸோ ஒருவேளை ஜேம்ஸும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வேகமா ஓடி போறாங்க அந்த ஹோட்டல் ரூமுக்கு. ஏன்னா அங்கதானே நம்ம ஜேம்ஸுக்குன்னு நிரந்தரமா ஒரு ரூமே இருக்கு. ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு ரூமே கிடையாதான். யாரு வேணாலும் அதை யூஸ் பண்ணலாமா, யாருக்கும் அதை விக்கலையா. ஸோ ரைலியும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா ஜேம்ஸ் மொத்தமா அழிஞ்சு போயிட்டான். இதுக்கப்புறம் நம்மளால ஜேம்ஸை பார்க்க முடியாதுன்னு ரொம்ப சோகமாகறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து நியூஸை பாக்குறாங்க. நம்ம ஜெனிஃபர் அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு இப்ப இவங்க தான் ஓனர் மாதிரி அழிஞ்சு போன மிருகங்கள் எல்லாம் திரும்ப உருவாக்குறாங்க. கதையில மட்டுமே வர கொம்பு இருக்கிற குதிரை, அதான் யூனிகார்ன், அதை இப்ப உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. அதோட நம்ம ஜெனிஃபருக்கும் எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா அவங்க பிரைமரியில. அப்புறம் நம்ம ராம்சே அவருக்குன்னு ஒரு லைஃப், அவருக்கு ஒரு பையன் பிறகுறான், சந்தோஷமான ஒரு லைஃப். ஆனா ராம்சேவுக்கு எதுவும் ஞாபகத்துல இருக்காது. ஏன்னா இந்த ராம்சே வந்து ஸ்பெஷல் டைம்லைன்ல இருக்கிற ராம்சே. ஸோ அவருக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் நம்ம கேத்தரினா அவங்களும் ஃபேமிலியோட அவங்க பொண்ணு ஹேனாவோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாருமே சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா நம்ம ரைலி மட்டும் சோகமா இருக்காங்க. ஏன்னா ஜேம்ஸ் இல்ல. ஸோ அப்படியே இன்டர்நெட்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகும்போது தான் ஒரு வீடு ஒன்று சேலுக்கு வருது. இந்த வீட்டில் தான் நம்ம ஜேம்ஸும் ரைலியும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அந்த வீட்டையே வாங்கிட்டு ரைலி இப்போ அந்த வீட்லயே தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு பீச் ஓரத்துல நம்ம ஜேம்ஸ் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அங்க நம்ம ஜெனிஃபரும் இருக்காங்க. ஜேம்ஸுக்கு எதுவும் புரியல. நான் அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி அழிஞ்சிருக்கணுமே மொத்தமா, எப்படி நான் உயிரோட இருக்கேன். ஸோ இப்பதான் ஜெனிஃபர் சொல்றாங்க, இங்க ஒரு எண்டிங் கிடையாது, நிறைய எண்டிங் இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதுதான் நடக்கும். அப்படின்னா ஜெனிஃபர் நீ சரியான எண்டிங்கை சூஸ் பண்ணிருக்க, நான் உயிரோட இருக்கனா. ஐயோ இதை பண்ணது நான் கிடையாது, கேத்தரினானு இவங்க சொல்றாங்க. நம்ம கேத்தரினா முதல்ல அந்த ஃபெசிலிட்டிக்கு வரும்பொழுது
ஏத்தனை பாப்பாங்கல்ல, அப்ப அவரு சொல்லுவாரு 7 பில்லியன் மக்களை காப்பாத்தணுமா இல்ல ஒருத்தரை காப்பாத்தணுமா, ஆனா உங்களோட முடிவால ரெண்டுத்தையுமே உங்களால காப்பாத்த முடியும்னு சொல்லுவார்ல. அததான் கேத்ரினா பண்ணிருக்காங்க. நம்ம ஜேம்ஸும் ரைலியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஏன் நம்ம இவங்களை பிரிக்கணும், ஜேம்ஸை எப்படியாவது உயிரோட கொண்டு வரலான்னு பிரைமரி கோட்ல இவங்க சில மாடிஃபிகேஷனை கொண்டு வராங்க. அது என்ன மாடிஃபிகேஷன்னா, அந்த கோடிங்ல இருக்கிற எல்லா ஜேம்ஸும் அழிஞ்சு போற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. ஆனா நம்ம கேத்ரினா ஒரே ஒரு ஜேம்ஸை மட்டும் அழியாம காப்பாத்துறாங்க. அது யாருன்னா ஃபைனல் ஜேம்ஸ். அதான் கடைசியா அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணுவார்ல, அந்த ஜேம்ஸை மட்டும் அவங்க எதுவும் பண்ணல. ஏன்னா ப்ராப்ளம் வந்து டைம் டிராவல் பண்ணி குட்டையை குழப்பின மத்த ஜேம்ஸ்னால தான் எல்லாமே. சோ அந்த ஜேம்ஸ் இப்ப எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. இதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா கடைசியா இருக்கிற ஃபைனல் ஜேம்ஸ், அவரை காப்பாத்தி நம்ம ஜேம்ஸும் ரைலியும் ஒன்னா இருக்கணும்னு கேத்ரினா ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்த ஜெனிஃபர் சொல்ல ஜேம்ஸும் புரிஞ்சுக்கிறாரு. ரைலி உனக்காக வெயிட் பண்றா, நீ போயிட்டு அவளை மீட் பண்ணு, அதோட நான் ஹாய் சன்னு சொல்லுன்னு ஜெனிஃபர் சொல்ல ரொம்ப சந்தோஷமா நம்ம ஜேம்ஸும் ரைலியை மீட் பண்ண வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. ஏன்னா ரைலி எங்க இருப்பா அப்படின்னு இவருக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு தான் போறாரு. ரைலியும் ஜேம்ஸை பாக்குறாங்க. அவங்களால எதுவும் நம்ப முடியல. அப்படியே ஷாக்கா ஜேம்ஸை பார்த்துட்டு ஓடி வந்து ரெண்டு பேருமே ஒன்னா சேர்றாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்க சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தை காட்டுறாங்க. அது ரெட் கலர்ல இருக்கு இலை எல்லாமே. பயப்படாதீங்க யாரும், அது ரெட் ஃபாரஸ்ட்ல உருவான இலைங்கெல்லாம் கிடையாது. நேச்சராவே ரெட் கலர்ல இருக்கிற இலைங்க தான். சும்மா நம்மள பயம்புறுத்த காமிச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்பெஷல் டைம் லைனை சேர்ந்தவங்க. ஆனா நம்ம ஜேம்ஸ், ஜெனிஃபர், ரைலி இவங்கெல்லாம் ஒரிஜினல் டைம் லைனை சேர்ந்தவங்க. அதாவது வைரஸ் பரவன அந்த டைம் லைனை சேர்ந்தவங்க. அதோட இவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்கும். வேணும்னா இவங்க போயிட்டு மீட் பண்ணி பேசலாம். ஆனா தேவையில்லாம ப்ராப்ளம் வேணாம். அவங்க லைஃபை வாழட்டும்னு இவங்களோட லைஃபை வாழ்றாங்க. இந்த இடத்துலயே 12 Monkeys என்ற இந்த சீரிஸும் முடியுது. உண்மையிலேயே ஒரு பர்ஃபெக்டான எண்டிங். என்னதான் நம்ம ஜானஸும் மார்த்தாவும் ஒன்னு சேரலனாலும் பரவாயில்ல, எங்க ஜேம்ஸும் ரைலியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்தது? எனக்கு இந்த சீரிஸ்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஜெனிஃபர். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், டார்க் கெத்தா இல்ல 12 Monkeys கெத்தான்னு. ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். டார்க்னு ஒன்னு உருவாகிறதுக்கு ரீசனே 12 Monkeys தான். ஏன்னா 12 Monkeysல இருந்து தான் நிறைய விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி டார்க்கே எடுத்திருக்காங்க. சோ அதனால இது ரெண்டுமே வேற லெவல் சீரிஸ். ஆனா எனக்கு பர்சனலா அன்றும் இன்றும் என்றும் டார்க் தான்ப்பா நம்பர் 1. ஏன்னா டார்க்கோட டை ஹார்ட் ஃபேனு. சோ நீங்க யாராவது டார்க்கை பார்க்கலனா தயவு செஞ்சு அதையும் பாருங்க. ஏன்னா அது வேற லெவலு. நம்ம ஃபிலிம் ரோல்லயே ஆல்ரெடி பண்ணிருக்கோம். அதோட மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் படத்துல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.